ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கதை தான் பார்க்க போகிறோம். இது நம்ம யூஸ்வலாக பார்த்த கதை மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஃபீலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். கேட்டு பாருங்க, உங்களுக்கும் இந்த கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கதையை கேட்போம். எத்தனை வானம் பார்த்தேன். அத்தியாயம் 1. ஞாபகங்கள் எப்போதுமே சத்தமாக இருப்பதில்லை. சில நேரங்களில் அவை ஃபில்டர் காஃபியின் முதல் சொட்டை போல மௌனமாக ஆனால் அடர்த்தியாக விழுகின்றன. வீட்டின் சுவர்கள் பேச தொடங்கும் நேரம் நாம் அதை காலி செய்துவிட்டு வெளியேறும் அந்த கடைசி நிமிடமாக தான் இருக்கும் என்று எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. அது ஒரு மார்கழி மாதத்து விடியல். எனக்கு அப்போது 6 வயது. என் உலகம் என்பது சென்னை பெசன்ட் நகரின் அந்த அரசு குடியிருப்பின் 2 படுக்கையறை வீடு மட்டும்தான். ஜன்னல் கம்பிகள் வழியே எட்டி பார்த்தால் தூரத்தில் தெரியும் எலியட்ஸ் கடற்கரையின் அலைகள் ஓய்வில்லாமல் ஒலித்துக் கொண்டிருக்கும். அதிகாலை காற்றில் ஒரு விதமான உப்பு கவிச்சியும் பக்கத்து தெரு மீனவர் குப்பத்திலிருந்து வரும் மீன் வாசனையும் பனிபடர்ந்த வேப்ப மரத்தின் கசப்பான வாசனையும் கலந்து வரும். அந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு விரிசலும் எனக்கு அத்துப்படி. முற்றத்தில் நிற்கும் முருங்கை மரத்தில் எத்தனை கிளிகள் வந்து அமரும். பால்காரர் முருகன் அண்ணன் எத்தனை மணிக்கு சைக்கிள் மணியை அடிப்பார். எதிர்வீட்டு மாமி எப்போது முற்றத்தில் கோலம் போட வருவார் என்பது வரை என் சிறு மூளைக்கு துல்லியமாக தெரியும். ஆனால் இன்று காலை எல்லாம் மாறியிருந்தது. வீட்டின் அந்த பரிச்சயமான வாசனைகள் மீறி பிரவுன் நிற பேக்கிங் டேப்பின் ரசாயன வாசனையும் பழைய காகிதங்களின் தூசு வாசனையும் வீடு முழுவதும் பரவியிருந்தது. வீட்டின் வரவேற்பறை ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. என் அப்பா வெங்கடேஷ் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து விட்டார். அவர் ஒரு ரயில்வே அதிகாரி. ரயில்வே துறையில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் என்பது சுவாசிப்பது போல. அவருக்கு வீட்டை பேக் செய்வது ஒரு கலை. பெரிய அட்டை பெட்டிகள் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தன. கிச்சன் ஐட்டம்ஸ், புக்ஸ், ஹரிணி டாய்ஸ் என்று கருப்பு மார்க்கரால் எழுதப்பட்ட பெட்டிகள் மலை போல குவிந்திருந்தன. சுவர்களில் தொங்கிய தஞ்சாவூர் ஓவியங்கள், தாத்தாவின் கருப்பு வெள்ளை புகைப்படம் எல்லாமே கலற்றப்பட்டு அந்த இடங்களில் மட்டும் வெளிர் நிறத்தில் செவ்வக வடிவ தழும்புகள் தெரிந்தன. என் விளையாட்டு ஜாமான்கள், நான் தினமும் தூங்கும் என் சிறுப்பாய் எல்லாமே அந்த பெட்டிகளுக்குள் அடைக்கப்பட்டு விட்டன. வீடு திடீரென்று பெரிதாகிவிட்டதை போல இருந்தது. என் குரல் எனக்கே எதிரொலித்தது. அம்மா என்று நான் மெதுவாக அழைத்தேன். என் குரல் அந்த வெறுமையான சுவர்களில் பட்டு திரும்பியது. எனக்கு பயமாக இருந்தது. எனக்கு புரியாத ஒரு பெரிய மாற்றம் என்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் அந்த 6 வயது மூளைக்கு புரிந்தது. என் கால்கள் தரையின் குளிர்ச்சியை உணர்ந்தபடி சமையலறையை நோக்கி நடந்தன. நான் சமையலறைக்கு சென்றேன். அங்கே அம்மா நின்றிருந்தாள். மீனாட்சி, என் அம்மா. சமையலறையின் அத்தனை பாத்திரங்களும் பெட்டிக்குள் சென்று விட்டன. அந்த சிறிய கான்கிரீட் மேடையில் ஒரே ஒரு சிறிய கேஸ் அடுப்பு, ஒரு பித்தளை காஃபி ஃபில்டர், 2 எவர்சில்வர் டபரா செட், எனக்கான ஒரு பால் டம்ளர் மட்டுமே அனாதையாக அமர்ந்திருந்தன. அம்மா கசங்கிய ஒரு மஞ்சள் நிற காட்டன் புடவையில் இருந்தாள். அவளின் கூந்தல் அவசரமாக அள்ளி முடிக்கப்பட்டிருந்தது. சென்னை வாசிகளுக்கு ஃபில்டர் காஃபி என்பது வெறும் பானம் அல்ல, அது ஒரு காலை நேரத்து தியானம். அம்மா காஃபி டிகாஷனை பாலில் கலக்கும் அந்த சத்தம் மட்டும்தான் இப்போது எனக்கு இந்த வீட்டில் எஞ்சி இருக்கும் ஒரே ஆறுதலாக இருந்தது. நான் மெதுவாக சென்று அவளின் புடவை முந்தானையில் என் முகத்தை புதைத்து கொண்டே. திருநீரு, மஞ்சள், நேற்றைய சாம்பார் மற்றும் ஒருவித மெல்லிய சோகத்தின் வாசம் அவளிடம் வீசியது. அம்மா, நம்ம ஏன் போகணும்? எனக்கு இங்கே இருக்கணும் போல இருக்கு என்று என் மழலை குரலில் சினுங்கினேன். அம்மா உடனடியாக எதுவும் பேசவில்லை. அவளின் கைகள் என் தலையை மெதுவாக வருடி கொடுத்தன. அவள் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை. அவளுக்கு இந்த குறுகலான பெசன்ட் நகர் வீதிகளிலும் அவள் வேலை பார்த்த பள்ளிக்கூடத்திலும் எத்தனையோ கனவுகள் இருந்தன. எல்லாவற்றையும் அப்பாவின் வேலைக்காக, அப்பாவின் முடிவற்ற பயணங்களுக்காக தூக்கி எறிந்துவிட்டு எந்த புகாரும் இல்லாமல் அவள் பெட்டிகளை கட்டி கொண்டிருந்தாள். நம்ம அப்பாவோட வேலை அப்படி ஹரிணி, நாம போயிட்டே இருக்கோம், அதான் நம்ம வாழ்க்கை என்றால் மிக மெல்லிய குரலில். அவளது குரலில் எந்த வருத்தமும் இல்லை, ஆனால் ஒரு ஆழமான சமரசம் இருந்தது. சமையலறையின் மாடத்தை பார்த்தால் அம்மா. அங்கே மரச்சட்டத்தில் அடைக்கப்பட்ட ஒரு சிறிய கணபதி படம் இருந்தது. அதை கைகூப்பி நீண்ட நேரம் வணங்கிவிட்டு மெதுவாக ஆணியிலிருந்து எடுத்து ஒரு வெள்ளை துணியில் சுற்றி தன்னுடைய கைப்பைக்குள் வைத்துக் கொண்டாள். அவளின் கண்கள் லேசாக கலங்கியிருந்ததை நான் அப்போது பார்த்தேன். சமையலரின் கதவு இடுக்கின் வழியே அவளின் அந்த ஒற்றை கண்ணீர் துளி என் நெஞ்சில் விழுந்து சுட்டது. ஆனால் அதை அவள் சட்டென்று முந்தானையால் துடைத்து மறைத்து கொண்டாள். அந்த ஒரு காட்சி, தன் வழியை காட்டிக்கொள்ளாமல் தன் வீட்டை தன்னோடு ஒரு கைப்பைக்குள் அவள் எடுத்து செல்லும் அந்த காட்சி என் மனதில் ஆழமாக பதிந்தது. அவள் தன் கனவுகளை விட்டு கொடுத்திருக்கலாம், ஆனால் ஒருபோதும் அதை என் மீது சுமையாக அவள் சுமத்தியதில்லை. காஃபியின் நறுமணம் வீடு முழுவதும் பரவியிருந்த அந்த நேரத்தில் வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஹரிணிமா என்று குரல் கேட்டதுமே என் உயிர் திரும்பி வந்தது போல இருந்தது. அது என் அத்தை, அப்பாவின் தங்கை.
இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் பிடித்த, என்னை மிகவும் நேசிக்கும் என் அத்தை, எனக்கும் அவளுக்குமான பந்தம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு அழகானது. சிறிய வயதில் எனக்கு கிடைத்த அத்தனை கொஞ்சல்களும் அவளிடமிருந்துதான் வந்தன. அத்தை உள்ளே வந்ததும் ஓடிப்போய் அவளை கட்டிக்கொண்டேன். அவளின் தலையில் சூடியிருந்த குண்டு மல்லிகைப்பூவின் வாசனையும் அவளது பட்டுப்புடவையின் வாசனையும் என்னை அமைதிப்படுத்தியது. என் செல்லக்குட்டி, அத்தையை விட்டுட்டு போறியே என்று அவள் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். அவளின் கண்ணீர் என் கன்னத்தில் விழுந்தது. எனக்கு என்னவோ போலாகிவிட்டது. அவளை பிரிய போகிறோம் என்ற உண்மை அப்போதுதான் எனக்கு பலார் என்று உரைத்தது. நானும் அவளை கட்டிக்கொண்டு சத்தமாக அழத் தொடங்கினேன். அத்தை, நீயும் எங்க கூட வந்துடு, நாங்க போற ஊருக்கு நீயும் வந்துடு, எனக்கு அங்கே யாருமே தெரியாது, ப்ளீஸ் அத்தை என்று நான் அவளின் கழுத்தை கட்டிக்கொண்டு கெஞ்சினேன். என் பிஞ்சு விரல்கள் அவளது புடவை இறுக்கமாக பற்றி கொண்டன. அத்தை சிரித்து கொண்டே கண்ணீரை துடைத்தாள். அவளின் முகம் சிவந்திருந்தது. உன் அப்பாவுக்கு தான் காலில் சக்கரம் கட்டியிருக்கே, ஊர் ஊரா சுத்துறாரு, நீயாவது சமத்தா அழுது அடம் பிடிக்காம போகணும். அங்க போய் புது ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி அத்தைக்கு லெட்டர் எழுதணும், சரியா? நீ எங்க போனாலும் என் உசுறு உனக்குள்ளதா இருக்கும் என்று என் நெற்றியில் ஆழமாக முத்தமிட்டார். என்னை பொறுத்தவரை சென்னையை விட்டு செல்வது என்பது ஒரு வீட்டை விட்டு செல்வதல்ல, என் அத்தையை விட்டு செல்வதுதான். அந்த பிரிவு என் 6 வயது நெஞ்சை மிக கடுமையாக அழுத்தியது. அப்போது அப்பா உள்ளே வந்தார். அவர் முகத்தில் எந்த சோகமும் இல்லை, மாறாக ஒரு புதிய உலகத்தை பார்க்க போகும் அபரிவிதமான உற்சாகம் இருந்தது. அவர் அணிந்திருந்த வெளிர் நீல நிற அரைக்கை சட்டை கச்சிதமாக இஸ்திரி செய்யப்பட்டிருந்தது. சலவை செய்த சட்டையின் அந்த மிடுக்கான வாசனை அவரிடமே எப்போதுமே இருக்கும். காஃபி ரெடியா மீனாட்சி என்று கேட்டபடி சமையலறைக்குள் நுழைந்தார். அம்மா 2 டபரா செட்களை காஃபியை ஆற்றினார். நுரை பொங்க ஆற்றிய காஃபியை அவரிடம் நீட்டினார். அவர்களின் கைகள் உரசின. அங்கே பெரிய வார்த்தைகள் இல்லை, காதல் வசனங்கள் இல்லை, ஆனால் சண்டை இல்லாத மிக ஆழமான அமைதியான ஒரு காதல் அங்கே இருப்பதை நான் உணர்ந்தேன். டைனிங் டேபிளில் எப்போதுமே அப்பாவின் கண்ணாடி வலது ஓரத்தில் இருக்கும். அதை அம்மா அங்கேதான் வைப்பாள். ரயிலில் எப்போதுமே அம்மாவுக்கு தான் ஜன்னல் சீட் என்று அப்பா முடிவெடுப்பார். காதல் என்பது ஒரு குறிப்பிட்ட இடமல்ல, அது ஒருவரையொருவர் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுப்பது என்பதை யாரும் எனக்கு சொல்லித்தரவில்லை. ஆனால் அவர்களை பார்த்து நான் வளர வளர அது எனக்கு தானாகவே புரிந்தது. அப்பா காஃபியை ஒரு மிடறு குடித்துவிட்டு கண்களை மூடி ரசித்தார். பிறகு என்னை பார்த்து மண்டியிட்டு அமர்ந்தார். ஹரிணிமா, நீ ஏன் சோகமா இருக்க? நாம புது ஊருக்கு போறோம், அது எவ்வளவு பெரிய அட்வென்ச்சர் தெரியுமா? எனக்கு அங்க யாரும் தெரியாதுப்பா, எனக்கு அத்தையை விட்டுட்டு வர இஷ்டம் இல்லை என்றேன் நான் அழுது கொண்டே. அப்பா சிரித்தார். என் கண்ணீரை தன் பெருவிரலால் துடைத்து விட்டார். தன் சட்டை பையிலிருந்து மடிக்கப்பட்ட ஒரு சிறிய நோட்புக்கையும் ஒரு காகிதத்தையும் எடுத்தார். அது இந்தியாவின் வரைபடம். இங்க பாரு ஹரிணி என்று அந்த வரைபடத்தை கீழே விரித்தார். இது சென்னை, நாம இங்க இருக்கோம். ஆனா நம்ம போக போற ஊர் என்று ஒரு நீளமான கோட்டை விரலால் வரைந்து வரைபடத்தின் மேல் பகுதியில் இருந்த ஒரு புள்ளியில் வைத்தார். லக்னோ. அந்த பெயர் என் நாவில் நுழையவே இல்லை. லக்னோவா? அங்க கடல் இருக்குமாப்பா என்று கேட்டேன். கடல் இல்ல, ஆனா கோமதி ஆறு இருக்கு. நவாப்களின் நகரம் அது. அங்க இருக்கிறவங்க ரொம்ப அழகா கவிதையா பேசுவாங்க. உனக்கு தெரியுமா அண்ணி, ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு ரகசிய பெயர் இருக்கு. அந்த பெயர் வரைபடத்தில் இருக்காது. நாம அங்க போய் வாழ்ந்துதான் அதை கண்டுபிடிக்கணும். நாம லக்னோவோட ரகசிய பெயரை கண்டுபிடிக்க போறோம் என்று அவர் கண்களை சிமிட்டினார். அவருடைய அந்த அபாரமான ஆர்வம், எதற்கும் பயப்படாத அந்த தேடல் என்னை சிறிது சிறிதாக தொற்றிக்கொண்டது. அவர் கையில் இருந்த அந்த சிறிய நோட்புக்கை அவர் மீண்டும் சட்டை பைக்குள் பத்திரமாக வைத்துக் கொண்டார். அதில் தான் அவர் என் குழந்தை பருவத்தின் நினைவுகளை சேகரிக்கப் போகிறார் என்பது எனக்கு அப்போது தெரியாது. மணி 9 ஆனது. வீட்டின் அத்தனை பொருட்களும் ஒரு பெரிய லாரியில் ஏற்றப்பட்டு விட்டன. வீடு இப்போது முழுமையாக காலியாகிவிட்டது. வெறும் சுவர்களும் சில சிலந்தி வலைகளும் மட்டுமே மிச்சம் இருந்தன. வீட்டை பூட்டும் போது அப்பா சாவியை செக்யூரிட்டி அண்ணனிடம் கொடுத்தார். நான் என் வீட்டை திரும்பி பார்த்தேன். அந்த முருங்கை மரம் தனியாக நின்றது. பால்காரர் முருகன் அண்ணன் தூரத்தில் சைக்கிளில் வருவது தெரிந்தது. எல்லாம் நான் இல்லாமல் அப்படியே நடக்கப் போகிறது என்பது எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வை கொடுத்தது. அத்தை என்னை கட்டியணைத்து மீண்டும் விடை பெற்றார். பத்திரமா போயிட்டு வாடா கண்ணு என்று அவள் கை அசைத்த போது என் நெஞ்சி சுக்குநூறாக உடைந்தது. நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனை நோக்கி ஒரு ஆட்டோவில் ஏறி அமர்ந்தோம். பெசன் நகரின் மரங்கள் அடர்ந்த சாலைகள், அந்த சிமெண்ட் பெஞ்சுகள், பீச் ரோட்டின் மணல் பரப்பு எல்லாமே பின்னோக்கி ஓடத் தொடங்கின. எலியட்ஸ் கடற்கரையின் அலையோசை மெல்ல மெல்ல குறைந்து நகரத்தின் இரைச்சல் அதிகரிக்க தொடங்கியது. எனக்கு மீண்டும் அழுகை முட்டி கொண்டு வந்தது. என் தொண்டையில் ஒரு பெரிய பாறை அடைத்து கொண்டது போல இருந்தது. நான் ஆட்டோவின் ஓரத்தில் அமர்ந்து தலையை வெளியே நீட்டினேன். வீடுகளை, மரங்களை, மனிதர்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டு மேலே வானத்தை பார்த்தேன். சென்னையின் வானம். அது ஒரு அடர்த்தியான எல்லையற்ற கடல் நீல நிறத்தில் விரிந்து கிடந்தது. எந்த பஞ்சு மேகங்களும் இல்லாத ஒரு தெளிவான கம்பீரமான நீளம்.
அந்த நீல நிறம் என்னை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது. அது எனக்கு எல்லாமே சரியாக இருக்கிறது, எந்த பயணம் சென்றாலும் இந்த வானம் உன்னை பின்தொடரும் என்று சொல்லும் ஒரு நிறம். இனி நான் வெவ்வேறு நகரங்களுக்கு பயணிக்க போகிறேன், பல்வேறு மொழிகளை கேட்கப் போகிறேன். ஆனால் நான் எங்கெங்கு சென்றாலும் எந்தெந்த ஊர் வானங்களை பார்த்தாலும் இந்த சென்னையின் கடல் நீல வானம்தான் என் வாழ்நாளின் முதல் அளவுகோலாக இருக்க போகிறது. என் ஒவ்வொரு புதிய தேடலுக்கும், ஒவ்வொரு புதிய பயணத்திற்கும், ஒவ்வொரு புதிய விடைபெறுதலுக்கும் இந்த வானமே என் ஆதிப்புள்ளியாக இருக்கும் என்பதை நான் அப்போது அறியவில்லை. நான் கண்களை சிமிட்டாமல் அந்த நீலவானத்தை என் சிறு கண்களுக்குள் முழுமையாக ஆழமாக உள்வாங்கிக் கொண்டேன். நான் விட்டு செல்வது இந்த நகரத்தை அல்ல, என்னை நானே ஒரு புதிய வடிவில் கண்டெடுக்க போகிறேன் என்பதை அந்த சென்னையின் முதல் வாரம் எனக்கு மௌனமாக உணர்த்தியது. அத்தியாயம் 2. தண்டவாளங்கள் எப்போதுமே ஊர்களை இணைக்கின்றன என்றுதான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் அவை சில நேரங்களில் நம்மில் இருந்தே பிரித்து முற்றிலும் வேறு மனிதராக மாற்றுகின்றன என்பது அந்த முதல் நெடிய பயணத்தில் தான் எனக்கு புரிந்தது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் அந்த பிரம்மாண்டமான கான்கிரீட் கூரைக்கு கீழே GT எக்ஸ்பிரஸ் ஒரு ராட்சச இரும்பு பாம்பை போல உருமிக் கொண்டு நின்றிருந்தது. ஏசி பெட்டியின் உள்ளே நுழைந்ததும் ஒரு விதமான ரசாயன தரை துடைப்பானை நெடியும் சலவை செய்யப்பட்ட தூய்மையான வெள்ளை நிறை போர்வை மற்றும் தலையாணை உரைகளின் வாசனையும் கலந்த ஒரு விசித்திரமான காற்று என் முகத்தில் அறைந்தது. எனக்கு அந்த வாசம் அந்நியமாக இருந்தது. எங்கள் பெசநகர் வீட்டின் ஜன்னல் வழியே வரும் உப்பு காற்றின் வாசனைக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் சிறிய கைகளால் அந்த நீல நிற ரெஸ்கின் சீட்டை தொட்டு பார்த்தேன். அது மிகவும் குளிர்ந்திருந்தது. ரயிலுக்குள் நுழைந்த உடனே அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான அந்த மௌனமான நாடகம் தொடங்கிவிட்டது. ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. அப்பா எங்கள் பெரிய இரும்பு பெட்டிகளை சீட்டின் அடியில் லாவகமாக தள்ளினார். அம்மா தன் கைப்பைக்குள் இருந்த ஒரு சிறிய சுத்தமான கைக்குட்டை எடுத்து ஏற்கனவே சுத்தமாக இருந்த அந்த ரெக்ஸின் சீட்டையும் சிறிய சாப்பாட்டு மேஜை மீண்டும் ஒரு முறை துடைத்தாள். ரயிலின் எந்த பெட்டியாக இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு எப்போதுமே ரயிலின் பயண திசைக்கு நேராக இருக்கும் சீட்டு தான். எதிர் திசையில் அமர்ந்தால் அவளுக்கு தலை சுற்றல் வந்துவிடும் என்பது அப்பாவுக்கு தெரியும். எனவே எந்த கேள்வியுமின்றி அப்பா எதிரிருக்கையில் அமர்ந்தார். அம்மா அமர்ந்தவுடன் அப்பாவின் மூக்கு கண்ணாடி எடுத்து அந்த சிறிய மேஜையின் வலது ஓரத்தில் அவர் கை நீட்டினால் சரியாக அகப்படும் ஒரு கோணத்தில் வைத்தார். அது ஒரு சின்னஞ்சிறிய அசைவுதான். ஆனால் வீட்டை விட்டு வெளியேறி திசையறியாத ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த இரும்பு பெட்டிக்குள்ளும் தங்களின் வீட்டை அவர்கள் ஒரு நொடியில் உருவாக்கி விட்டார்கள் என்று எனக்கு தோன்றியது. ஒரு நீண்ட ஊடுருவும் விசில் சத்தம் சென்ட்ரல் நிலையத்தை அதிர வைத்தது. அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய கிளாங் என்ற உலோக சத்தத்துடன் ரயில் முன்னோக்கி நகர்ந்தது. என் வயிறு சடார் என்று கீழே இறங்குவது போல இருந்தது. நான் ஜன்னல் கண்ணாடி வழியே வெளியே பார்த்தேன். நடைமேடையில் நின்றிருந்த சிவப்பு சட்டை அணிந்த கூலிகள், விழி புத்தக கடைகள், தண்ணீர் பாட்டில்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்டி கடைகள், கையசைத்து விடைபெறும் உறவினர்கள் என எல்லாமே மெதுவாக பின்னோக்கி நகரத் தொடங்கின. என் வீடும் என் அத்தையும் எனக்கு பரிச்சயமான உலகமும் இப்படிதான் பின்னோக்கி சென்று என்னை விட்டு பிரிகிறது என்ற எண்ணம் வந்ததும் என் தொண்டை அடைத்தது. ரயில் சென்னையின் எல்லைகளை தாண்டி வேகம் எடுக்க தொடங்கியது. திருவள்ளூர், அரக்கோணம் என்ற பல சிறிய நிலையங்கள் ஜன்னலுக்கு வெளியே ஒரு கீற்றை போல மின்னி மறைந்தன. அதுவரை வெளியே திறந்த விளம்பர தட்டிகள் எல்லாம் தமிழில் இருந்தன. நிலையங்களில் விற்கப்படும் காஃபியின் வாசனை சென்னையின் ஃபில்டர் காஃபியை ஒத்திருந்தது. பிளாட்பாரங்களில் சூடா வடை, மெதுவடை, காஃபி காஃபி என்ற குரல்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன. அதுவரை எனக்கு பயம் வரவில்லை. நான் இன்னும் என் தமிழ்நாட்டிற்குள், எனக்கு தெரிந்த உலகத்திற்குள் தான் இருக்கிறேன் என்ற தைரியம் இருந்தது. ஆனால் சில மணி நேரங்களில் ரயில் ஆந்திர பிரதேச எல்லைக்குள் நுழைந்தது. நிலத்தின் நிறம் சட்டென்று மாறியது. இதுவரை நான் பார்த்திருந்த சாம்பல் நிற செம்மண் மெல்ல மெல்ல அடர் சிவப்பு நிறமாக மாறியது. ரயில் கூடூர், விஜயவாடா நிலையங்களை அடைந்த போது ஜன்னலுக்கு வெளியே கேட்ட சத்தங்கள் முற்றிலும் புதியதாக இருந்தன. கரம், சாய், சாய், இட்லி, காரப்பொடி என்று ஒரு வித்தியாசமான ஏற்ற இறக்கத்துடன் கூடிய குரல்கள் ஜன்னல் கண்ணாடியை தட்டின. பிளாட்பாரத்தில் நடந்து சென்ற பெண்களின் புடவை கட்டும் விதமும் அவர்கள் தலையில் சூடியிருந்த பூக்களின் அளவும் மாறியிருந்தது. எனக்கு பயம் மெல்ல எட்டி பார்த்தது. என் பாதுகாப்பான பெசன் நகர் வட்டம் உடைந்து வேறொரு பெரிய உலகத்திற்குள் நான் தூக்கி எறியப்பட்டது போல உணர்ந்தேன். மதிய நேரம். ரயிலின் பேண்ட்ரி காரில் இருந்து சாப்பாடு வந்தது. அதுவரை மதிய உணவு என்றால் வீட்டில் அம்மா வைக்கும் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போது என் முன் வைக்கப்பட்ட ஒரு அலுமினிய ஃபாயில் தட்டில் 3 சப்பாத்திகள், மஞ்சள் நிறத்தில் ஒரு தால், கொஞ்சமாக சீரகம் தாளித்த சாதம் மற்றும் ஊறுகாய் இருந்தது. எனக்கு அதை சாப்பிடவே பிடிக்கவில்லை. அந்த சப்பாத்தி ரப்பரை போலவும் அந்த தால் எந்த சுவையும் இல்லாமல் சப்பென்றும் இருந்தது. அம்மா, எனக்கு நம்ம வீட்டு சாம்பார் சாதம் வேணும், இது எனக்கு பிடிக்கல என்று நான் தட்டை தள்ளி வைத்தேன். என் 6 வயது மனது தனக்கு தெரிந்த உணவை வைத்து தன் வீட்டை திரும்ப பெற போராடியது. அம்மா எதுவும் சொல்லவில்லை. அவளுக்கு தெரியும் இந்த குழந்தை இன்னும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை என்று. அவள் தன் பையிலிருந்து ஒரு சிறிய எவர்சில்வர் டப்பாவை எடுத்தாள்.
அதில் அவள் நேற்றிரவு சுட்டு வைத்திருந்த தட்டைகள் இருந்தன. காரமும் பெருங்காய வாசனையும் தூக்கலாக இருந்த அந்த தட்டைகளில் ஒன்றை எடுத்து என்னிடம் கொடுத்தாள். இதை சாப்பிடுக்கண்ணா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நம்ம புது வீட்டுக்கு போனதும் உனக்கு நான் சாம்பார் வைக்கிறேன் என்றாள் மென்மையாக. அந்த தட்டையின் சுவை எனக்கு சென்னையை மீண்டும் நினைவூட்டியது. அது என் அம்மாவின் சமையலறை வாசனை. எங்கோ ஆந்திராவின் ஏதோ ஒரு ஊருக்கு நடுவே சென்று கொண்டிருக்கும் ரயிலில் அந்த ஒரு தட்டை என்னை என் வீட்டோடு இணைக்கும் தொப்புள் கொடியாக இருந்தது. மாலை நேரம் ரயில் மகாராஷ்டிராவை கடந்து கொண்டு இருந்தது. பல்லார், ஷா, நாக்பூர் என்ற நிலையங்கள் மாறின. நிலப்பரப்பு முற்றிலும் காய்ந்து வறண்டு தூசு படிந்த ஒரு மஞ்சள் நிறத்தில் விரிந்து கிடந்தது. வெயிலின் தாக்கம் ஏசி பெட்டிக்குள்ளும் லேசாக தெரிந்தது. நாக்பூர் ரயில் நிலையத்தில் எங்கள் கம்பார்ட்மெண்ட்டிற்குள் ஒரு புதிய குடும்பம் ஏறியது. கணவன், மனைவி மற்றும் என்னை விட 1 வயது மூத்த ஒரு சிறுவன். அவர்கள் வந்திறங்கிய வேகம், அவர்கள் கொண்டு வந்த பெரிய பெரிய மூட்டைகள் எல்லாமே அந்த சிறிய இடத்தின் அமைதியை குலைத்தது. அவர்கள் மராத்தியிலும் இந்தியிலும் வேக வேகமாக பேசிக்கொண்டார்கள். அந்த சிறுவன் என் எதிரே வந்து அமர்ந்தான். அவன் கையில் ஒரு சிறிய பிளாஸ்டிக் ரயில் பொம்மை இருந்தது. நான் ஜன்னலோரம் என் பொம்மையை கையில் வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தேன். அவன் என்னை பார்த்து ஏதோ இந்தியில் கேட்டான். எனக்கு ஒரு வார்த்தை கூட புரியவில்லை. நான் பயந்து போய் அம்மாவின் புடவை முந்தானையை பிடித்து கொண்டேன். அவன் மீண்டும் சத்தமாக ஏதோ சொல்லிவிட்டு என் ஜன்னல் சீட்டை ஆக்கிரமிக்க பார்த்தான். எனக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. என் மொழியில் அவனிடம் சண்டை போட எனக்கு தெரியவில்லை. என் இடத்தை ஒருவன் பறிக்கிறான், அதை எப்படி தடுப்பது என்று புரியாத ஒரு தவிப்பு. அப்போது அம்மா தலையிட்டாள். அவள் அந்த பையனிடம் எந்த மொழியிலும் பேசவில்லை. மாறாக அவளிடம் இருந்த அந்த எவர் சில்வர் டப்பாவை திறந்து அதிலிருந்து 2 தட்டைகளை எடுத்து அந்த பையனின் கையில் கொடுத்தாள். அந்த சிறுவன் திகைத்து போய் அம்மாவை பார்த்தான். பின் அந்த தட்டையை கடித்து சாப்பிட்டான். அதன் சுவை அவனுக்கு மிகவும் பிடித்து விட்டது போலும். அவன் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு மலர்ந்தது. அவன் தன் கையில் இருந்த பிளாஸ்டிக் ரயில் பொம்மையை என்னிடம் நீட்டினான். நான் மெல்ல அதை வாங்கி கொண்டேன். அவன் என்னை பார்த்து சிரித்துவிட்டு தன் இருக்கைக்கு திரும்பச் சென்றான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல், எந்த மொழியும் தெரியாமல் என் அம்மா அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டார். மொழி என்பது வார்த்தைகள் இல்லை, அது ஒரு தட்டையின் சுவையில், ஒரு மென்மையான பார்வையில் இருக்கிறது என்ற சென்னையின் பாடத்தை அம்மா எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தாள். இரவு உணவின் போது மீண்டும் பேண்ட்ரி காரில் இருந்து சாப்பாடு வந்தது. நான் சாப்பிட மறுத்து அடம் பிடித்தேன். எனக்கு வீட்டில் சுடும் தோசையும் இட்லியும் வேண்டும் என்று அழுது கொண்டிருந்தேன். அப்போது சாப்பாடு பரிமாறும் அந்த முதியவர் வந்தார். அவர் வெள்ளை நிற பேண்ட்ரி யூனிஃபார்ம் அணிந்திருந்தார். தலையில் ஒரு சிறிய தொப்பி. அவர் நடக்கும்போது லேசாக கால்களை இழுத்து நடந்தார். முகம் முழுவதும் சுருக்கங்கள், ஆனால் கண்களில் ஒரு அபாரமான கனிவு இருந்தது. நான் அழுவதை பார்த்து அவர் நின்றார். அப்பாவும் அம்மாவும் அவரிடம் நான் சாப்பிட மறுப்பதை பற்றி சொன்னார்கள். லேசாக புன்னகைத்தார். அவர் முகத்தில் சில பற்கள் குறைந்திருந்தன. பச்சிரோ ரஹிஹே, குழந்தை அழுகிறதா என்று அவர் இந்தியிலோ அல்லது வேறு ஏதோ மொழியிலோ கேட்டார். நான் அவரை நிமிர்ந்து பார்த்தேன். அவர் உள்ளே சென்று ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சம் வெள்ளை சாதம், காரமில்லாத ஒரு சிறிய பருப்பு கூட்டு மற்றும் ஒரு துளி ஊறுகாய் எடுத்து வந்தார். அதை என் முன்னால் வைத்துவிட்டு என் தலையை மெதுவாக தடவி கொடுத்தார். பேட்டி காவோ, குழந்தையே சாப்பிடு என்றார். அவர் குரலில் இருந்த அந்த ஆழமான கனிவு எனக்கு என் பெசன் நகர் முருகனண்ணனை நினைவூட்டியது. ரயில்மே சப் கார் பீச்சே சூட் ஜாதே ஹை பர் புக் சப் கி ஏக் ஹை. ரயிலில் எல்லோரின் வீடும் பின்னால் தங்கிவிடுகிறது, ஆனால் பசி எல்லோருக்கும் ஒன்றே. அந்த வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு அப்போது புரியவில்லை. ஆனால் யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத தாத்தா எனக்கு புரியாத ஒரு மொழியில் எனக்காக பிரத்யேகமாக கொண்டு வந்த அந்த உணவு எனக்குள் இருந்த பயத்தை போக்கியது. இந்த உலகம் அத்தனை கடினமானது அல்ல. எங்கும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் மொழி அன்பாலானது என்று அந்த முதியவர் எனக்கு அமைதியாக கற்றுக் கொடுத்தார். நான் அந்த சாதத்தை எந்த மறுப்புமின்றி சாப்பிட்டு முடித்தேன். இரவு கவிழ்ந்தது. ரயிலின் விளக்குகள் அணைக்கப்பட்டு சிறிய மஞ்சள் நிற நைட் லேம்ப் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. தடக் 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 என்ற ரயிலின் ஓசை ஒரு நிலையான தாளமாக, ஒரு தாளாட்டாக மாறியிருந்தது. ஏசியின் குளிர்மை அதிகமாக இருந்தது. அம்மா தடினமான போர்வையை போர்த்தி கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். நான் கீழ்புறத்தில் படுத்தபடி ஜன்னல் வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். வெளியே கும் இருட்டு. எப்போதாவது கடந்து செல்லும் சிறிய ரயில் நிலையங்களின் சோடியம் விளக்குகள் மட்டும் ஒரு வினாடி மஞ்சள் நிறத்தில் மின்னி மறைந்தன. அப்பா மேல் பர்த்தில் விழித்திருந்தார். அந்த சிறிய மஞ்சள் விளக்கொலியில் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். நான் விழித்திருப்பதை பார்த்ததும் அவர் தன் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு மெதுவாக கீழே இறங்கி வந்து என் அருகில் அமர்ந்தார். தூக்கம் வரலையா ஹரிணி என்று கிசுகிசுப்பான குரலில் கேட்டார். அப்பா, நாம் எப்போ வீட்டுக்கு போவோம் என்று கேட்டேன். என் மனதில் வீடு என்பது இன்னமும் பெசன் நகர் தான். அப்பா என் தலையை கோதிவிட்டார். அவரது கண்களில் அந்த மஞ்சள் விளக்கொலி பிரதிபலித்தது. ரயில் எப்போதாவது பின்னோக்கி போகுமா ஹரிணி? அது எப்போதுமே முன்னோக்கி தான் போகும். நாமளும் அப்படிதான். ஒரு ஊரை காலி பண்ணிட்டு புறப்பட்டுட்டா அந்த ஊர் ஒரு ஞாபகமா மட்டும் நம்ம மனசுல தங்கிடும். ஆனா நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும் என்றார். நான் அமைதியாக அவர் முகத்தை பார்த்தேன். ஆனால் ரயிலோட ஒரு பெரிய மேஜிக் என்ன தெரியுமா என்று அவர் தொடர்ந்தார்.
அது நம்மை முன்னோக்கி கொண்டு போகும்போதே நாம் விட்டு செல்லும் விஷயங்களை ஜன்னல் வழியே நமக்கு காட்டிட்டே போகும். நீ முன்னாடி போனாலும் உன் ஞாபகங்கள் எப்போதுமே உன் கூடவே ஜன்னல் வழியா வந்துட்டே இருக்கும். அவர் தன் சட்டை பையில் இருந்த அந்த சிறிய நோட்புக்கை எடுத்தார். தன் பேனாவால் அதில் ஏதோ எழுதினார். அவர் என்ன எழுதுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை என் மகள் அருணி தன் முதல் ரயில் முன்னோக்கி போக மறுக்கிறாள் என்று எழுதியிருப்பாரோ? நான் அவரை தொந்தரவு செய்யாமல் போர்வை எடுத்து போர்த்தி கொண்டு ஜன்னல் வழியே ஓடும் இருட்டை வேடிக்கை பார்த்தபடியே உறங்கி போனேன். மறுநாள் காலை விடிய காலை குளிரில் நான் கண் விழித்தேன். ரயில் இப்போது உத்தரப்பிரதேச மாநிலத்திற்குள் நுழைந்திருந்தது. அதுவரை நான் பார்த்த நிலப்பரப்புகளுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஜன்னலுக்கு வெளியே கண்ணு கெட்டிய தூரம் வரை பறந்து விரிந்த சமவெளிகள், பச்சை பசேலென கோதுமை வயல்கள் முடிவில்லாமல் நீண்டு கிடந்தன. எப்போதாவது ஒரு ஒட்டக வண்டியோ அல்லது தலையில் முக்காடிட்ட பெண்களோ கடந்து சென்றார்கள். நான் மெதுவாக எழுந்து ஜன்னல் கண்டாயம் மீது என் முகத்தை வைத்து வானத்தை பார்த்தேன். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. நேற்று காலையில் நான் பெசநகரில் பார்த்த அந்த வானம் இல்லை இது. சென்னையின் வானம் ஒரு தெளிவான கம்பீரமான கடல் நீல நிறத்தில் இருந்தது. ஆந்திராவை கடக்கும்போது அந்த வானத்தை புழுதி கலந்த ஒரு லேசான சிவப்பு நிறம் படிந்திருந்தது. மகாராஷ்டிராவின் வறண்ட வெயிலில் வானம் வெளுத்து போய் வெளிரிய நீல நிறத்தில் தகித்தது. ஆனால் இப்போது உத்தரப்பிரதேசத்தின் இந்த அதிகாலை வானம் ஒரு மெல்லிய மிருதுவான மஞ்சள் நிறத்தில் லேசான ரோஜா நிற பட்டை தீட்டப்பட்டதைப் போல படர்ந்து விரிந்திருந்தது. அது ஒரு ஓவியன் தன் தூரிகையில் மிகவும் கவனமாக தீட்டிய ஒரு பெரிய கேன்வாஸ் போல இருந்தது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிலம் மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, மொழிகள் மட்டுமல்ல, வானமும் மாறுகிறது என்று அந்த மகத்தான உண்மை எனக்கு முதல் முறையாக உரைத்தது. என் 6 வயது மூளைக்குள் அந்த சிந்தனை ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சியது. நான் பார்த்த சென்னையின் வானம் ஒன்று மட்டும்தான் வானம் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் இந்த உலகில் எத்தனை விதமான வானங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வானத்திற்கும் ஒரு நிறம் இருக்கிறது, ஒரு குணம் இருக்கிறது. நான் அந்த மஞ்சளும் ரோஜாவும் கலந்த லக்னோவின் வானத்தை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வானம் எனக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுத்தது. எந்த மொழி பேசும் மக்களாக இருந்தாலும், எவ்விதமான உணவாக இருந்தாலும் என்னை தாங்கிக் கொள்ள இந்த வானம் எப்போதுமே மேலிருக்கும் என்று ஒரு நம்பிக்கை பிறந்தது. அடுத்த ஸ்டேஷன் லக்னோ ஹல்னி என்றார் அப்பா. தன் பெட்டிகளை தயார் செய்து கொண்டே நான் ஜன்னலை விட்டு திரும்பாமல் அந்த புதிய வானத்தை முழுமையாக எனக்குள் உள்வாங்கி கொண்டேன். நான் விட்டு வந்த நீலவானம் என் நினைவுகளில் இருக்க என்னை வரவேற்கும் இந்த மஞ்சள் வானத்தை நோக்கி என் முதல் அடியை எடுத்து வைக்க தயாரானேன். அத்தியாயம் 3. அது ஒரு ரயில்வே நடைமேடை. மஞ்சள் நிற சோடியம் விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் கீழே ஒரு முதியவர் தரையில் அமர்ந்திருந்தார். அவர் உடலையும் தலையும் சேர்த்து ஒரு தடிமனான அழுக்கு நிற கம்பளி போர்வை மூடியிருந்தது. அவருக்கு முன்னால் ஒரு சிறிய இரும்பு சிகப்பு அடுப்பு. அந்த அதிகாலை மங்கலான இருட்டில் அடுப்பிலிருந்து வெளிப்பட்ட தணலின் சிகப்பு நிறம் ஒரு அமானுஷமான அழகை கொடுத்தது. அவர் ஒரு பித்தளை கெட்டியிலிருந்து சுட சுட ஆவி பறக்கும் தேநீரை ஒரு சிறிய சுட்ட மண் குவளையில் குல்ஹத் ஊற்றி கொண்டிருந்தார். அந்த உறையும் குளிரில் தேநீரில் இருந்து எழுந்த வெண்ணிற ஆவி காற்றில் வளைந்து நெளிந்து ஒரு நடனமாடிவிட்டு இருளில் கரைந்தது. அந்த ஒரு காட்சி, அந்த தனிமை, அந்த உறைபனி, அந்த மண்குவளை, அந்த புகை, எந்த முன்னுரையும் இல்லாமல் லக்னோ நகரம் என் கண்களுக்குள் நேராக வந்து இறங்கிய கணம் அது. சென்னையில் மார்கழி மாத குளிர் என்பது அதிகாலை நேரத்தில் கொஞ்சம் இதமாக இருக்கும். ஒரு மெல்லிய காற்று மட்டும்தான். ஆனால் இது உடலை அறுக்கும் பனி. என் பற்கள் தானாகவே தந்தியடிக்க தொடங்கின. அப்பா உடனடியாக ஒரு பெரிய கம்பளி ஸ்வெட்டரை என் தலைவலியை மாட்டி காதுகளை மறைக்கும்படி ஒரு மங்கி குல்லாவையும் இழுத்து விட்டார். என் உடல் முழுவதும் கம்பளியால் கட்டப்பட்ட ஒரு சிறிய மூட்டையைப் போல நான் உணர்ந்தேன். என்னால் என் கைகளை சுதந்திரமாக அசைக்க கூட முடியவில்லை. ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்தோம். நான் திரும்பி பார்த்தேன். அது ஒரு ரயில் நிலையமா அல்லது ஒரு ராஜா வாழ்ந்த அரண்மனையா என்று எனக்கு புரியவில்லை. ராஜ்புத் மற்றும் முகலாய கட்டிடக்கலையின் கலவையில் பெரிய பெரிய சிவப்பு நிற குவிமாடங்களுடன் சார்பாக் ரயில் நிலையம் ஒரு பிரம்மாண்டமான கோட்டை போல இருளில் வீற்றிருந்தது. ரயிலுக்காக இப்படி ஒரு அரண்மனையை கட்டும் ஒரு நகரத்திற்குள் தான் நான் வந்திருக்கிறேன் என்ற ஆச்சரியம் என் குளிரை மறக்க செய்தது. வெளியே ஆட்டோகளுக்கு பதிலாக குதிரை வண்டிகள் டோங்கா நின்றிருந்தன. ஒரு பழைய அம்பாசிடர் டாக்ஸியில் நாங்கள் ஏறினோம். சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன. பனிமூட்டம் ஒரு வெள்ளை நிற போர்வை போல சாலையை மூடியிருந்தது. டாக்ஸியின் ஜன்னல் இடுக்கின் வழியே வந்த காற்றில் ஒரு விசித்திரமான வாசனை இருந்தது. இந்த விறகுகள் எரியும் வாசனை, பனி பறந்த செங்கற்களின் ஈரம் மற்றும் எங்கிருந்தோ மிதந்து வரும் ஒரு மெல்லிய மிகவும் பழைய ரோஜா பூவின் அத்தர் வாசனை கலந்திருந்தது. கோமதி நகரில் இருந்த அரசு குடியிருப்பில் எங்களுக்கு வீடு ஒதுக்கப்பட்டிருந்தது. பெரிய உயரமான கூரைகளை கொண்ட பழைய காலத்து வீடு அது. உள்ளே நுழைந்ததும் தரையின் குளிர் என் ஷூக்களையும் தாண்டி பாதங்களை ஊடுருவியது. அந்த வீட்டின் அமைதியும் குளிரும் என்னை அச்சுறுத்தின. நான் ஒரு மூலையில் சுருண்டு உட்கார்ந்து கொண்டேன்.
எனக்கு சென்னையின் அந்த சிறிய கதகதப்பான வீடு நினைவுக்கு வந்தது. நான் இப்போது அழப்போகிறேன் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அம்மா அளவில்லை. அவள் பதறவில்லை. உள்ளே நுழைந்த அடுத்த 10வது நிமிடத்தில் அவள் தன் கைப்பையை திறந்தாள். அந்த வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட கணபதி படத்தை கையில் எடுத்தாள். அந்த வீட்டின் வரவேற்பறையில் இருந்த ஒரு பழைய ஆணையில் அந்த படத்தை தொங்குவிட்டாள். அந்த ஒரு சிறிய படம் சுவரில் ஏறிய உடனேயே அந்த பெரிய அந்நியமான வீடு எங்கள் வீடாக மாறிவிட்டது போல ஒரு மாயை உருவானது. அடுத்த அரை மணி நேரத்தில் அம்மா எங்கிருந்தோ ஒரு சிறிய எலக்ட்ரிக் ஹீட்டரை கண்டுபிடித்து அதை பற்ற வைத்தாள். அதிலிருந்து வந்த மிதமான சூட்டில் என் கைகளை காட்டி குளிர் காய்ந்தேன். சமையலிருந்து பால் காய்ச்சும் வாசனை வந்தது. அவள் தன் உலகத்தை எந்த இடத்திலும் 1 மணி நேரத்தில் உருவாக்கி விடுவாள் என்ற பெரும் நிம்மதி எனக்கு பரவியது. மறுநாள் காலை சூரியன் மிகவும் பலவீனமாக ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்தில் வானத்தில் தயங்கி தயங்கி உதித்தது. லக்னோவின் பகல் நேரம் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. அப்பா என்னை ஒரு கை பிடித்து கொண்டு வீதிக்கு நடைப்பயிற்சி அழைத்து சென்றார். லக்னோவின் வீதிகள் ஒரு நாடக மேடையைப் போல இருந்தன. தெருக்களில் போகும் மனிதர்களின் அசைவுகளில் ஒரு விசித்திரமான நளினம் இருந்தது. சைக்கிளில் செல்பவர்கள் கூட ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளும் போது சண்டையிட்டுக் கொள்ளவில்லை. அப்பலே, நீங்கள் முதலில் செல்லுங்கள் என்று கை காட்டி கொண்டார்கள். அவர்கள் பேசும் இந்தி மற்றும் உருது வார்த்தைகளை என் காதுகளுக்கு புரியவில்லை. என்றாலும் அதன் ஓசை ஒரு மென்மையான பாடலைப் போல இருந்தது. நாங்கள் ஒரு சிறிய தேநீர் கடையை கடந்தோம். அங்கே ஒரு பெரிய இரும்பு சட்டியில் ஏதோ பொரித்து கொண்டிருந்தார்கள். நெய்யின் மனமும் சர்க்கரை பாகின் வாசனையும் அந்த தெரு முழுவதையும் ஆக்கிரமித்திருந்தன. அது குலாப் ஜாமுன். சென்னையில் நான் பார்த்த குலாப் ஜாமுன்கள் சிறியதாக டப்பாக்களில் அடைக்கப்பட்டு இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பெரிய தட்டு சூடான சர்க்கரை பாகில் மிதக்கும் இந்த இருண்ட சிவப்பு நிற உருண்டைகள் என் நாவில் நீரூற செய்தன. அந்த கடையின் உரிமையாளர் தலையில் ஒரு சிறிய வெள்ளை நிற தொப்பி அணிந்த ஒரு முதியவர். அவருடைய தாடி மார்பு வரை நீண்டிருந்தது. கண்களில் மை தீட்டியிருந்தார். அப்பாவை பார்த்ததும் அவர் தன் வலது கையை நெஞ்சின் மீது வைத்து தலையை சற்றே குனிந்து, ஆதாப் ஜனாப், ஆப் நாயா ஹைன் கியா, வணக்கம் ஐயா, நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீர்களா என்று மிகவும் மரியாதையாக கேட்டார். அப்பா புன்னகையுடன் அவரிடம் இந்தியில் ஏதோ பதில் சொன்னார். அந்த முதியவரின் பார்வை என் மீது விழுந்தது. கம்பளி உடைக்குள் சுருண்டு 2 பெரிய கண்களால் அவரை மிரட்சியோடு பார்த்து கொண்டிருந்த என்னை பார்த்து அவர் இதமாக சிரித்தார். அரே வாவ், கிட்னி பியாரி பச்சே ஹே, அடடா எவ்வளவு அழகான குழந்தை என்று அவர் சொன்ன அந்த அரே வாவ் என்ற வார்த்தையில் அத்தனை வாஞ்சை இருந்தது. ஒரு சிறிய காய்ந்த மந்தார இலையால் ஆன தென்னையை எடுத்தார். அதில் சுட சுட ஒரு பெரிய குலாப் ஜாமுனை வைத்து அதன் மீது 2 சொட்டு சர்க்கரை பாகை ஊற்றி என் கைகளில் கொடுத்தார். நான் அப்பாவின் முகத்தை பார்த்தேன். அவர் கண்களால் வாங்கிக்கொள் என்று சைகை செய்தார். நான் அந்த இலையை வாங்கி கொண்டேன். அந்த சூடு என் உறைந்த கைகளுக்கு இதமாக இருந்தது. நான் அதை சிறிது கடித்து சுவைத்தேன். அது வெறும் இனிப்பு அல்ல, அதில் ஏலக்காயின் தூக்கலான வாசனையும் அதே பழைய ரோஜா நீரின் சுவையும் கலந்திருந்தது. அது என் தொண்டைக்குள் இறங்கிய போது லக்னோவின் அந்த பழமையான இனிமையான கலாச்சாரம் என் உடலுக்குள் இறங்குவதைப் போல உணர்ந்தேன். இந்த ஊர்ல எல்லோரும் இப்படிதான் மெதுவா மரியாதையா பேசுவாங்களாப்பா என்று நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன். எங்கள் சென்னையில் அன்பை கூட சற்றே உரத்த குரலில் தான் வெளிப்படுத்துவார்கள். டேய் சாப்பிடுடா என்பதில் இருக்கும் உரிமை இங்கே இல்லை. மாறாக இங்கே எல்லாம் மிகவும் நாசுக்காக இருந்தது. இதுக்கு பேர் தான் தஹேஜீப் அரிணி என்றார் அப்பா. என்னோடு மெதுவாக நடந்தபடி தஹேஜீப் அப்படின்னா நற்பண்பு, கலாச்சாரம், மரியாதையின் உச்சம். இந்த நகரத்தின் கட்டிடங்கள் மட்டுமில்லை, இங்க இருக்கிற மனிதர்களோட மொழியும் ஒரு அரண்மனை மாதிரி தான். வார்த்தைகளை வெறும் சத்தமா உபயோகப்படுத்தாம அது ஒரு கலையா பயன்படுத்துவாங்க. இங்க யாரையும் சத்தமா கூப்பிட மாட்டாங்க. கவனிச்சு பாரு. நான் கவனிக்க தொடங்கினேன். அந்த 6 வயதில் எனக்கு ஒரு புதிய போராட்டம் உருவானது. எனக்கு மொழியும் தெரியாது, இந்த கலாச்சாரமும் தெரியாது. நான் ஓடி ஆடி விளையாடலாம் என்றால் என் மீது போர்த்தப்பட்டிருக்கும் கம்பளி ஆடைகள் என்னை ஒரு ரோபோவை போல செயல்பட வைத்தன. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தஹேஜீப் என்னை மிகவும் பயமுறுத்தியது. நான் ஏதாவது சத்தமாக பேசிவிட்டால் இவர்கள் என்னை ஒரு அநாகரிகமான பெண் என்று நினைத்து விடுவார்களோ என்ற அச்சம் என் ஆள் மனதில் பதிர்ந்தது. வீட்டுக்கு திரும்பி வரும் வழியில் தூரத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்டிடம் தெரிந்தது. அதன் சுவர்கள் பழைய மங்கலான மஞ்சள் நிறத்தில் இருந்தன. அதுதான் படா இமாம்பாரா என்று சுட்டி காட்டினார் அப்பா. நவாப்கள் கட்டியது. அதோடு சுவர்களுக்குள் ஆயிரக்கணக்கான ரகசியங்கள் தூங்கிட்டு இருக்கு. வெளியில இருந்து பார்த்தா அது ஒரு அமைதியான கட்டிடம். ஆனா உள்ள போனா அதோட ஒவ்வொரு செங்கலும் ஒரு கதையை மெதுவா முணுமுணுக்கும். நீயும் அப்படிதான் ஹரிணி. ஒரு புது இடத்துக்கு போனா முதல்ல அமைதியா இருந்து அந்த இடத்த வாசிக்க கத்துக்கணும். அந்த ரூம்ல என்ன நடக்குது, மனிதர்கள் எப்படி பேசுறாங்க, அவங்க கண்கள் என்ன சொல்லுதுன்னு சத்தம் இல்லாம கவனிக்கணும். அப்பாவின் அந்த வார்த்தை ஒரு சாதாரண அறிவுரை அல்ல. அது என் வாழ்நாளின் மிக முக்கியமான சர்வைவல் பாடமாக மாறியது. லக்னோ எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் அதுதான். ஒரு அறையை எப்படி வாசிப்பது. என் கைகளையும் கால்களையும் கட்டி போட்ட அந்த உரைப்பணி என் கண்களையும் காதுகளையும் அகல திறந்து வைத்தது. நான் பேச மறுத்து கவனிக்க தொடங்கினேன்.
அன்று மாலை வீட்டின் பின்புறம் இருந்த சிறிய பால்கனியில் நான் தனியாக நின்றிருந்தேன். சூரியன் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. காற்றில் மீண்டும் அந்த பழைய ரோஜாவின் அத்தர் வாசனை மெல்லியதாக பரவியது. தூரத்தில் எங்கோ ஒரு மசூதியிலிருந்து சாயங்கால தொழுகைக்கான அஜான் ஒளி காற்றில் மிதந்து வந்தது. அந்த ஒளி எந்த விதமான அவசரமும் இன்றி மிக ஆழமாக நெஞ்சை தொடும் ஒரு மெல்லிசையாக இமாம்பாராவில் குவி மாடங்களில் பட்டு எதிரொலித்தது. நான் கண் மூடி அந்த ஒளியை கேட்டேன். பிறகு நான் மெதுவாக என் கண்களை திறந்து மேலே வானத்தை பார்த்தேன். நான் தேடிய அந்த சென்னையின் நீல நிறம் அங்கே இல்லை. குளிர்காலத்தின் பனிமூட்டமும் அஸ்தமிக்கும் சூரியனின் ஒளியும் கலந்து லக்னோவின் வானம் ஒரு விசித்திரமான நிறத்தை அணிந்திருந்தது. அது ஒரு அடர்த்தியான மஞ்சள் நிறமும் பழைய காய்ந்த ரோஜா பூவின் இதழ்களில் இருக்கும் அந்த மங்கலான சிவப்பு நிறமும் கலந்த ஒரு வானம். காலையில் என் கைகளில் முதியவர் கொடுத்த குலாப் ஜாமுனில் இருந்த அதே ரோஜா நீரின் நிறம். அந்த வானத்தை பார்க்க பார்க்க எனக்குள் இருந்த அந்த பதற்றம் மெல்ல குறைந்தது. இந்த வானம் என்னை பார்த்து சிரிக்கவில்லை. மாறாக நவாபை போல மிகவும் மரியாதையுடன் ஆதாப் ஜனாப் என்று என்னை வரவேற்பது போல இருந்தது. நான் என் மங்கி குல்லாவை கலற்றிவிட்டு அந்த மாலை நேரத்து பனிக்காற்றை ஆழமாக சுவாசித்தேன். என் உடலுக்குள் லக்னோவின் ரோஜா வாசம் நிரம்ப தொடங்கியது. அத்தியாயம் 4. மௌனம் என்பது மொழியின் மரணம் அல்ல, அது புதிய வார்த்தைகள் முளைக்க தயாராகும் ஈரம் காயாத நிலம். சென்னையில் என் வீட்டில் நான் ஒரு பேசும் கிளி. காலை கண் விழித்தது முதல் இரவு தூங்கும் வரை என் வாய் ஓயாது. சுவரில் ஊறும் எறும்பில் தொடங்கி வானத்தில் போகும் விமானம் வரை எல்லாவற்றுக்கும் என்னிடம் ஒரு கதை இருக்கும். ஆனால் லக்னோ என்னை முதன்முறையாக ஊமையாக்கியது. குரல் வலையில் இருந்து வார்த்தைகள் பிறக்க மறுக்கும் அந்த வழியும், நம்மை சுற்றியிருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று புரியாத அந்த செவிட்டுத்தன்மையும் ஒரு 6 வயது சிறுமிக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தண்டனை. அன்று லக்னோவில் என் பள்ளிக்கூடத்தின் முதல் நாள். அதிகாலை 5 மணிக்கு எங்கள் வீட்டின் சமையலறையில் இருந்து கடுகு வெடிக்கும் சத்தம் கேட்டது. நான் படுக்கையை விட்டு எழுந்து போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு சமையலறை வாசலில் நின்றேன். அங்கே அம்மா எனக்காக மதிய உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள். ஒரு புதிய ஊரில் புரியாத மனிதர்கள் மத்தியில் எனக்கு எந்த அச்சமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் மிகவும் விரும்பும் எலும்பிச்சை சாதத்தை கிளறி கொண்டிருந்தாள். அந்த சாதத்தின் பிரகாசமான மஞ்சள் நிறமும் அதில் வறுத்து போட்டிருந்த வேர்க்கடலையும் கருவேப்பிலையின் நறுமணமும் அந்த உறைபனி குளிரிலும் எனக்கு இதமாக இருந்தது. அம்மா என் அருகில் வந்து மண்டியிட்டு அமர்ந்தாள். என் தலைமுடியை மிகவும் நேர்த்தியாக வாரி 2 இறுக்கமான இரட்டை சடைகள் பின்னினாள். அதன் முனையில் சிவப்பு நிற ரிப்பன்களை கட்டினாள். நான் அணிய வேண்டிய சாம்பல் நிற பாவடையையும் வெள்ளை நிற முழக்கை சட்டையையும் அடர் சிவப்பு நிற கம்பளி ஸ்வெட்டரையும் எந்த சுருக்கமும் இன்றி இஸ்திரி செய்து வைத்திருந்தாள். என்னை மற்ற குழந்தைகள் மத்தியில் ஒரு அணியனை போல காட்டாமல் இருக்க அவள் எவ்வளவு மெனக்கெடுகிறாள் என்பதை அவளின் அந்த செயல்களில் அப்பட்டமாக தெரிந்தது. ஹரிணிமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்றாள் அம்மா என் சட்டையின் பட்டன்களை போட்டபடியே. நான் அவளை அமைதியாக பார்த்தேன். என் தொண்டைக்குள் ஒரு பயம் உருண்டையாக உருண்டு கொண்டிருந்தது. கிளாஸ் டீச்சர் பேரு மிஸ்ஸஸ் அகர்வால். அவங்க ரொம்ப நல்லவங்களாம். நீ உள்ள போனது குட் மார்னிங் மிஸ்ஸஸ் அகர்வால் அப்படின்னு சொல்லணும், சரியா? உனக்கு என்ன பேசணும்னு தெரியலன்னா பரவாயில்ல, சும்மா சிரி. சிரிப்புக்கு தமிழ் இந்தின்னு எந்த மொழியும் கிடையாது என்று என் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தாள். அம்மாவுக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் நான் எந்த வகுப்பிற்கு போகிறேன், என் ஆசிரியர் பெயர் என்ன என்பதை யாரிடமோ கேட்டு நான் விழிப்பதற்கு முன்பே தெரிந்து வைத்திருந்தால் தன் குழந்தைக்கு முன் எந்த தடையும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கும் ஒரு தாயின் அந்த நுட்பமான தேடல் என்னை ஆச்சரியப்படுத்தியது. பள்ளிக்கூடம் ஒரு பிரம்மாண்டமான பழைய பிரிட்டிஷ் கட்டிடமாக இருந்தது. செங்கற்களால் கட்டப்பட்ட அந்த பள்ளியின் இரும்பு கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்ததும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வெவ்வேறு திசைகளில் ஓடிக்கொண்டிருந்தார்கள். எல்லோரும் அந்த பள்ளியின் சீருடையான அடர் சிவப்பு நிற ஸ்வெட்டர் அணிந்திருந்தார்கள். ஒரு பெரிய செங்கடல் அலை மோதுவது போல இருந்தது. பஜாஜ் சேத்தக் ஸ்கூட்டர்களிலும் சைக்கிள் ரிக்ஷாக்களிலும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இறக்கிவிட்டு கொண்டிருந்தார்கள். என் காதில் விழுந்த வார்த்தைகள் எல்லாமே கல்லை கொண்டு அடிப்பது போல கடினமாக இருந்தன. ஜல்தி சலோ, இதர் ஆவோ, கியா கர் ரஹி ஹே, கியா கர் ரஹி ஹோ என்று மிக வேகமாக உரத்த குரலில் அவர்கள் இந்தியில் பேசிக் கொண்டார்கள். என் கைகள் தானாகவே என் பள்ளி பையின் ஸ்டாப்களை இறுக்கமாக பிடித்து கொண்டன. நான் அப்பாவின் கையை கெட்டியாக பற்றி கொண்டேன். அப்பா என்னை என் வகுப்பறையின் வாசலில் விட்டுவிட்டு என் கன்னத்தை தட்டி, பயப்படக்கூடாது, உனக்கு எல்லாமே தெரியும் என்று கண்களால் தைரியம் சொல்லிவிட்டு சென்றார். வகுப்பறைக்குள் நுழைந்தேன். 3வது வரிசையில் ஒரு காலி இடம் இருந்தது. மரத்தால் நான் அந்த பழைய டெஸ்கில் ஒரு ஓரமாக சென்று அமர்ந்தேன். சுற்றிலும் இருந்த குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தும் விளையாடும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் மட்டும் அந்த அறையில் இல்லாதது போல் ஒரு கண்ணாடி பேழைக்குள் அடைக்கப்பட்டதை போல உணர்ந்தேன். சிறிது நேரத்தில் ஆசிரியை உள்ளே வந்தார். மிஸ்ஸஸ் அகர்வால். அவர் ஒரு அடர்த்தியான பருத்தி புடவை அணிந்து தோளில் ஒரு பெரிய சால்வையை போர்த்தியிருந்தார். அவர் உள்ளே வந்ததும் ஒட்டுமொத்த வகுப்பும்
குட் மார்னிங் மேடம் என்று ஒருமித்த குரலில் கத்தியது. நான் ஒரு வினாடி தாமதமாக எழுந்தேன். அம்மா சொன்னது போல என் தொண்டையிலிருந்து சத்தம் வரவே இல்லை. வெறும் உதடுகள் மட்டும் அசைந்தன. ஆசிரியை கரும்பலகையில் சாக்பீஸால் ஏதோ எழுத தொடங்கினாள். க க க என்று அவர் இந்தி எழுத்துக்களை எழுதினார். அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றின் மீதும் ஒரு படுக்கை கோடு போடப்பட்டிருந்தது. எனக்கு அது ஒரு நீண்ட கொடியில் துணிகளை காயப்போட்டிருப்பது போல காட்சியளித்தது. என் தமிழ் எழுத்துக்களில் இருக்கும் அந்த அழகான வளைவுகளும் புள்ளிகளும் அதில் இல்லை. அவர் அந்த எழுத்துக்களை சுட்டிக்காட்டி மாணவர்களை சத்தமாக படிக்க சொன்னார். என் முறை வந்தது. அவர் என்னை பார்த்து ஏதோ ஒரு கேள்வியை கேட்டார். அவர் முகம் என்னை பார்த்து பேசியது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்று எனக்கு ஒரு எழுத்து கூட புரியவில்லை. நான் அப்படியே சிலையாக நின்றேன். வகுப்பில் இருந்த சில குழந்தைகள் என்னை பார்த்து சிரிக்க தொடங்கினார்கள். ஒருவன் எஸ்கோ குச் நஹே ஆத்தா, இவளுக்கு ஒன்றும் தெரியல என்று ஏளமாக சொன்னான். என் காதுகள் சூடாயின. கண்களில் கண்ணீர் திரண்டது. நான் அவமானத்தால் கூனி குறுகி போனேன். ஆசிரியை ஒரு பெருமூச்சுடன் என்னை உட்கார சொன்னான். அந்த வினாடியில் எனக்கு அப்பாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. நேற்றிரவு இமாம்பாராவை பார்த்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகள், ஒரு புது இடத்துக்கு போனால் முதல்ல அமைதியாக இருந்து அந்த இடத்த வாசிக்க கற்றுக்கணும். ஆம், எனக்கு மொழி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு கண்கள் இருக்கின்றன. என் செவிகள் ஒளியை கேட்காவிட்டாலும் என் கண்கள் அசைவுகளை கவனிக்க முடியும். நான் வகுப்பறையை வாசிக்க தொடங்கினேன். ஆசிரியர் எப்போது தன் பிரம்பை கையில் எடுக்கிறார், அவர் தோள்கள் எப்போது உயர்கின்றன, அவர் கண்களில் கோபம் எப்போது வருகிறது, மற்ற குழந்தைகள் எப்போது தங்கள் புத்தகத்தை திறக்கிறார்கள், எப்போது தங்கள் பென்சிலை எடுக்கிறார்கள். என் அருகில் இருக்கும் பெண் புத்தகத்தில் 22வது பக்கத்தை திறந்தாள். எந்த கேள்வியுமின்றி நானும் அதே பக்கத்தை திறந்தேன். ஆசிரியை கரும்பலகையை நோக்கி திரும்பும்போது மற்றவர்கள் அமைதியாக உட்கார்ந்தால் நானும் அமைதியானேன். அடுத்த 3 மணி நேரங்களில் எனக்கு ஹிந்தி தெரியாது என்ற உண்மையை நான் என் அசைவுகளால் மிக திறமையாக மறைத்துவிட்டேன். நான் பேசவில்லை, ஆனால் அந்த வகுப்பறையின் தாளத்தோடு நான் ஒன்றிணைந்து விட்டேன். லக்னோ எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த முதல் பாடம் அறையை வாசிப்பது என்னை அந்த ஆசிரியரின் பிரம்படியிலிருந்து காப்பாற்றியது. ஆனால் உண்மையான போராட்டம் மதிய உணவு இடைவேளையில்தான் காத்திருந்தது. பள்ளியில் பெரிய பித்தளை மணி டாங் டாங் என்று அடித்ததும் வகுப்பறையே ஒரு போர்க்களம் போல மாறியது. குழந்தைகள் தங்கள் டிஃபன் பாக்ஸ்களை திறந்தார்கள். அந்த வகுப்பறை முழுவதும் நெய்யில் சுட்ட பராத்தாக்கள், சீரக உருளைக்கிழங்கு மற்றும் ஊர்காயின் காரமான வாசனையால் நிரம்பியது. வட இந்தியாவின் குளிர்கால மதிய உணவின் தனித்துவமான வாசம் அது. நான் மிகவும் பசியோடு என் சிறிய எவசில்வர் டப்பாவை திறந்தேன். என் அம்மாவின் எலும்பிச்சை சாதம், அது ஒரு அழகான மஞ்சள் நிறத்தில் என்னை ஆசுவாசப்படுத்த காத்து கொண்டிருந்தது. நான் முதல் வாய் உணவை எடுக்க கையை நீட்டிய போது என் இருக்கைக்கு பின்னால் இருந்த ஒரு பெண் என் டப்பாவை குனிந்து பார்த்தாள். ஏ கியா ஹே பிலா சாவால், இது என்ன மஞ்சள் கலர்ல சாதம் என்று முகத்தை சுழித்து கேட்டாள். அவள் குரலை கேட்டு இன்னும் 2-3 பெண்கள் என் இருக்கையை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் என் எலுமிச்சை சாதத்தை ஏதோ விசித்திரமான ஒரு பூச்சியை பார்ப்பது போல பார்த்தார்கள். கெய்சா அஜிப் பாசா இஸ்கா, இதோட வாசனை ரொம்ப விசித்திரமா இருக்கே என்று ஒருத்தி தன் மூக்கை பிடித்து கொண்டாள். இன்னொருத்தி சிரித்தாள். என் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. ஒரு குழந்தைக்கு அவளது உணவு நிராகரிக்கப்படுவது என்பது அவளது அம்மாவின் அன்பே நிராகரிக்கப்படுவதற்கு சமம். அந்த எலுமிச்சை சாதம் என் வீடு. என் அம்மா அதை எவ்வளவு பிரியத்தோடு அதிகாலையில் எழுந்து செய்தார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இவர்களின் கண்களுக்கு ஏடிக்கூத்தாக தெரிந்தது. என்னை மிகவும் புண்படுத்தியது. ஒரு கணம் என் அம்மாவின் உணவுக்காக நான் வெட்கப்பட்டேன். அடுத்த கணமே அப்படி வெட்கப்பட்டதற்காக எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. எனக்கு தொண்டையை அடைத்து கொண்டு வந்தது. என்னால் ஒரு வாய் கூட சாப்பிட முடியவில்லை. என் எவசில்வர் டப்பாவை அவசரமாக மூடி என் பள்ளிப்பைக்குள் திணித்துவிட்டு வகுப்பறையை விட்டு வெளியே ஓடினேன். நான் நேராக சென்றது பள்ளியின் கழிவறை. குளிர்ந்த சுவர்களை கொண்ட அந்த அறையின் ஒரு மூலையில் நின்று கொண்டு என் முகத்தை 2 கைகளாலும் மூடி தேம்பி தேம்பி அழுதேன். நான் ஏனப்பா இங்க வந்தேன்? எனக்கு இந்த ஊர் வேண்டாம், எனக்கு என் வீடு வேணும் என்று எனக்குள்ளேயே கதறினேன். என் தனிமை என்னை இருபுறமும் இருந்து நசுக்கியது. கண்ணீரோடு நான் கழிவறையின் கண்ணாடியை பார்த்தேன். அதில் என் முகம் தெரிந்தது. என் கண்கள் சிவந்திருந்தன. அப்போது நேற்று காலையில் வீட்டை விட்டு புறப்படும் போது சமையலறை வாசலில் நின்று கொண்டு தன் கண்ணீரை துடைத்து கொண்ட அம்மாவின் முகம் என் நினைவுக்கு வந்தது. அம்மா தன் கனவுகளை விட்டு வந்தபோது கூட இப்படி சத்தமாக அழவில்லை. அவளும் அமைதியாகத்தான் அந்த வழியை ஏற்றுக்கொண்டாள். அவள் ஒருபோதும் தோற்று போனதில்லை. அழலாம், ஆனால் தோற்கக்கூடாது என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். குளிர்ந்த நீரை திறந்து என் முகத்தை கழுவினேன். என் சிவப்பு நிற ரிப்பனை சரி செய்து கொண்டு மீண்டும் ஒரு இயல்பான முகத்தோடு வகுப்பறைக்கு திரும்பினேன். வகுப்பறைக்குள் உணவு இடைவேளை முடிவடையும் தருவாயில் இருந்தது. நான் இருக்கையில் சென்று அமைதியாக அமர்ந்தேன். என் வயிறு பசியால் கிள்ளியது. ஆனால் என் சுயமரியாதை என்னை சாப்பிட விடாமல் தடுத்தது. அப்போது என் அருகில் ஒரு கை நீட்டப்பட்டது. நான் நிமிர்ந்து பார்த்தேன். எனக்கு வலதுபுறம் அமர்ந்திருந்த ஒரு மெலிதான பெண்.
அவளது பெயர் ஃபாத்திமா என்று ஆசிரியை காலையில் கூப்பிட்ட போது நான் கவனித்திருந்தேன். அவளின் கண்கள் மிகவும் கனிவாக இருந்தன. அவள் முகத்தில் ஒரு அமைதியான நளினம் இருந்தது. அவள் தன் சிறிய பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸை என் பக்கம் நகர்த்தினாள். அதில் சுட சுட ஒரு ஆலு பரோட்டாவும் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாயும் இருந்தது. அவள் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை, என் உணவை கேலி செய்யவில்லை. மாறாக அந்த பராத்தாவிலிருந்து ஒரு சிறிய துண்டை பிடித்து அதில் கொஞ்சம் ஊறுகாயை தொட்டு என் கையில் திணித்தாள். காவோ, சாப்பிடு என்று மிக மெல்லிய குரலில் சொன்னான். நான் திகைத்து போய் அவளை பார்த்தேன். அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு தெரியாவிட்டாலும் அவளின் கண்களில் இருந்த பரிவு எனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்தது. நான் தயங்கி அந்த பராத்தாவை வாயில் வைத்தேன். நெய்யின் கதகதப்பும் மாங்காய் ஊறுகாயின் காரமும் என் பசியை தணித்தன. அதைவிட அவளின் அந்த சிறிய கனிவு காலையிலிருந்து என் மனதில் உரைத்திருந்த அத்தனை கசப்புகளையும் தனிமையும் நொடியில் உருக்கிவிட்டது. நான் அவளை பார்த்து புன்னகைத்தேன். அவளும் என்னை பார்த்து சிரித்தாள். வியாகரணங்களும் இலக்கணங்களும் எழுத்துக்களும் தெரியாத 2 குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு ஆலு பரோட்டா மிக சிறந்த பாலமாக அமைந்தது. மௌனம் ஒருபோதும் ஒரு தடையாக இருக்காது. அன்பை வெளிப்படுத்த பார்வைகளே போதும் என்பதை அந்த 6 வயதில் நான் உணர்ந்து கொண்டேன். ஒருவேளை தஹேஜீப் என்பது வெறும் வார்த்தைகளில் சொல்லப்படும் மரியாதை மட்டுமல்ல, பசியோடு இருக்கும் ஒரு அந்நிய பெண்ணுக்கு தன் உணவை பகிர்ந்தளிக்கும் இந்த சிறிய செயலும் கூட தஹேஜீப் தான் என்று எனக்கு புரிந்தது. மாலை 3 மணிக்கு தூரத்திலிருந்து பள்ளியின் மணி மீண்டும் ஒலித்தது. நான் என் புத்தகங்களை அடுக்கிக் கொண்டு வெளியே வந்தேன். வாசலில் எனக்காக ஒரு சைக்கிள் ரிக்ஷா காத்திருந்தது. அதில் ஏறி அமர்ந்தேன். லக்னோவின் குளிர்கால காற்று என் முகத்தில் வீசியது. காலை இருந்த அந்த பதற்றம் இப்போது என்னிடம் இல்லை. தோற்று போகவில்லை என்ற சிறு பெருமிதம் எனக்குள் இருந்தது. நான் ரிக்ஷாவின் பின்னால் சாய்ந்து வானத்தை பார்த்தேன். பனி விலகிய மதிய நேரத்து லக்னோ வானம் ஒரு வெளிரிய நீல நிறத்தில் இருந்தது. அதில் அங்கெங்கே சில மெல்லிய வெண்ணிற பஞ்சு மேகங்கள் மேய்ந்து கொண்டிருந்தன. அந்த வானத்தை பார்த்தபோது வகுப்பறையில் இருந்த ஒரு பெரிய கரும்பலகை யாரோ ஈரம் படிந்த துணியை அரைகுறையாக துடைத்து விட்டது போல தோன்றியது. ஆமாம், அது ஒரு கரும்பலகை போலதான் இருந்தது. அந்த வானம் எனக்கு சொல்வது போல இருந்தது. பழையதை அழித்து விட ஹரிணி, இது ஒரு புதிய கரும்பலகை. இதில் நீ புதிய எழுத்துக்களை எழுதப் போகிறாய். உனக்கான புதிய மொழியை நீ கற்கப் போகிறாய். அந்த வெளிரிய நீல வானத்தை என் கண்களுக்குள் ஆழமாக சேமித்துக் கொண்டேன். நான் இனிமேல் ஒன்றும் சொல்லாத பெண்ணாக இருக்கப் போவதில்லை. அடுத்த முறை என் எலுமிச்சை சாதத்தின் பெருமை அவர்களுக்கும் புரியும் மொழியிலேயே நான் சொல்வேன் என்று அந்த லக்னோ வானத்திற்கு நான் மௌனமாக ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன். அத்தியாயம் 5. பயம் என்பது நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடம் இல்லை. அது நாம் பேச தயங்கி தொண்டைக்குள் முழுங்கிவிடும் வார்த்தைகளின் மௌனத்தில் தான் ஒளிந்திருக்கிறது. மாலை 5 மணி. சூரியன் விடை பெற தயாராகும் அந்த சில நிமிடங்களில் லக்னோவின் பழைய கட்டிடங்களின் மீது படியும் அடர்த்தியான மஞ்சள் வெளிச்சம் உலகத்தையே ஒரு பழைய கருப்பு வெள்ளை புகைப்படமாக மாற்றிவிடுகிறது. அது லக்னோவின் புகழ்பெற்ற கலிஃபே பகுதி. நவாப்களின் காலத்தில் கட்டப்பட்ட குறுகலான சந்துக்களும் மங்கலான விளக்குகளும் கொண்ட அந்த தெரு ஒரு மாயாஜால உலகைப் போல இருக்கும். குளிர்காலத்தின் உரைப்பனி மெல்ல மெல்ல கீழே இறங்கி தெருக்களில் மிதக்கத் தொடங்கும் நேரம் அது. அந்த தெருவில் நின்று கொண்டால் உங்கள் உடல் உங்களை அறியாமலேயே அந்த நகரத்தின் தாளத்திற்கேற்ப அசைய தொடங்கும். ஒரு புறம் கலோட்டி கெபாப், சுடப்படும் இரும்பு சட்டிகளில் இருந்து எழும் புகை காற்றில் ஒருவிதமான காரமான மாமிச வாசனையை பரப்பிக் கொண்டிருக்கும். இன்னொரு புறம் இனிப்பான சூடான ஜிலேபிகளின் வாசனை நெய்யுடன் கலந்து வரும். ட்ரெங் ட்ரெங் என்று ஒலிக்கப்படும் சைக்கிள் ரிக்ஷாக்களின் மணிகள் கனமான சிக்கன் காரி வேலைப்பாடு செய்யப்பட்ட துப்பட்டாக்களை அணிந்து கொண்டு பேரம் பேசும் பெண்களின் வளையல் சத்தங்கள், கடைகளின் முகப்புகளில் தொங்கும் பழைய உருது கவிதைகளின் பலகைகள் என அந்த தெரு முழுவதுமே உயிரோட்டமாக துடித்து கொண்டிருக்கும். அந்த சந்தடிக்கு நடுவே நான் ஒரு சிறிய ஓரத்தில் என் இந்தி டியூஷன் முடிந்து அப்பாவுக்காக காத்து நின்று கொண்டிருந்தேன். எனக்கு இப்போது 7 வயது. லக்னோவுக்கு வந்து 6 மாதங்கள் ஓடிவிட்டன. இந்த 6 மாதங்களில் இந்த நகரத்தின் குளிருக்கும் உணவுக்கும் என் உடல் பழகிவிட்டது. ஆனால் என் நாக்கு மட்டும் இன்னும் இந்தி மொழிக்கு பழக மறுத்து முரண்டு பிடித்து கொண்டிருந்தது. எனக்கு சில வார்த்தைகள் புரிய தொடங்கியிருந்தன. ஆனால் பேசுவதற்கு எனக்கு கடுமையான பயம் இருந்தது. என் தாய்மொழியான தமிழில் இலக்கணம் என்பது ஒரு பொருளை அல்லது ஒரு செயலை சார்ந்திருக்கும். நான் சாப்பிடுகிறேன் என்று ஒரு ஆணும் சொல்லலாம், ஒரு பெண்ணும் சொல்லலாம். ஆனால் இந்தி அப்படியல்ல. அது ஒவ்வொரு அசைவிற்கும் பாலினம் கற்கும் மொழி. ஒரு பெண் மைன் காத்தி ஹூன், நான் சாப்பிட்றேன் என்று சொல்ல வேண்டும். தவறுதலாக நான் மைன் காத்தா ஹூன் என்று ஆண்பாலில் சொல்லிவிட்டால் சுற்றியிருப்பவர்கள் அனைவரும் என்னை பார்த்து சத்தமாக சிரிப்பார்கள். அந்த சிரிப்பு என்னை மிகவும் அவமானப்படுத்தும். என்னை ஒரு முட்டாள் என்று அவர்கள் நினைத்து விடுவார்களோ என்ற பயத்திலேயே நான் பேசுவதை முழுமையாக நிறுத்திவிட்டேன். நான் ஒரு பார்வையாளராகவே சுருங்கி போனேன். ஆனால் என் மௌனம் என்னை குருடியாக்கிவிடவில்லை. மாறாக அது என் கண்களை இன்னும் கூர்மையாக்கியது. நான் லக்னோவில் கற்ற அந்த முதல் பாடத்தை, ஒரு அறையை எப்படி வாசிப்பது என்பதை
இப்போது தெருக்களில் பிரயோகிக்க தொடங்கியிருந்தேன். வார்த்தைகளை கவனிப்பதை விட மனிதர்களின் கண்களையும் அவர்களின் தோள்களின் அசைகளையும் நான் கூர்ந்து கவனிக்க தொடங்கினேன். யார் கோபமாக இருக்கிறார்கள், யார் அவசரமாக இருக்கிறார்கள், யார் போலியாக சிரிக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசத் தொடங்கும் முன்பே என் கண்கள் கணித்துவிடும். நான் நின்று கொண்டிருந்த அந்த தெருமுனையில் இருந்து சற்று தள்ளி ஒரு சிறிய இருண்ட சந்து இருந்தது. அங்கே ஒரு சிறிய பையன், அநேகமாக 5 வயது இருக்கலாம், தன் தோளில் ஒரு பெரிய புத்தக பையை சுமந்து கொண்டு அழுது கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் 9 அல்லது 10 வயது மைக்கத்தக்க 3 பெரிய பையன்கள் நின்று கொண்டு இருந்தார்கள். அந்த 3 பையன்களும் அந்த சிறுவனை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன் அந்த சிறுவனின் தலையில் இருந்த குரங்கு குல்லாவை உருவி தன் கையில் வைத்துக்கொண்டு அதை மேலே தூக்கி போட்டான். அந்த சிறுவன் அதை எட்டி பிடிக்க தாவிய போது இன்னொருவன் அவனை பிடித்து கீழே தள்ளினான். அந்த சிறுவன் முழங்கால் தேய கீழே விழுந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். தேரே பாய், மேரா டோப்பி தே, குடுடா, என் குல்லாவை குடு என்று அந்த சிறுவன் கெஞ்சினான். ஆனால் அந்த பெரிய பையன்கள் அதை ஒரு விளையாட்டாக நினைத்து சிரித்தார்கள். என் முதல் உள்ளுணர்வு அங்கிருந்து ஓடி ஒளிய சொன்னது, எனக்கு இந்தி தெரியாது, நான் ஒரு பெண், அதுவும் தனியாக இருக்கிறேன், அவர்கள் என்னை விட பெரியவர்கள், நான் ஏன் வம்பு விலைக்கு வாங்க வேண்டும்? இது என் ஊரு இல்லை. அமைதியாக தலையை குனிந்து கொண்டு நின்றால் அப்பா வந்ததும் இருட்டில் மறைந்து விடலாம் என்று என் மூளை எனக்கு உத்தரவிட்டது. நான் என் பள்ளிப்பையை மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டு பார்வையை திரும்ப முயன்றேன். ஆனால் என்னால் திரும்ப முடியவில்லை. என் கண்களில் நீர் முட்டியது. அந்த சிறுவனின் அழுகை 6 மாதங்களுக்கு முன்பு என் வகுப்பறையின் கழிவறையில் நான் அனாதையாக நின்று அழுததை எனக்கு நினைவூட்டியது. தனியாக இருப்பதன் வழியும் யாரும் உதவு வராத அந்த நிராதரவான நிலையும் எனக்கு நன்றாக தெரியும். நான் மீண்டும் அந்த 3 பையன்களையும் கூர்ந்து கவனித்தேன். அந்த மூவரும் தங்களை மிகப்பெரிய ரவுடிகளைப் போல காட்டிக்கொண்டாலும் அவர்களின் உடல் மொழி வேறொன்றை சொன்னது. அவர்கள் அந்த சிறுவனை தள்ளிய ஒவ்வொரு முறையும் அவர்கள் கண்கள் பயத்தோடு பிரதான சாலையை நோட்டமிட்டன. யாராவது பெரியவர்கள் வருகிறார்களா என்று அவர்களின் தோள்கள் பதற்றத்தில் சுருங்கி விரிந்தன. அவர்கள் உண்மையான தைரியசாலிகள் இல்லை. யாரும் மற்ற இருண்ட சந்தில் தங்கள் பலத்தை காட்ட நினைக்கும் கோழைகள் என்பது எனக்கு பட்டவர்த்தனமாக புரிந்தது. எனக்குள் இருந்த பயம் சட்டென்று ஒரு விசித்திரமான கோபமாக மாறியது. உறைபனி குளிரிலும் என் காதுகள் சூடாகின. என் தொண்டைக்குள் அடைப்பட்டிருந்த வார்த்தைகள் முட்டி மோதிக்கொண்டு வெளியே வர துடித்தன. இலக்கணம், பாலினம், உச்சரிப்பு என அத்தனையும் என் மூளையிலிருந்து அழிந்து போயின. நான் என் பள்ளி பையை கீழே தரையில் வைத்தேன். என் கண்களை முஷ்டியாக மடக்கி கொண்டேன். அந்த இருண்ட சந்தை நோக்கி குளிர்ந்த செருப்பு கால்களால் தப் தப் என்று சத்தமாக எட்டு வைத்து நடந்தேன். என் காலடி சத்தம் கேட்டு அந்த 3 பையன்களும் திரும்பி பார்த்தார்கள். அவர்களின் முகத்தில் ஒரு சிறிய அதிர்ச்சி. ஒரு சிறிய 7 வயது பெண் இருட்டில் தனியாக தங்களை நோக்கி நேராக வருவதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. நான் அந்த மூவரில் உயரமான இருந்தவனின் நேர் முன்னால் சென்று நின்றேன். என் கண்கள் இமைக்கவே இல்லை. ஒரு சிறுத்தை தன் இரையை பார்ப்பது போல எந்த விதமான சலனமும் இன்றி அவனது கண்களை நேரடியாக ஊடுருவி பார்த்தேன். என் மூச்சு காற்று அந்த பனியில் புகையாக வெளிவந்தது. எனக்கு என்ன பேச வேண்டும் என்று தெரியாது. எனக்கு தெரிந்த இந்தி வார்த்தைகள் மிக குறைவு. ஆனால் என் கோபத்தை வெளிப்படுத்த எனக்கு கவிதைகள் தேவைப்படவில்லை. நான் வலது கையை உயர்த்தி ஆள்காட்டி விரலால் அவனது மூக்கிற்கு நேராக நீட்டினேன். என் குரல் தொண்டையின் ஆழத்திலிருந்து இதுவரை நான் அறியாத ஒரு கம்பீரத்தோடு இரும்பை போல உறுதியாக வெளிவந்தது. ஏய், உஸ்கோ சோர் தோ, தும் ஜாவோ. ஏய், அவனை விட்டுவிடு, நீ போ. சரியாக 6 வார்த்தைகள். அதில் எந்த இலக்கணமும் இல்லை. ஆனால் அந்த 6 வார்த்தைகளில் ஒரு இராணுவ தளபதியின் கட்டளை இருந்தது. ஒரு தாயின் மூர்க்கம் இருந்தது. இந்த ஊரில் நான் பயந்து ஓடும் சிறுமி அல்ல. என் வாழ்நாளின் மிக சிறந்த பிரகடனம் இருந்தது. என் குரலில் இருந்த அந்த ஆணித்தரமான உறுதி மொழிக்கு அப்பாற்பட்டு அந்த பையன்களின் மனதை கிழித்தது. அந்த உயரமான பையன் ஒரு கணம் திகைத்து போனான். கண்களில் இருந்த மூர்க்கம் அவனை நிலைக்குலைய செய்தது. அவனுக்கு பின்னால் இருந்தவர்கள் பயத்தில் 2 அடி பின்வாங்கினார்கள். தங்களின் கோழைத்தனம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்பது அவர்களின் கண்கள் காட்டி கொடுத்தன. எந்த வார்த்தையும் பேசாமல் அவன் தன் கையில் இருந்த அந்த குரங்கு குல்லாவை கீழே போட்டார். மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு எதுவும் பேசாமல் அந்த சந்தின் மறுமுனை வழியாக ஓடி மறைந்தார்கள். நான் மெதுவாக கீழே குனிந்து அந்த குல்லாவை எடுத்தேன். அந்த சிறிய பையனின் காலருகே அமர்ந்து கண்ணீரோடு என்னை பார்த்து கொண்டிருந்தான். நான் அந்த குல்லாவை அவனது தலையில் மாட்டிவிட்டு அவனது தோலை தட்டினேன். அவன் தேம்பிக் கொண்டே சுக்ரியா தீதி, நன்றி அக்கா என்று சொல்லிவிட்டு தன் வீட்டை நோக்கி ஓடினான். நான் அப்படியே நின்று கொண்டிருந்தேன். என் உடல் லேசாக நடுக்கிக் கொண்டிருந்தது. குளிரால் வந்த நடுக்கம் அல்ல, எனக்குள்ளேயே இத்தனை பெரிய நெருப்பு ஒளிந்திருக்கிறதா என்ற ஆச்சரியத்தால் வந்த நடுக்கம். நான் என்னையே புதிய மனுஷியாக பார்த்தேன். அரே வாவ்! பின்னால் இருந்து ஒரு கரகரப்பான குரல் கேட்டது. நான் திரும்பி பார்த்தேன். பிரதான சாயம் இருந்த ஒரு தள்ளுவண்டி கடைக்காரர் அவர் சூடா நிலைக்கடலையை மூங்பாலி மணலில் வறுத்து விற்று கொண்டிருந்தார். தலையில் ஒரு டம்ளர் கட்டி
ஒரு பெரிய போர்வையை போர்த்தியிருந்தார். அவர் அந்த தெருமுனையில் நின்று எல்லாவற்றையும் இருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. அவர் தன் அடுப்பில் இருந்து சுட சுட கொஞ்சம் நிலக்கடலை எடுத்து ஒரு பழைய செய்தித்தாளில் பொட்டலமாக மடித்து என்னை நோக்கி வந்தார். அந்த பொட்டலத்தை என் கைகளில் கொடுத்தார். பகுத் எமித் வாலி லக்கி ஹை தூ ஷேர்னி ஹை ஷேர்னி, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, நீ ஒரு பெண் சிங்கம் என்று தன் மஞ்சள் படிந்த பற்கள் தெரிய சிரிந்தார். ஷேர்னி லயனஸ், அந்த ஒரு வார்த்தை என் உடம்பில் பாய்ந்த மின்சாரம் போல இருந்தது. இதுவரை என்னை பார்த்தவர்கள் எல்லாம் பாவம், மொழி தெரியாத தென்னிந்திய பெண் என்று தான் பார்த்தார்கள். ஆனால் லக்னோவின் ஒரு சாதாரண நிலக்கடலை வியாபாரி என்னை ஒரு பெண் சிங்கம் என்று அழைக்கிறார். மொழி என்பது வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல, அது நாம் வெளிப்படுத்தும் உணர்வுகளின் வடிவம் என்ற பெரும் பேருண்மை அந்த வினாடியில் எனக்கு விளங்கியது. ஹரிணி, அப்பாவின் பஜாஜ் சேதக் ஸ்கூட்டர் என் அருகில் வந்து நின்றது. அவர் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு என்னை நோக்கி வந்தார். அவர் முகத்தில் கோபம் இல்லை, ஆனால் ஒரு ஆழமான தீவிரம் இருந்தது. அவர் சற்று தூரத்தில் இருந்த அந்த சம்பவத்தின் கடைசி பகுதியை பார்த்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். நான் பயந்து போய் என் பள்ளிப்பையை எடுத்துக்கொண்டு அவர் அருகில் சென்றேன். அவர் என்னை கடிந்து கொள்வார், ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை என்று திட்டுவார் என்று நினைத்தேன். ஆனால் அப்பா என்னை எதுவும் கேட்கவில்லை. அவர் என் கையில் இருந்த நிலக்கடலை பொட்டலத்தை பார்த்தார், பின் என் கண்களை பார்த்தார். அந்த பனியிரவிலும் அவர் கண்கள் பெருமிதத்தால் மின்னிக் கொண்டிருந்தன. தன் ஸ்கூட்டரின் முன்னால் இருந்த சிறிய கூடையிலிருந்து ஒரு சிறிய மண் குவளையை எடுத்தார். அதில் சுட சுட பாதாம் பால் எனக்காக வாங்கி வைத்திருந்தார். அதை என் கையில் கொடுத்தார். குடி என்றால் மென்மையாக. நான் அதை வாங்கி குடித்தேன். தொண்டைக்குள் இறங்கிய அந்த சூடான பால் என் உடலின் நடுக்கத்தை முழுமையாக நிறுத்தியது. அப்பா என் தலையை கோதிவிட்டு சொன்னான், உன் இலக்கணம் தப்பு அண்ணி, நீ தும் ஜாவோன்னு சொல்லியிருக்க கூடாது, யஹான் சே சலே ஜாவோன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் ஒரு வினாடி நிறுத்திவிட்டு தொடர்ந்தார், ஆனா உன் கண்கள் பேசின இலக்கணம் ரொம்ப சரி. ஒரு தப்பை தட்டி கேட்க எந்த மொழியும் தேவையில்லை, உனக்குள்ள இருக்கிற துணிவு போதும். அந்த 6 வார்த்தையில நீ பேசினது இந்தி இல்லை, அது உன்னோட தைரியம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பாவின் அந்த வார்த்தைகள் நான் லக்னோவில் வாங்கிய அத்தனை அவமானங்களுக்கும் மருந்தாக அமைந்தன. அவர் என்னை பாதுகாப்பான ஒரு கண்ணாடி பேழைக்குள் வளர்க்க விரும்பவில்லை. மாறாக எந்த இருண்ட சந்திலும் தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு பெண்ணாக நான் உருவாவதையே அவர் விரும்பினார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர் என் குழந்தை பருவத்தை திருடவில்லை, மாறாக அந்த பருவத்திற்குள் அளப்பரிய வலிமையை புகுத்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தோன்றியது. நான் ஸ்கூட்டரின் பின்னால் ஏறி அமர்ந்து கொண்டேன். அப்பா வண்டியை ஸ்டார்ட் செய்தார். கலிஃபே பகுதியின் சந்துகளில் இருந்து நாங்கள் பிரதான சாலைக்கு வந்தோம். நான் என் தலையை சற்றே உயர்த்தி மேலே வானத்தை பார்த்தேன். கலிஃபே பகுதி மாலை நேர வானம் இப்போது முழுமையாக மாறியிருந்தது. அது லக்னோவின் வழக்கமான மஞ்சள் நிற வானம் அல்ல. இருள் கவ்வ தொடங்கிய அந்த நேரத்தில் கபாப் கடைகளில் இருந்து எழுந்த அடர்த்தியான சாம்பல் நிற புகையும் அந்தி வேலையின் அடநீளமும் கலந்து வானம் ஒரு ஆக்ரோஷமான ஊதா நிறமாக மாறியிருந்தது. அந்த வானத்தில் எந்த நட்சத்திரங்களும் இல்லை, மேகங்களும் இல்லை. அது ஒரு கம்பீரமான, யாராலும் அசைக்க முடியாத ஒரு அடர்த்தியான நிறம். அந்த வானம் ஒரு பெண் சிங்கத்தின் பிடரியை போல இருந்தது. அது எனக்கு சொல்லியது, நீ அமைதியாக இருக்க தேவையில்லை, உனக்கான குரலை நீ கண்டுபிடித்து விட்டாய். நீ எத்தனை நகரங்கள் மாறினாலும் இந்த ஊதா நிற வானம் உனக்குள் இருக்கும் தைரியத்தை உனக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கும். நான் அப்பாவின் முதுகில் சாய்ந்து கொண்டு அந்த நிலக்கடலையின் சூட்டை என் கைகளில் உணர்ந்தபடி அந்த வீரம் செறிந்த ஊதா வானத்தை என் நெஞ்சுக்குள் ஆழமாக இழுத்து சேமித்து கொண்டேன். இந்த லக்னோ நகரம் எனக்கு பழைய ரோஜாவின் வாசனை மட்டுமல்ல, என்னை நானே பாதுகாத்து கொள்ளும் நெருப்பையும் சேர்த்து பரிசளித்திருக்கிறது என்ற நன்றியோடு என் பயணம் தொடர்ந்தது. அத்தியாயம் 6. விடைபெறல்கள் எப்போதுமே கண்ணீரால் எழுதப்படுவதில்லை. சில நேரங்களில் அவள் சுவரில் எஞ்சிருக்கும் ஒரு காலியான ஆணியின் மௌனத்தில் இன்னும் கசியும் பழைய நினைவுகளால் எழுதப்படுகின்றன. லக்னோவில் நாங்கள் தங்கியிருந்த அந்த கோமதி நகர் அரசு குடியிருப்பின் சிவர்கள் இப்போது முழுமையாக வெறுமையாக்கப்பட்டு விட்டன. 3 வருடங்கள் ஓடிவிட்டன. எனக்கு இப்போது 9 வயது நெருங்கி கொண்டு இருந்தது. மீண்டும் ஒரு முறை வீடு முழுக்க பிரவுன் நிற பேக்கிங் டேப்பின் கிர் சத்தம் ஒழிக்க தொடங்கியது. ஆனால் சிறுவயதில் சென்னையில் அந்த சத்தத்தை கேட்டபோது இருந்த நடுக்கமும் பயமும் இப்போது என்னிடம் இல்லை. இந்த 3 ஆண்டுகளில் என் உடலும் மனதும் பயணங்களுக்கு பழகி இருந்தன. எல்லாவற்றுக்கும் மேலாக லக்னோ நகரம் எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருந்தது. பழைய ரோஜாவின் வாசனையும் பனிப்படர்ந்த குளிருமாக என்னை மிரட்டிய இந்த நவாப்களின் நகரம் ஒரு நெருங்கிய தோழியாக மாறியிருந்தது. ஒரு புதிய அறையில் நுழையும் போது மனிதர்களின் முகங்களை எப்படி வாசிப்பது, அவர்கள் பேசாத வார்த்தைகளை அவர்களின் கண்களிலிருந்து எப்படி புரிந்து கொள்வது என்ற சூட்சுமத்தை நான் இங்கேதான் கற்றுக்கொண்டேன். தஹேஜிப் எனப்படும் அந்த அதீத மரியாதைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மையான அன்பை நான் கண்டு கொண்டேன். இனிமேல் நான் அந்த ஒன்றும் சொல்லாத பெண் இல்லை. உடைந்த இந்தியில் என்றாலும் என் குரல் இப்போது தைரியமாக ஒலித்தது. அதில் எங்க பயண நாளின் அதிகாலை. பெட்டிகள் அனைத்தும் கட்டப்பட்டு லாரியில் ஏற்ற காத்து கொண்டிருந்தன. லக்னோவின் அந்த சிறப்பான மழைக்காலம் முடிந்து லேசான குளிரோடு கூடிய இளவேணி காலம் தொடங்கியிருந்தது.
ஜன்னல் வெளியே வந்த காற்றில் நேற்றிரவு பெய்த மழையால் நனைந்த செங்கற்களின் மண்ணின் வாசனையும் முற்றத்தில் பூத்திருந்த பன்னீர் ரோஜாவின் மெல்லிய வாசனையும் கலந்திருந்தது. அம்மா தன் இறுதி பணிகளில் ஈடுபட்டிருந்தாள். சமையலரின் ஒரு சிறிய ஸ்டவ்வில் கடைசியாக ஒரு முறை எனக்காக பூரியும் ஆலு சப்ஜியும் தயார் செய்து கொண்டிருந்தாள். அவளின் அசைவுகள் வழக்கத்தை விட வேகமாக இருந்தன. வீட்டை பிரிவது அவளுக்கு எப்போதுமே ஒரு அமைதியான வழியை தரும் என்பதை என் கண்கள் இப்போது மிக எளிதாக வாசித்து விட்டன. அவள் தன் பையை திறந்தாள். சுவரில் கடைசியாக எஞ்சியிருந்த சிறிய கணபதி படத்தை கை கூப்பி வணங்கிவிட்டு அதை ஒரு வெள்ளை துணியில் சுத்தி பத்திரப்படுத்தினாள். அந்த ஒரு நொடியில் அவளின் தோள்கள் லேசாக கீழே இறங்கி ஒரு பெரிய பெருமூச்சு வெளியேறுவதை நான் கவனித்தேன். தன் வீட்டை மீண்டும் ஒரு முறை அவள் மூட்டை கட்டி கொண்டாள். அப்போது வாசலில் ஒரு மெல்லிய தட்டல் சத்தம் கேட்டது. நான் ஓடிப்போய் கதவை திறந்தேன். அங்கே ஃபாத்திமா நின்றிருந்தாள். வகுப்பறையின் அந்த தனிமையான மதிய பொழுது தன் டிஃபன் பாக்ஸை திறந்து எனக்கு ஆலு பரோட்டா கொடுத்த அதே ஃபாத்திமா இப்போது அவள் எனக்கு மிக நெருங்கிய தோழி. அவளின் கைகளில் ஒரு சிறிய மரப்பெட்டி இருந்தது. அவளின் கண்கள் லேசாக கலங்கியிருந்தன. அரே ஹரிணி, தும் சச்மே ஜா ரஹி ஹோ? அட ஹரிணி, நீ நிஜமாவே போறியா என்று அவளின் குரல் தழுதழுத்தது. நான் அவளை உள்ளே அழைத்தேன். எனக்கு தொண்டையை அடைத்து கொண்டு வந்தது. ஒரு காலத்தில் இந்தி தெரியாதால் நான் மற்ற குழந்தைகளிடமிருந்து விலகி நின்றேன். ஆனால் இன்று அதே இந்தி மொழியில் ஒரு தோழியிடம் விடை பெற வேண்டியிருக்கிறது. ஹான் ஃபாத்திமா, அப்பாவோட டிரான்ஸ்ஃபர் போகணும் என்றேன் அரைகுறை இந்தியில். அவள் என் கைகளை பிடித்து கொண்டாள். தான் கொண்டு வந்த அந்த சிறிய மரப்பெட்டியை என்னிடம் கொடுத்தாள். அதை திறந்தேன். உள்ளே லக்னோவின் புகழ்பெற்ற சிக்கன் காரி வேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு அழகான வெள்ளை நிற கைக்குட்டை இருந்தது. அதில் என் பெயரான ஹரிணி என்பது மிக நுணுக்கமாக ஒரு மெல்லிய நீல நிற நூலால் எம்ப்ராய்டரி செய்யப்பட்டிருந்தது. மேரி அம்மா நே பனாயா ஹை, துமாரா லியே இசே ரக்லேனா ஹமாரி ஆத்மே. என் அம்மா உனக்காக செஞ்சாங்க, இதை வச்சுக்கோ, எங்க ஞாபகமா என்று அவள் ஒரு சொட்டு கண்ணீரோடு சிரித்தாள். நான் அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டேன். லக்னோவின் தஹஜிப் இப்போது எனக்கு வந்திருந்தது. உணர்ச்சிகளை சத்தமாக கத்தி வெளிப்படுத்தாமல் ஒரு ஆழமான அணைப்பின் மூலம் நான் அவளுக்கு நன்றி சொன்னேன். சுக்ரியா ஃபாத்திமா, குதா ஹாபீஸ். நன்றி ஃபாத்திமா, கடவுள் உன்னை பாதுகாப்பாராக என்று நான் சொன்னபோது நான் லக்னோவின் ஒரு மகளாகவே மாறிவிட்டிருந்தேன். ஃபாத்திமா சென்ற பிறகு நான் மீண்டும் அந்த வெறுமையான வீட்டுக்குள் வந்தேன். அப்பா வெளியே லாரிக்காரர்களும் பெட்டிகளை ஏற்றுவது பற்றி பேசிக்கொண்டிருந்தார். அவர் அதிகாலையிலே குளித்து முடித்து தன் வழக்கமான மிடுக்கான வெளிர் நீல நிற சட்டையை அணிந்திருந்தார். அவர் வெளியே செல்லும் அவசரத்தில் தன் மேல் சட்டை பையில் இருந்த பொருட்களை எல்லாம் படுக்கை அறையில் இருந்த ஒரு சிறிய மர நாற்காலியின் மீது வைத்திருந்தார். அவரது பர்ஸ், வண்டியின் சாவி, மூக்கு கண்ணாடி மற்றும் ஒரு சிறிய டைரி. அந்த டைரி கருப்பு நிற லெதர் உரையிடப்பட்ட மிகவும் பழமையான ஒரு சிறிய நோட் புக். அது அப்பாவின் சட்டைப்பையிலேயே எப்போதும் இருக்கும் ஒரு ரகசிய பொருள். அதை பற்றி அவர் யாரிடமும் பேசியதில்லை. எப்போதாவது ரயில் பயணங்களிலோ அல்லது தனிமையில் எங்காவது மாடியிலோ அமர்ந்திருக்கும் போது அவர் அதை பிரித்து ஏதோ எழுதுவார். அவர் என்ன எழுதுகிறார் என்று நான் பலமுறை எட்டி பார்க்க முயன்றிருக்கிறேன். ஆனால் அவர் அதை மிகவும் பத்திரமாக மூடி வைத்து விடுவார். அது அவருடைய ரயில்வே கணக்கு வழக்குகளை எழுதும் டைரி என்றுதான் நான் நினைத்திருந்தேன். நான் அந்த நாற்காலியை கடந்து செல்லும் போது லேசாக வீசிய காற்றில் அந்த டைரியின் கருப்பு நிற அட்டை சற்றே திறந்து கொண்டது. எனக்குள் இருந்த அந்த பழக்கமான ஆர்வம் என்னை தூண்டியது. ஒரு முறை பார்த்தால் என்ன? நான் மெதுவாக அந்த டைரியை கையில் எடுத்தேன். அதன் அட்டையில் ஒரு விதமான பழைய காகிதத்தின் வாசனையும் அப்பாவின் சட்டையிலிருந்து வீசும் அந்த மிடுக்கான இஸ்தி வாசனையும் கலந்திருந்தது. முதல் பக்கத்தை திருப்பினேன். அது ரயில்வே கணக்கு வழக்குகளோ அல்லது அலுவலக குறிப்புகளோ அல்ல. அந்த முதல் பக்கத்தில் அப்பாவின் முத்தான தமிழ் கையெழுத்தில் ஒரு பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது, ஹரிணியின் உலகங்கள். என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. என் பெயரா? என் உலகங்களா? நான் அடுத்தடுத்த பக்கங்களை மிக வேகமாக, அதே சமயம் எந்த சத்தமும் இன்றி திருப்பினேன். சென்னை, தேதி டிசம்பர் 12. பெசநகர் வீட்டை பூட்டும்போது ஹரிணியின் கண்கள் கலங்கின. எனக்கு அத்தையை விட்டு வர இஷ்டமில்லை என்று அழுத முதல் பிரிவு. ரயிலில் தட்டை சாப்பிடும்போது தான் அமைதியானாள். என் கைகள் லேசாக நடுங்கத் தொடங்கின. அவர் எனக்காக ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறாரா? நான் ஒவ்வொரு முறை ஊர் மாறும்போதும் என்னை கவனித்து அதை ஆவணப்படுத்துகிறாரா? நான் மேலும் சில பக்கங்களை திருப்பினேன். ஆங்காங்கே தேதிகளும் நான் பேசிய சில உடைந்த வார்த்தைகளும் நான் செய்த சிறு சிறு விஷயங்களும் மிகவும் நுணுக்கமாக பதிவு செய்யப்பட்டிருந்தன. ஒரு தந்தை தன் மகளின் குழந்தை பருவத்தை எப்படி ஒரு பொக்கிஷமாக சேகரிக்கிறார் என்பதற்கான சாட்சி அந்த நோட்புக். என் விரல்கள் லக்னோ பற்றிய பக்கத்திற்கு வந்தன. அந்த பக்கத்தின் மேலே ஒரு தேதி குறிப்பிட்டிருந்தது. சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு நான் அப்பாவோடு ஹஸ்ரத்கஞ்ச் வீதியில் நடந்து சென்ற ஒரு மழைக்கால மாலை நேரத்தின் தேதி. அந்த மாலை எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. மலையில் நனைந்த செங்கற்களின் வாசனையும் தூரத்து அத்தர்கடையிலிருந்து வந்த ரோஜா வாசனையும் காற்றில் மிதந்து கொண்டிருந்தன.
அப்பா என் கையை பிடித்து கொண்டு கூடையின் கீழே நடந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் என்னை பார்த்து கேட்டார், ஹரிணி, நான் முதல்ல அவங்ககிட்ட சொன்னேன்ல, ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு ரகசிய பெயர் இருக்குன்னு. இப்போ சொல்லு, 3 வருஷம் இங்கே வாழ்ந்துட்டோம், உன்னை பொறுத்த வரைக்கும் லக்னோட ரகசிய பேர் என்ன? நான் கண்களை மூடி அந்த மலைக்காற்றை சுவாசித்தபடி எந்த யோசனையுமின்றி தன்னிச்சையாக சொன்னேன், பழைய ரோஜாவும் மழை படிந்த கல்லும். அப்பா அப்போது எதுவும் பேசவில்லை. மிகவும் மென்மையாக சிரித்தார். என் தலையை வருடி கொடுத்தார். அவ்வளவுதான். ஆனால் இப்போது அந்த டைரியின் லக்னோ பக்கத்தில் அதே வார்த்தைகள் அப்படியே எழுதப்பட்டிருந்தன. லக்னோ, பழைய ரோஜாவும் மழை படிந்த கல்லும். என் மகள் ஹரிணி சொன்னது. அதற்கு கீழே அவர் 2 வரிகள் கூடுதலாக எழுதியிருந்தார். அந்த 2 வரிகள் என் நெஞ்சை பிளந்து எனக்குள் பெரிய கடலையே உருவாக்கியது. நான் இவளை ஓரிடத்திலும் நிலையாக வாழ விடாமல் இவளின் குழந்தை பருவத்தை திருடிக் கொண்டிருக்கிறேனோ என்று எனக்கு அடிக்கடி குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரு நகரத்தின் ஆன்மாவை ஒரு 9 வயது குழந்தை இப்படி 2 வார்த்தைகள் வடிப்பதை பார்க்கும்போது என் மகள் இந்த உலகத்தின் சிறந்த பகுதிகளை எல்லாம் தனக்குள் வாங்கிக் கொள்கிறார் என்று எனக்கு புரிகிறது. இவள் ஊர்களை இழக்கவில்லை, உலகத்தை சேகரிக்கிறாள். என் கண்களில் இருந்து கண்ணீர் தடதடவென கொட்டியது. ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, அது வலியின் கண்ணீர் அல்ல. என்னை இந்த உலகத்திலே மிக அதிகமாக, மிக ஆழமாக நேசிக்கும் ஒரு மனிதர் தன் அன்பை வார்த்தைகளில் சொல்லாமல், தன் குற்ற உணர்ச்சியை யாரிடமும் காட்டாமல் இப்படி ஒரு சிறிய நோட் புக்கில் எனக்காக சுமந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த பேருண்மை என்னை உலுக்கியது. அப்பாவின் அன்பை பற்றி எனக்கு அதுவரை ஒரு பிம்பம் இருந்தது. அவர் எனக்கு வெளியுலகத்தை காட்டும் ஒரு வழிகாட்டி என்று நினைத்திருந்தேன். ஆனால் அவர் எனக்கு வழிகாட்டியாக மட்டுமில்லை, அவர் என் அடியொற்றி நடக்கும் ஒரு நிழலாக, என் குழந்தை பருவத்தின் காவலாளியாக இருந்திருக்கிறார். என் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவர் கோவிலின் பிரசாதம் போல சேகரித்து வைத்திருக்கிறார். ஹரிணி, ரெடியா? கிளம்பலாமா? அப்பாவின் குரல் வெளியிலிருந்து கேட்டது. நான் திடுக்கிட்ட அந்த டைரியை மூடினேன். என் கண்ணீரை துடைத்துக் கொண்டேன். எந்த ஒரு சுவடும் தெரியாமல் அந்த டைரியை மீண்டும் அதே நாற்காலில் அதே கோணத்தில் அவரது மூக்கு கண்ணாடிக்கு அருகில் வைத்தேன். நான் இதை பார்த்துவிட்டேன் என்று அவருக்கு ஒருபோதும் தெரியக்கூடாது. அது எனக்கும் அவருக்குமான ஒரு மௌனமான உடன்படிக்கை. அவர் எப்படி தன் குற்ற உணர்ச்சியை மறைத்து கொண்டு என்னை உற்சாகப்படுத்துகிறாரோ அதே போல நானும் இந்த ரகசியத்தை மறைத்து கொண்டு அவருடைய அந்த பயண உற்சாகத்தோடு ஒன்றிணைய வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். லக்னோ எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த அறையின் வாசிக்கும் கலை இன்று என் தந்தையின் மனதை வாசிக்க எனக்கு உதவி இருந்தது. அவரை ஒரு தந்தையாக மட்டும் பார்க்காமல் தன் மகளின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்ய துணியும் ஒரு மனிதராக நான் அன்று முதல் முறையாக புரிந்து கொண்டேன். நான் படுக்கை அறையை விட்டு வெளியே வந்தேன். நான் ரெடி அப்பா என்றேன், என் முகத்தில் ஒரு பெரிய புன்னகையோடு. அப்பா உள்ளே வந்து நாற்காலில் இருந்து தன் பொருட்களை எடுத்து சட்டை பையில் வைத்து கொண்டார். அந்த நோட் புக் மீண்டும் அவரது இதயத்திற்கு அருகிலேயே பாதுகாப்பாக சென்று அமர்ந்தது. நாங்கள் ஒரு குதிரை வண்டியில் ஏறி சார்பாக் ரயில் நிலையத்தை நோக்கி பயணிக்க தொடங்கினோம். தப் 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 என்ற குதிரையின் குளம்படி சத்தம் லக்னோவின் அந்த அமைதியான காலை நேர சாலைகளில் ஒரு தாளம் போல ஒலித்தது. ரயில் நிலையம் வழக்கம் போலவே மிகவும் பரபரப்பாக இருந்தது. ஆனால் எனக்குள் எந்த பரபரப்பும் இல்லை. நான் மிகவும் அமைதியாக ஒரு முதிர்ச்சியான பெண்ணை போல நடந்தேன். கையில் ஃபாத்திமா கொடுத்த அந்த சிக்கன் காரி கைக்குட்டை இருந்தது. என் மனதில் அப்பாவின் அந்த நோட் புக் இருந்தது. கவுகாத்தி எக்ஸ்பிரஸ் பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்தது. எங்களுக்கான இருக்கைகளை கண்டுபிடித்து அமர்ந்தோம். அப்பா வழக்கம் போலவே எனக்கு ஜன்னல் சீட்டை ஒதுக்கி கொடுத்தார். அம்மா அப்பாவுக்கான இடத்தை நேர்த்தியாக சரி செய்து அவரது கண்ணாடியை எடுத்து ஓரமாக வைத்தார். எல்லாம் பழையபடி, அதே நாடகம். ஆனால் எனக்கு இப்போது அந்த நாடகத்தின் திரைக்கடை முழுமையாக புரிந்துவிட்டிருந்தது. விசில் சத்தம் கேட்டது. ரயில் லக்னோவை விட்டு மெதுவாக நகரத் தொடங்கியது. நான் ஜன்னல் வெளியே பார்த்தேன். சார்பாக் ரயில் நிலையத்தின் அந்த பிரம்மாண்டமான சிவப்பு நிற குவிமாடங்கள் பின்னோக்கி நகர்ந்தன. கோமதி ஆற்றின் பாலத்தின் மீது ரயில் ஏறிய போது இரும்பு கம்பிகளின் வெளியே அந்த நதியின் நீரோட்டம் தெரிந்தது. நான் தலையை சற்றே உயர்த்தி மேலே வானத்தை பார்த்தேன். லக்னோவின் வானம். அது நான் 3 வருடங்களுக்கு முன்பு பார்த்த அதே பழைய ரோஜா நிற வானம்தான். ஆனால் இன்று அதில் நேற்றிரவு பெய்த மழை நீரம் தங்கியிருந்தது. அந்த வானம் ஒரு வெளிரிய மழை படிந்த கல்லின் சாம்பல் நிறமும் காய்ந்த ரோஜாவின் மெல்லிய சிவப்பு நிறமும் கலந்து ஒரு அபாரமான அழகோடு மிளிர்ந்தது. அது அமைதியாக எந்த ஆரவாரமும் இல்லாமல் என்னிடம் விடை பெற்றுக் கொண்டிருந்தது. லக்னோ, பழைய ரோஜாவும் மழை படிந்த கல்லும் என் உதடுகள் எனக்கே கேட்காதபடி முணுமுணுத்தன. நான் கண்களை சிமிட்டாமல் அந்த வானத்தை பார்த்தேன். அது ஒரு அந்நிய நகரத்தின் வானம் அல்ல. அது நான் போராடி வென்று எனக்கு ஒரு குரலை கொடுத்தேன். அப்பாவின் அன்பை எனக்கு புரிய வைத்த என் சொந்த வானம். இப்போது எனக்கு பயமில்லை, குழப்பமில்லை. மாறாக உலகத்தின் அத்தனை வானங்களையும் எனக்குள் சேமித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தீராத தாகம் உருவாகி இருந்தது. ரயில் லக்னோவின் எல்லைகளை தாண்டி கிழக்கு நோக்கி மேகங்கள் கீழே வாழும் ஒரு புதிய நகரத்தை நோக்கி வேகமாக பாயத் தொடங்கியது. அந்த பழைய ரோஜாவின் வாசனையை என் இதயத்திற்கு பத்திரமாக பூட்டிவிட்டு அடுத்த வானத்தை வரவேற்க நான் தயாரானேன். அத்தியாயம் 7.
சில நகரங்கள் நம்மை வாசலிலேயே தடுத்து நிறுத்தி நீ யார் என்று கேள்வியில் கேட்கும். ஆனால் சில நகரங்கள் எந்த கேள்வியுமின்றி ஒரு ஈரமான பனிமூட்டமாக வந்து நம்மை நேராக முத்தமிட்டு அரவணைத்து கொள்ளும். அசாமின் கவுகாத்தியில் இருந்து மேகாலயாவின் தலைநகரமான ஷில்லாங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த அரசு பேருந்தின் ஜன்னல் ஓரத்தில் நான் அமர்ந்திருந்தேன். எனக்கு இப்போது 9 வயது. பேருந்து கரடுமுரடான மலைப்பாதையில் முதல் கியரில் முழங்கிக் கொண்டே வளைந்து வளைந்து ஏறிக்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவிலும் என் வயிறு லேசாக புரண்டது. நான் ஜன்னல் கண்ணாடியை இறுக்கமாக மூடியிருந்தேன். ஆனால் அந்த பழைய பேருந்தின் ஜன்னல் சட்டத்திற்குள் இருந்த ஒரு சிறிய இடைவெளி வழியாக ஒரு வெள்ளை நிற புகை மெல்ல ஊடுருவி உள்ளே வந்தது. அது புகையல்ல, பனி. இல்லை, அது ஒரு மேகம். அந்த மேகத்தின் ஒரு சிறு துண்டு உடைந்த கண்ணாடி இடுக்கின் வழியே நழுவி வந்து என் வலது கன்னத்தை தொட்டது. அது ஒரு விசித்திரமான தொடுதல். மிகவும் குளிர்ந்த, எடையில்லாத, ஆனால் மிக துல்லியமான ஒரு ஈர முத்தம். நான் திடுக்கிட்டேன். கன்னத்தை தொட்டு பார்த்தேன். என் விரல்களில் மெல்லிய நீர்த்திவலைகள் ஒட்டியிருந்தன. நான் வானத்தில் எப்போதோ மிக உயரத்தில் பார்த்த அந்த மேகம் இப்போது எனக்கு பக்கத்தில் என் இருக்கையில் என் தோளின் மீது அமர்ந்திருந்தது. இதுதான் ஷில்லாங். எந்த முன்னுரிமையின்றி ஒரு மேகத்தின் ஸ்பரிசமாகவே அந்த நகரம் எனக்குள் நுழைந்தது. நான் என் ஆள்காட்டி விரலால் பனி படிந்திருந்த அந்த ஜன்னல் கண்ணாடியில் ஒரு சிறிய வட்டத்தை வரைந்து அதிலிருந்து பனியை துடைத்துவிட்டு வெளியே எட்டி பார்த்தேன். என் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. லக்னோவின் தட்டையான நிலப்பரப்பில் பழகிய என் கண்களுக்கு இந்த உலகம் முற்றிலும் தலைகீழாக தெரிந்தது. சாலையின் ஒரு புறம் பாதாளம். அந்த பாதாளம் முழுவதும் அடர்த்தியான வெண்ணிற மூடு பனியால் நிரப்பப்பட்டு இருந்தது. மறுபுறம் வானத்தை முட்டி நிற்பதைப் போல ஓங்கி வளர்ந்திருந்த பைன் மரங்கள். அந்த மரங்களின் ஊசி போன்ற இலைகளிலிருந்து பனித்துளிகள் சொட்டி கொண்டு இருந்தன. அந்த பச்சை நிற பைன் காடுகளுக்கு நடுவே அங்கங்கே சில மரங்களில் வெளிர் சிவப்பும் வெண்மையும் கலந்து செரி பிளாசம் பூக்கள் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கின. அந்த சாம்பல் நிற பனிமூட்டத்தின் பின்னணியில் அந்த செரி பூக்களின் நிறம் ஒரு மாயாஜால ஓவியத்தை போல தெரிந்தது. பேருந்து மலை மீது ஏற ஏற மனிதர்களின் முகங்களும் மாறத் தொடங்கின. வழியில் ஏறிய பயணிகளின் முகங்கள் நான் லக்னோவிலோ அல்லது சென்னையிலோ பார்த்த முகங்கள் அல்ல. தட்டையான கண்ண எலும்புகள், பாதி அளவு மூடியதைப் போல இருக்கும் மிக அமைதியான கண்கள், மாநிறம் அல்லது வெளிர் மஞ்சள் நிறத்திலான சருமம். பெரும்பாலான பெண்களின் உதடுகள் குவாய் பாக்கு மென்றதால் அடர்த்தியான சிவப்பு நிறத்தில் இருந்தன. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகிக்கும் போது அந்த சிவப்பு நிற உதடுகள் அவர்களுக்கு ஒரு விசித்திரமான அழகை கொடுத்தன. காற்றில் ஒரு புதிய வாசம் கலந்திருந்தது. ஈரமான செம்மண், பைன் மரங்களின் கூம்புகளிலிருந்து வரும் ஒரு விதமான மூலிகை வாசம் மற்றும் சாலையோர கடைகளில் விற்கப்படும் சுட்ட பன்றி இறைச்சியின் நெடி. எங்கோ தூரத்தில் ஒரு தேவாலயத்தின் மணி டாங் டாங் என்று மிகவும் நிதானமாக ஒலித்தது. அந்த மணியோசை இந்த பனிமூட்டத்தை கிழித்து கொண்டு என் காதுகளுக்கு வந்தபோது அது ஒரு புனிதமான தாளமாக எனக்கு தோன்றியது. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட ஷில்லாங்கின் மிக முக்கியமான அடையாளம் வேறு ஒன்று இருந்தது. அது இடைவிடாத மழை. நான் சென்னை பெண். சென்னையில் மழை என்பது ஒரு பண்டிகையைப் போல 3 நாட்கள் கொட்டி தீர்க்கும். அதன் பிறகு வெயில் வந்துவிடும். லக்னோவில் மழை என்பது குளிரை கூட்டிவிட்டு போகும் ஒரு விருந்தாளி. ஆனால் இங்கே மழை என்பது ஒரு பருவம் அல்ல, அது இவர்களின் வாழ்க்கை முறை. பேருந்தின் தகரக்குறை மீது டப் டப் படபட டப் என்று மழைக்கால தாளம் இடைவிடாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. அந்த சத்தம் காதுகளை அடைத்தது. எனக்கு மெல்ல மெல்ல ஒரு புதிய போராட்டம் தொடங்குவது புரிந்தது. லக்னோவின் குளிர் வேறு, இது வேறு. லக்னோவில் குளிர் தோலை மட்டுமே தொடும். கம்பளி அணிந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஷில்லாங்கின் இந்த பனியும் மழையும் என் எலும்புகளுக்குள் ஊடுருவின. என் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவும் ஈரமாக இருப்பதாக எனக்கு தோன்றியது. என் ஸ்வெட்டர், என் கால் சட்டை, என் ஷூ எல்லாமே ஒரு விதமான பிசுபிசுப்பான ஈரப்பதத்துடன் என் உடலை இருக்கின. என்றால் ஒரு நாள் மீண்டும் முழுமையாக காய்ந்து போவேனா என்ற சிறுபிள்ளைத்தனமான பயம் என் 9 வயது மனதுக்குள் எட்டி பார்த்தது. இந்த ஈரமான பச்சை நிற குமிழுக்குள் நான் மாட்டிக்கொண்டது போல உணர்ந்தேன். இவர்களின் மொழி எனக்கு முற்றிலும் அந்நியமாக இருந்தது. இந்தி இங்கே எடுபடவில்லை. அவர்கள் காஷி மொழியிலும் ஆங்கிலத்திலும் தான் பேசிக்கொண்டார்கள். எனக்கு இரண்டுமே சரியாக தெரியாது. என் தனிமை மீண்டும் என்னை போர்வை போல போர்த்தி கொள்ள தொடங்கியது. நாங்பூ என்ற ஒரு சிறிய மலை கிராமத்தில் பேருந்து தேநீர் இடைவெளிக்காக நின்றது. பயணிகள் அனைவரும் கொட்டும் மலையில் குடைகளை விரித்தபடியும் பிளாஸ்டிக் தாள்களை தலையில் போர்த்தியபடியும் சாலையோர கடைகளை நோக்கி ஓடினார்கள். அப்பா எனக்கு ஒரு பெரிய குடையை விரித்து பிடித்து கொண்டு என்னை ஒரு தேநீர் கடைக்கு அழைத்து சென்றார். அம்மா எங்களுக்கு பின்னால் தடிமனான சால்வையை போர்த்தி கொண்டு வந்தார். அந்த கடை ஒரு மரத்தாலான சிறிய குடில். அதன் கூரை முழுவதும் தகரத்தால் வேயப்பட்டிருந்தது. உள்ளே ஒரு பெரிய அடுப்பில் மூங்கில் கூடைகளில் மோமோஸ் வெந்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் சுட சுட சிவப்பு நிற தேநீர் லால்சா தயாராகி கொண்டிருந்தது. அப்பா எனக்கு ஒரு சிறிய கண்ணாடி டம்ளரில் அந்த சிவப்பு தேநீரை வாங்கி கொடுத்தார். என் கைகள் குளிரால் விரைத்து போயிருந்தன.
விரல்கள் என் கட்டுப்பாட்டில் இல்லை. நான் அந்த டம்ளரை பிடிப்பதற்காக கையை நீட்டினேன். ஆனால் நடுக்கத்தில் என் கைகள் மோதிக்கொண்டன. சூடான தேநீர் டம்ளர் நழுவி என் ஷூவின் மீது சிந்திவிடுமோ என்ற நிலையில் நான் அதை பற்ற தடுமாறினேன். ஹரிணி, கவனமா பிடி என்று அப்பா பதறினார். அப்போது என் அருகில் ஒரு கை நீண்டு வந்தது. அது என் கைகளை விடவும் மிகவும் கதகதப்பான, சற்று சொலசொலப்பான ஒரு கை. என் அருகில் ஒரு நடுத்தர வயது கசிப்பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் ஜெயின்சம் எனப்படும் அவர்களின் பாரம்பரிய உடையை அணிந்திருந்தாள். அவளின் முதுகில் ஒரு பெரிய மூங்கில் கூடை இருந்தது. அந்த கூடையின் பட்டை அவளின் நெற்றியில் மாட்டப்பட்டிருந்தது. அந்த பலுவிலும் அவளின் முகத்தில் எந்த சோர்வும் இல்லை. அவள் என் கடுக்கின்ற கைகளுடன் சேர்த்து அந்த சூடான தேநீர் டம்ளரை தன் 2 கைகளாலும் பொத்தி பிடித்து கொண்டாள். அவளின் கைகளில் இருந்து ஒரு அபாரமான சூடு என் குளிர்ந்த விரல்களுக்குள் பாய்ந்தது. அவள் என்னை பார்த்து சிரித்தாள். அவளின் உதடுகள் பார்க்கும் என்றதால் அடல் சிவப்பு நிறத்தில் இருந்தன. கும்னோ என்று அவள் மிக மென்மையான குரலில் கேட்டாள். எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. லக்னோவாக இருந்தால் ஒரு புதிய முகம் என்னை தொடும்போது நான் பயந்து பின்வாங்கியிருப்பேன். ஆனால் லக்னோ எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மனிதர்களின் கண்களை வாசிப்பது இங்கே எனக்கு உதவியது. நான் அவளின் கண்களை பார்த்தேன். அதில் எந்த வஞ்சகமும் இல்லை, கேலியும் இல்லை. தன் குழந்தைக்கு பால் ஊட்டும் ஒரு தாயின் பரிவு மட்டுமே அந்த கண்களில் நிறைந்திருந்தது. அவளின் முகம் எனக்கு அந்நியமாக இருக்கலாம், ஆனால் அவளின் அக்கறை எனக்கு பரிச்சயமானதாக இருந்தது. நான் நல்லா இருக்கேன் என்று நான் தமிழில் முணுமுணுத்தேன். அவளுக்கு அது புரியாது என்று தெரிந்தாலும் என் குரல் அவளுக்கு என் பதிலை உணர்த்தும் என்று எனக்கு தோன்றியது. கடையில் இருந்த இன்னொரு கசிப்பெண் இவளை பார்த்து, ஐ காங், டீ குடிச்சிட்டு போங்க என்று கசி மொழியில் அழைத்தாள். கோங் என்றால் அக்கா அல்லது மரியாதைக்குரிய பெண் என்று எனக்கு பின்னால் தான் தெரிந்தது. அந்த பெண் என் டம்ளரை நான் பத்திரமாக பிடித்துக் கொண்டதை உறுதி செய்து கொண்டு என் தலையை லேசாக வருடிவிட்டு தன் தேநீரை வாங்கச் சென்றாள். நான் சிவப்பு தேநீரை குடித்தேன். அதில் பால் இல்லை, ஆனால் ஒரு லேசான துவர்ப்பும் ஏலக்காயின் சுவையும் இருந்தது. அந்த சூடு என் தொண்டைக்குள் இறங்கிய போது எனக்கு ஒன்று புரிந்தது. இந்த மலையில் சூடு என்பது வெறும் நெருப்பில் இல்லை, அது ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் ஸ்பரிசத்தில் இருக்கிறது. இந்த ஈரமான உலகத்தில் கதகதப்பை கண்டுபிடிக்க மனிதர்களின் கைகள் ஒன்றோடொன்று சேர்த்து கொள்ள வேண்டும். பேருந்து மீண்டும் புறப்பட்டது. மலை உச்சியை நெருங்கிக் கொண்டு இருந்தோம். அப்பா தன் சட்டை பையிலிருந்து அந்த கருப்பு நிற நோட் புக்கை எடுத்தார். அவர் கண்கள் மலையையும் பனியையும் பார்த்து மிகவும் உற்சாகமாக மின்னிக் கொண்டிருந்தன. ஹரிணி, இங்க பாரு என்று அவர் ஜன்னலுக்கு வெளியே சுட்டி காட்டினார். நாம் மேகங்களுக்கு மேல வந்துட்டோம். மேகாலயா அப்படின்னா மேகங்களின் இருப்பிடம்னு அர்த்தம். இந்த ஊர்ல மேகங்களும் வானத்துல வாழாது. நம்ம கூடவே நம்ம தெருக்கல்ல நம்ம மரங்கள்ல வாழுமா. நீ ஒரு மேகத்துக்குள்ள பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க. அவர் தன் பேனாவை திறந்த அந்த நோட் புக்கில் ஏதோ எழுத தொடங்கினார். அவர் என்ன எழுதுகிறார் என்று எனக்கு தெரியும். ஹரிணி முதன்முறையாக மேகத்தை தொட்டாள் என்று அவர் நிச்சயமாக எழுதியிருப்பார். அவர் தன் மகளின் உலகங்களை மிக நேர்த்தியாக சேகரித்துக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அம்மா தன் கைப்பையிலிருந்து ஒரு உலர்ந்த டவலை எடுத்தார். என் தலையில் இருந்த மங்கிக்குள்ளாவை கலற்றிவிட்டு என் தலைமுடியில் படிந்திருந்த பனித்துளகளை மிக மென்மையாக துடைத்து விட்டாள். அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இந்த ஊரின் ஈரம் என் உடலை கெடுத்துவிடக் கூடாதே என்ற பதபதைப்பு அவளின் அந்த சிறிய செயலில் அடங்கியிருந்தது. அப்பாவின் உற்சாகம் எனக்கு வானத்தை காட்டியது என்றால் அம்மாவின் இந்த மௌனமான ஸ்பரிசம் என்னை பூமியில் பத்திரமாக நிலைநிறுத்தியது. மாலை 4 மணி. நாங்கள் ஷில்லாங் நகரத்தின் மையப்பகுதியான போலீஸ் பஜாரை அடைந்தோம். பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கினோம். ஷில்லாங் நகரம் முழுவதுமாக ஒரு வெள்ளை நிற போர்வைக்குள் மூழ்கியிருந்தது. கடைகளின் நியான் விளக்குகள் பனிமூட்டத்தின் வழியே மங்கலான சிவப்பு மற்றும் நீல நிற வட்டங்களாக தெரிந்தன. எங்கிருந்த ஒரு சிறிய மர வீட்டின் வராண்டாவில் இருந்து யாரோ ஒருவர் பாஸ்டிக் கிட்டார் வாசிக்கும் சத்தம் கேட்டது. அந்த நரம்புகளின் அதிர்வு மலையின் சத்தத்தோடு இணைந்து ஒரு லேசான சோகமும் இனிமையும் கலந்த இசையாக உருமாறியது. எல்லாவற்றையும் ஒரு கணம் அமைதியாக உள்வாங்கிக் கொண்டு நான் தலையை சற்றே உயர்த்தி மேலே வானத்தை பார்த்தேன். நான் வானத்தை தேடினேன், ஆனால் வானம் அங்கே இல்லை. சென்னையின் நீலவானமோ லக்னோவின் பழைய ரோஜா வானமோ அங்கு இல்லை. பைன் மரங்களின் உச்சிகளை உரசிக்கொண்டு கட்டடங்களின் தகர கூரைகளை தழுவிக்கொண்டு ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை நிற பஞ்சு மெத்தை போல மேகங்கள் ஒட்டுமொத்த நகரத்தையும் மூடியிருந்தன. எனக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. ஷில்லாங்கில் வானம் என்பது நமக்கு மேலே எட்ட முடியாத உயரத்தில் இருக்கும் ஒரு தொலைதூர கூரை அல்ல. இங்கு வானம் தன் கம்பீரத்தை விட்டுவிட்டு இறங்கி வந்து மனிதர்களோடு வாழ்கிறது. இங்குள்ள மேகங்கள் தான் வானம். அது தொட்டுவிடும் தூரத்தில், கைகளை நீட்டினால் அணைத்துக் கொள்ளும் தூரத்தில், நம் மூச்சு காற்றில் கலக்கும் தூரத்தில் நின்றது. முதல் முறையாக நான் வானத்தை கீழே பார்த்தேன். மேகங்களுக்கு கீழே நிற்கும் வானம் அது எனக்கு சொல்வது போல இருந்தது. எல்லா வானங்களும் உனக்கு மேலே தள்ளி நிற்காது ஹரிணி. சில வானங்கள் உன்னை அரவணைக்க உன் உயரத்திற்கு இறங்கி வரும். இந்த ஈரமான உலகத்தில் நீ தனியாக இல்லை. மழை என் முகத்தில் லேசாக சாரலாக அடித்தது. நான் அந்த ஈரம் படிந்த கசிப்பெண்ணின் புன்னகையையும் கிட்டாரின் இசையையும் என் மனதுக்குள் இருத்தி கொண்டு மேகங்கள் நடமாடும் அந்த சாலையின் முன் என் முதல் காலடியை எடுத்து வைத்தேன். ஷில்லாங் எனக்கு அமைதியின் பாடத்தை கற்பிக்க தயாராகி கொண்டிருந்தது.
அத்தியாயம் 8. ஓடும் நதியின் வேகம் மட்டுமே அழகு அல்ல, தேங்கி நிற்கும் குகையின் அமைதிக்கும் ஒரு ஆழம் உண்டு. ஷில்லாங்கின் மலை ஒரு வானிலை அல்ல, அது அந்த நகரத்தின் சுவாசம். அங்கு மழை பெய்வதில்லை, அது தங்கி இருக்கிறது. லக்னோவில் இருந்து இங்கு வந்து 1 வருடம் ஓடிவிட்டிருந்தது. எனக்கு இப்போது 10 வயது. என் உடலுக்கு ஷில்லாங்கின் குளிர் பழகி இருந்தது. படுக்கைக்கு செல்லும் முன் ரப்பரால் ஆன ஹாட் வாட்டர் பாட்டிலில் சுடுநீர் நிரப்பி போர்வைகளுக்குள் வைக்கும் வித்தை எனக்கு அத்துப்படியாகிவிட்டது. ஆனால் என் மனதிற்கு மட்டும் ஷில்லாங்கின் ஒரு குறிப்பிட்ட குணம் இன்னும் பிடிபடவே இல்லை. அதுதான் இந்த நகரத்தின் வேகமின்மை. நான் சென்னையின் பெண். சென்னையில் எல்லாம் வேகம். யார் பேருந்தில் முதலில் ஏறுகிறார், யார் வகுப்பில் முதலில் கணக்கை போட்டு முடிக்கிறார் என்பதில் ஒரு கண்ணுக்கு தெரியாத பந்தயம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த வேகம் என் ரத்தத்தில் ஊறியிருந்தது. ஆனால் ஷில்லாங்கில் நேரம் என்பது கடிகார முட்களால் அளக்கப்படுவதில்லை, அது மழையின் துளிகளால் அளக்கப்பட்டது. இங்கு யாரும் எதற்கும் அவசரப்படவில்லை. மழை பெய்தால் எங்குமே ஓடி ஒழியாமல் மூங்கில் மற்றும் பனை ஓலைகளால் ஆன கிளப் எனப்படும் பாரம்பரிய குடையை தலையில் மாட்டிக்கொண்டு மலையோடு மலையாக மிக நிதானமாக நடந்து சென்றார்கள். அந்த நிதானம் எனக்குள் ஒரு பெரிய எரிச்சலை உண்டாக்கி கொண்டே இருந்தது. பள்ளிக்கூடத்தில் என் வகுப்பாசிரியை பாடம் நடத்தும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில் நீண்ட இடைவெளி விடுவார். எனக்கு பொறுமை இருக்காது. என் கையில் இருக்கும் பென்சிலை டெஸ்கின் மீது டக் டக் என்று தட்டிக்கொண்டே இருப்பார். சீக்கிரம் சொல்லுங்க மிஸ் என்று என் மனம் கத்தும். தெருவில் நடக்கும்போது எனக்கு முன்னால் செல்லும் கசிப்பெண்கள் தங்கள் முதுகில் மூங்கில் கூடைகளை சுமந்து கொண்டு அடியெடுத்து வைக்கவே பல நொடிகள் எடுத்துக்கொள்வார்கள். அவர்களை முந்திக் கொண்டு செல்லவும் முடியாமல் அவர்கள் பின்னாலேயே ஊழ்ந்து செல்வது எனக்கு சிறை தண்டனை போல் இருக்கும். இந்த முரண்பாடு ஒரு மழைக்கால மாலையில் ஒரு பெரிய மோதலாக வெடித்தது. அன்று சனிக்கிழமை. அப்பா என்னை ஒரு பேக்கரியின் முன்பு நிறுத்திவிட்டு ஒரு பிரெட் பாக்கெட் மட்டும் வாங்கிக் கொள்ள சொல்லிவிட்டு சென்றார். அங்கே ஒரு நீண்ட வரிசை நின்று கொண்டிருந்தது. பேக்கரியை நடத்தி கொண்டிருந்த முதியவர் மிகவும் நிதானமாக ஒவ்வொரு ரொட்டியையும் எடுத்து ஒரு பழைய செய்தித்தாளில் வைத்து அதை ஒரு கயிற்றால் கட்டி கொடுத்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு வாடிக்கையாளரும் அவர் குறைந்தது 2 நிமிடங்களாவது கசி மொழியில் ஏதோ சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். என் பொறுமை காற்றில் பறக்க தொடங்கியது. இவருக்கு பைத்தியமா? இவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்கோம், இப்படி ஊர்க்கதை பேசிக்கிட்டு எவ்வளவு மெதுவா வேலையை பார்க்கிறார் என்று எனக்குள் கோபம் பொங்கியது. நான் சத்தமாக கத்தி என் பிரெட்டை முதலில் வாங்கி கொண்டு இந்த வரிசையை முறியடிக்க வேண்டும் என்று என் மனம் உத்தரவிட்டது. சரியாக அந்த நொடியில் என் அருகில் இருந்த ஒரு மெல்லிய குரல் என்னை தடுத்தது. நீ ஏன் இப்படி ஒரு தவளை மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்க? நான் திரும்பி பார்த்தேன். எனக்கு வலதுபுறம் அந்த சிறிய கடையின் கூரைக்கு கீழே மழையில் நனையாமல் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாள் இபா. அவளும் ஒரு சிறிய ஜெயின் செம் அணிந்திருந்தாள். நான் துள்ளல, எனக்கு வீட்டுக்கு போக லேட் ஆகுது, அவர் எவ்வளவு ஸ்லோவா பிரெட் தரா இருப்பாரு என்று நான் அழுத்து கொண்டேன். இபா மீண்டும் சிரித்தாள். மழை பெய்யுது, வீட்டுக்கு போனா அங்கேயும் மழைதான், இங்கே நின்னாலும் மழைதான், அப்புறம் ஏன் ஓடணும்? மழையில யாரும் ஓடி ஜெயிக்க முடியாது ஹரிணி. மழையோட சேர்ந்து நடந்தாதான் நாம மலை உச்சிக்கு போக முடியும். வேகமா ஓடினா மூச்சு திணறி கீழே விழ வேண்டியதான். மெதுவா நடக்கிறது பலவீனம் கிடையாது. இந்த மரங்களை பாரு, அது வளர ரொம்ப வருஷமாகும், ஆனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்களும் அப்படிதான். அவள் தன் கையில் வைத்திருந்த ஒரு சிறிய காகித பொட்டலத்தை திறந்தாள். அதில் கொஞ்சம் புக்லைன் இனிப்பு இருந்தது. அதை எடுத்து என் கையில் கொடுத்தாள். சாப்பிடு, மெதுவா சாப்பிடு, மலையோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே சாப்பிடு, அப்போதான் இதோட டேஸ்ட் தெரியும் என்றாள். நான் அந்த இனிப்பை வாயில் போட்டேன். இபா சொன்னது போலவே அதை கடிக்காமல் மெதுவாக கரைய விட்டேன். வெள்ளத்தின் இனிப்பும் அரிசி மாவின் நறுமணமும் என் தொண்டைக்குள் மெல்ல மெல்ல இறங்கிய போது என் மனதுக்குள் அதுவரை இருந்த அந்த பதற்றம், அந்த எரிச்சல், அந்த அவசரம் எல்லாமே மாயமாக மறைந்து போனது. நான் இபாவின் கண்களை பார்த்தேன். அந்த கண்ணில் ஒரு மலைக்குரிய அமைதி இருந்தது. அன்றிரவு வீட்டில் ஒரு புதிய சிக்கல் காத்திருந்தது. மின்வெட்டு. மாலை 6 மணிக்கு ஒட்டுமொத்த நகரமும் இருளில் மூழ்கிவிட்டது. சமையலறையிலிருந்து அம்மா வெளியே வந்தாள். அவள் கைகளில் இஞ்சி தட்டி போட்ட சூடு நீர் இருந்தது. அவள் வந்து என் அருகில் சோஃபாவில் அமர்ந்தாள். அம்மா, எனக்கு போர் அடிக்குது, செய்ததுக்கு ஒண்ணுமே இல்லை என்றேன் நான். அம்மா என் தோளோடு சாய்ந்து கொண்டாள். எல்லா நேரமும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அரிணி. சில நேரங்களில் எல்லாம் நிற்கிறது நல்லதுதான். நம்மளை சுற்றி இருக்கிற வெளிச்சம் சத்தம் இல்லாமல் குறையும் போது தான் நமக்குள்ளே இருக்கிற சத்தம் நமக்கு கேட்கும். இந்த இருட்டையும் இந்த மழையையும் கவனி, இந்த நிசப்தம் கூட ஏதோ பேசுது, கேளு என்றாள். அவள் அந்த இருட்டோடும் அந்த அமைதியோடும் ஒரு ஆழமான சமரசத்தை செய்து கொண்டிருந்தாள். அவளின் அந்த நிசப்தம் எனக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்தது. இபா எனக்கு சந்தையில் கற்றுக் கொடுத்த அந்த அமைதியை அம்மா என் வீட்டுக்குள் முழுமையாக்கினாள். நான் அந்த நிசப்தத்தோடு இந்த இருட்டோடு முதல் முறையாக மிகவும் சௌகரியமாக உணர்ந்தேன். விடைபெறும் நாள் வந்தது. எனக்கு இப்போது 11 வயது முடிந்து விட்டது. அப்பாவுக்கும் இடமாறுதல் உத்தரவு வந்துவிட்டது. வழக்கமாக ஒரு ஊரை விட்டு புறப்படும் போது நான் அழுவேன். ஆனால் இன்று என் கண்கள் வறண்டிருந்தன. ஷில்லாங் எனக்கு சத்தமில்லாமல் இருக்க கற்றுக் கொடுத்திருந்தது. அப்பா தன் ஜாக்கெட்டை அணிந்து கொண்டு வராண்டாவில் நின்றார். பாத்தியா ஹரிணி, இன்னைக்கு மழை கொஞ்சம் கம்மியாக தான் பெய்யுது. ஒருவேளை நம்ம போறோம்னு இந்த ஊருக்கு புரிஞ்சிடுச்சோ என்னவோ என்றாள்.
நான் அவரை பார்த்து புன்னகைத்தேன். அமைதியா இருக்கிறதுக்கு வார்த்தைகள் தெரியாம இருக்கணும்னு அவசியம் இல்லப்பா. வார்த்தைகள் தேவையில்லைன்னு புரியும் போது வர அமைதி ரொம்ப பெருசு. ஷில்லாங் எனக்கு சத்தமில்லாமல் இருக்க கத்துக் கொடுத்திருக்கு என்றேன். அப்பா ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து தன் கருப்பு நிற நோட்புக்கில் ஏதோ எழுதினான். நாங்கள் காரில் ஏறி மலையை விட்டு இறங்கினோம். மேகங்கள் மெல்ல மெல்ல என் கண்களில் இருந்து மறைந்தன. நான் ஜன்னல் வழியே வானத்தை தேடினேன். ஷில்லாங்கில் வானம் தெரிவதில்லை. ஏனென்றால் அங்கு மேகமே வானம். எது வெளிப்படையாக தெரிகிறதோ அது மட்டுமே அழகு என்ற மாயையே என்னை விட்டு முழுமையாக விலகியது. சில வானங்கள் தெரியாமலே இருக்கும், அதுவே அதன் அழகு என்ற வரிகள் என் இதயத்தின் ஆழத்தில் பதிந்தன. நான் அந்த தெரியாத வானத்தை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை சிந்தினேன். என் பாக்கெட்டில் இருந்த இபா கொடுத்த அந்த பைன் கூம்பை வருடினேன். ஷில்லாங் எனக்கு அமைதியின் பாடத்தை கற்பித்து முடித்திருந்தது. இனி என் பயணம் பூனேவை நோக்கி. அத்தியாயம் 9. காலம் என்பது எல்லோருக்கும் பொதுவாக நடக்கும் ஒரு கடிகாரம் அல்ல. சில நேரங்களில் அது சைக்கிள் பெடல்களைப் போல மூச்சு திணற சுழன்று கொண்டே இருக்கும். ஒரு பழைய ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் பைக்கை முந்திக்கொண்டு ஒரு சைக்கிள் மின்னல் வேகத்தில் எங்கள் ஆட்டோவை கடந்து சென்றது. அந்த சைக்கிளை மிதித்துக் கொண்டிருந்தான் ஒரு கல்லூரி மாணவன். அவனது வலது கையில் தடிமனான ஒரு புத்தகம், இடது கையில் சைக்கிளின் ஹேண்டில் பார், கழுத்தில் கருப்பு நிற ஹெட்போன் தொங்கிக் கொண்டிருக்க வாயில் பாதியளவு கடிக்கப்பட்ட ஒரு சுட சுட வாடா பாவ். அவன் பெடலை மிதிக்கும் வேகத்தில் அவனது கட்டம் போட்ட சட்டை காற்றில் படபடக்க எங்கள் ஆட்டோக்காரரை பார்த்து, அரே பாஜுலா வாஹா, ஏய் ஒதுங்கிப்போ என்று சத்தமாக கத்திவிட்டு அவன் பறந்தான். அவன் அந்த வடாபாவை எப்படி மென்று விழுங்குகிறான், அந்த புத்தகத்தை எப்படி விழாமல் பிடித்துக் கொள்கிறான் என்று நான் கணக்கிடுவதற்குள் அவன் மறைந்திருந்தான். அவன் பின்னாலேயே பூனே நகரமும் அதே அசுர வேகத்தில் சுழன்று கொண்டிருந்தது. அது ஃபர்குசான் கல்லூரி சாலை. பூனேக்கு வந்து இறங்கிய முதல் நாள் காலை அது. ஷில்லாங்கில் அந்த அமைதியான மேகங்கள் உறங்கும் உலகத்திலிருந்து நேராக ஒரு சுழன்றடிக்கும் சூறாவளிக்குள் வந்து விழுந்தது போல உணர்ந்தேன். இந்த நகரம் யாருக்காகவும் காத்திருக்க தயாராக இல்லை. ஒரு நொடி தாமதித்தால் அது உங்களை தள்ளிவிட்டு முன்னேறி சென்றுவிடும் என்பது அந்த சாலையின் ஒவ்வொரு அசைவிலும் தெரிந்தது. தெருக்களில் இளைஞர்களின் கூட்டமே அதிகமாக இருந்தது. பூனே மாணவர்களின் நகரம், கல்வியின் நகரம். இங்கு முதுமையை காட்டிலும் இளமையின் ஆற்றலே காற்றெங்கும் வியாபித்திருந்தது. அந்த சாலையில் நடந்து கொண்டிருந்த மாணவ மாணவிகள் யாருமே அமைதியாக இல்லை. எல்லோரும் கைகளை வீசி முகபாவனைகளை மாற்றி மிகவும் சத்தமாக எதையோ விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேச்சில் மராத்தி மொழியின் அந்த அழுத்தமான கம்பீரமான உச்சரிப்பு தெரிந்தது. காற்றில் மிதந்து வந்த வாசனையும் லக்னோவை போல மென்மையாகவோ ஷில்லாங்கை போல மந்தமாகவோ இல்லை. அது மிகவும் மூர்க்கமாக இருந்தது. வடாபாவ் சுடப்படும் கடைகளில் இருந்து வெடிக்கும் பூண்டு மற்றும் மிளகாய் சட்னியின் தேச்சா காட்டமான நெடி நாசியை துளைத்தது. அத்தோடு மிசல் பாவ் கொதிக்கும் அந்த எண்ணெய் பலகார வாசனையும் கருப்பு தேநீர் கசப்பான வாசனையும் கலந்து அந்த நகரத்தின் வேகத்திற்கு ஒரு சுவையை சேர்த்தன. நான் ஆட்டோவின் இருக்கை இறுக்கமாக பிடித்து கொண்டேன். ஷில்லாங்கில் 2 வருடங்களாக நான் பழகி போன அந்த நிதானம் இங்கு செல்லுபடியாகாது என்று எனக்கு புரிந்தது. இங்கு எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது, அதை உடனடியாக உறக்க சொல்லியே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருப்பதைப் போல அவர்கள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அரசு குடியிருப்பு சிவாஜி நகர் பகுதியில் இருந்தது. 1 வாரம் கழித்து எனக்கு பள்ளிக்கூடம் திறந்தது. நான் 7ஆம் வகுப்பில் சேர்ந்தேன். பூனேயின் பள்ளிக்கூட அரசியல் மொழியை தாண்டி குரல்களால் ஆனது என்பது முதல் நாளையே நான் உணர்ந்து கொண்டேன். என் வகுப்பறை ஒரு நாடாளுமன்றத்தை போல இருந்தது. கிரிக்கெட்டில் யார் சிறந்த ஆட்டக்காரர் என்பதில் தொடங்கி பள்ளியின் கேண்டீன் சாப்பாடு வரை எல்லாவற்றிற்கும் அவர்களிடம் ஒரு விவாதம் இருந்தது. நான் என் இருக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்தேன். எனக்கு கருத்துக்கள் இல்லை என்று அர்த்தமல்ல, ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்து அதை உள்வாங்கி பதில் சொல்வதற்கு எனக்கு சிறிது நேரம் தேவைப்பட்டது. ஷில்லாங் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். எதற்கும் அவசரப்படாதே, அமைதியா இரு. ஆனால் இந்த பூனையில் அமைதி என்பது அறியாமையின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. நீங்கள் பேசவில்லை என்றால் உங்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்று அர்த்தம். என் மௌனம் என்னை அந்த வகுப்பறையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத அனாதையாக மாற்றியது. அந்த முரண்பாடு ஒரு மதிய உணவு இடைவெளியில் மோதலாக வெடித்தது. பள்ளியின் கேன்டீன் குழாயில் தண்ணீர் பிடிக்க ஒரு நீண்ட வரிசை நின்றது. என் முறை வந்ததும் நான் என் எவர்சில்வர் பாட்டிலை மெதுவாக குழாயின் கீழே வைத்தேன். ஷில்லாங்கில் மழையோடு பல மணி நேரங்கள் காத்திருந்த எனக்கு இந்த பாட்டில் நிறைவது ஒரு பெரிய நேரமாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு 8ஆம் வகுப்பு மாணவிக்கு அது பெரிய தாமதமாக தெரிந்தது. அரே எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ஃபாஸ்டா பிடி. இங்க நீ என்ன தூங்கிட்டு இருக்கியா? தூங்குறதுக்கு தான் கிளாஸ் ரூம் இருக்கே, இங்கேயே வந்து தூங்கு என்று அவள் கோபமாக இந்தியில் கத்தினாள். சுற்றியிருந்தவர்கள் சிரித்தார்கள். என் காதுகள் சூடாயின. நான் அவளை திருப்பி திட்ட வேண்டுமா? அப்போது இபாவின் முகம் நினைவுக்கு வந்தது. மலையோடு சேர்த்து நடந்தாதான் நாம மலை உச்சிக்கு போக முடியும். நான் என் பாட்டிலை கீழே எடுக்கவில்லை. மிகவும் மெதுவாக திரும்பி அவளை நேராக பார்த்தேன். கண்களில் கோபமோ பயமோ இல்லை, மாறாக ஒரு ஆழமான நிசப்தம் இருந்தது. என் பார்வையின் அந்த அதீத அமைதி அவளை தடுமாற செய்தது.
நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வெறும் கண்களால் அவளது அவசரம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர்த்தினேன். அவளின் குரல் மெல்ல ஒடுங்கியது. என் பாட்டில் நிரம்பி வழிந்தது. நான் மிகவும் நிதானமாக பாட்டிலை மூடிவிட்டு அவளை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்துவிட்டு திரும்பினேன். அஜித் லட்கி ஹை என்று அவள் முணுமுணுத்தாள். விசித்திரமான பொண்ணு என்று அவள் முணுமுணுத்தாள். மாலை பள்ளி முடிந்து வெளியே வந்தேன். அப்பாவின் ஸ்கூட்டரில் ஏறி வரும்போது தூரத்தில் ஷனியவார் வாடா கோட்டையின் பிரம்மாண்டமான கல் சுவர்கள் தெரிந்தன. இந்த கோட்டையை பாத்தியா ஹரினே என்றார் அப்பா. பேஷ்வாக்கள் ஆண்ட பூமி. எந்த ஒரு விஷயத்தையும் விவாதிக்காம கேள்வி கேட்காம அவங்க ஏத்துக்கிட்டதே கிடையாது. இந்த மண்ணுக்குள்ளேயே அந்த விவாத குணம் இருக்கு. நீ ஷில்லாங்ல கத்துக்கிட்ட அமைதி அழகானது. ஆனா அந்த அமைதியை நீ எப்போ உடைக்கணுமோ அப்போ உடைக்க தயங்க கூடாது. உனக்கான குரலை நீ இந்த கத்திர கூட்டத்துக்கு நடுவுல கண்டுபிடிக்கணும். அவர் வார்த்தைகளின் நெஞ்சில் ஒரு விதையை விதைத்தன. நான் பூனையின் வேகத்தோடு சண்டையிடக்கூடாது. அதை உள்வாங்கி எனக்கான ஒரு புதிய குரலை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது புரிய தொடங்கியது. நான் மேலே வானத்தை பார்த்தேன். டெக்கான் பீட பூமியின் வானம். ஷில்லாங்கின் அந்த ஒளிந்து கொள்ளும் மேகங்கள் இங்கே இல்லை. பூனையின் வானம் மிகவும் தெளிவாக தெரிந்தது. அது ஒரு அடர்த்தியான சாம்பல் நிறத்தில் பெரிய மேகக்கூட்டங்களை தன்னுள் சுமந்து கொண்டு கனமழையாக வெடிக்க தயாராக இருந்தது. விவாதிக்கும் வானம் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆம், இந்த வானம் பூமியோடு விவாதித்து கொண்டிருந்தது. மழையை தரவா வேண்டாமா என்று அது தன் ஆக்ரோஷமான கருப்பு நிறத்தால் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தது. நான் இனிமேல் வெறும் அமைதியான பார்வையாளராக மட்டும் இருக்க போவதில்லை. எனக்கும் குரல் ஒன்று இருக்கிறது. அந்த தொண்டைக்குள் உறங்கும் குரலை இந்த விவாதிக்கும் நகரம் விரைவில் வெளியே கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு வீட்டை அடைந்தேன். அத்தியாயம் 10. தோல்வி என்பது நாம் கீழே விழும் சத்தம் அல்ல. அது அடுத்த முறை எப்படி எழ வேண்டும் என்று தரை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ரகசிய பாடம். பூனே நகரத்தின் பள்ளிக்கூடங்கள் வெறும் செங்கற்களாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்டவை அல்ல. அவை தலைமுறைகளாக உரைக்கப்பட்ட தர்க்கங்களாலும் கூர்மையான விவாதங்களாலும் எழுப்பப்பட்டவை. நான் சேர்ந்திருந்த அந்த பள்ளி டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி என்ற புகழ்பெற்ற பாரம்பரியத்தின் ஒரு பகுதி. அந்த பள்ளியின் வராண்டகளில் நடக்கும்போதே ஒரு விதமான அருவிஜீவி வாசனை வீசும். பழைய பல நூறு முறை பாலிஷ் செய்யப்பட்ட தேக்கு மர கதவுகளின் வாசனை, நூலகத்தில் இருந்து வரும் பழமையான காகிதங்களின் வாசனை என அந்த சூழலை ஒரு போராட்ட களமாக இருக்கும். முன்பு ஒரு முறை தண்ணீர் பிடிக்கும் குழாய் அருகே என்னை பார்த்து சத்தமிட்ட அந்த பெண்ணை என் அமைதியாலேயே நான் தோற்கடித்திருந்தேன். அந்த சிறிய வெற்றி எனக்குள் ஒரு தேவையற்ற அதீத நம்பிக்கையை விதைத்து விட்டது. என் மௌனம் ஒரு ஆயுதம் என்று நான் தவறாக புரிந்து கொண்டிருந்தேன். அந்த அதீத நம்பிக்கையில்தான் நான் அந்த பள்ளியின் நோட்டீஸ் போர்டை பார்த்தபோது ஒரு முடிவை எடுத்தேன். இன்டர் ஹவுஸ் ஆங்கில விவாத போட்டி. தலைப்பு வேர்கள் சிறந்தவையா அல்லது சிறகுகள் சிறந்தவையா? அந்த தலைப்பை பார்த்ததும் எனக்குள் ஏதோ ஒன்று கிளர்ந்தெழுந்தது. நான் சிறகுகளை பற்றி அறிந்தவர். என் வேர்கள் ஒவ்வொரு ஊரிலும் பிடுங்கப்பட்டு எனக்கு புதிய சிறகுகள் முளைத்துக் கொண்டிருந்தன. இதை பற்றி என்னால் மணிக்கணக்கில் பேச முடியும் என்று என் 11 வயது மூளை கணக்கு போட்டது. என் வீட்டின் மூடி அறைக்குள் கண்ணாடியின் முன்பு நான் அதை மிக அழகாக பேசி பார்த்தேன். நான் தைரியமாக சென்று என் பெயரை பதிவு செய்தேன். போட்டி நடைபெறும் நாள் வந்தது. அது பள்ளியின் பிரம்மாண்டமான அசம்பிளி ஹால். சுமார் 300 மாணவர்கள் தரையில் சம்மணமிட்டு அமர்ந்திருந்தார்கள். மேடையின் நடுவே ஒரு பழைய பெரிய மைக் ஸ்டாண்ட் நின்று கொண்டிருந்தது. எனக்கு முன்னால் பேசுவதற்காக ப்ளூ ஹவுஸ் சார்பாக 9ஆம் வகுப்பு படிக்கும் கேதார் என்ற மாணவன் மேடை ஏறினான். அவன் பூனே நகரத்தின் அச்சு அசலான பிரதிபலிப்பு. அவனது கண்களில் ஒரு வழக்கறிஞருக்கே உரித்தான கூர்மையும் முகத்தில் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் இருந்தன. அவன் வேர்கள்தான் சிறந்தது என்று வாதிட்டான். வேர்கள் இல்லாத மரம் ஒருபோதும் புயலை தாங்காது என்று அவன் குரலை உயர்த்தி முழங்கிய போது அரங்கம் கைத்தட்டலால் அதிர்ந்தது. அடுத்து ரெட் ஹவுஸ் சார்பாக ஹரிணி வெங்கடேஷ். என் பெயர் மைக்கில் ஒலித்ததும் என் இதயம் என் விலா எலும்புகளை உடைத்துக் கொண்டு வெளியே வந்துவிடும் போல துடித்தது. நான் மேடைக்கு சென்றேன். 300 ஜோடி கண்கள் என்னை ஒரே நேரத்தில் உற்று பார்த்தன. நான் லக்னோவில் கற்ற அடக்கத்தையும் ஷில்லாங்கில் கற்ற அமைதியையும் இங்கே கொண்டு வர முயன்றேன். அமைதியாக பேசினால் அவர்கள் கேட்பார்கள் என்று நினைத்தேன். குட் மார்னிங் என்று நான் ஆரம்பித்தேன். என் குரல் மைக்கில் மிகவும் பலவீனமாக ஒலித்தது. அரங்கத்தில் சில முனங்கல்கள் கேட்டன. கடைசி வரிசையில் இருந்தவர்களுக்கு என் குரல் கேட்கவில்லை. நான் என் காகிதத்தை பார்த்தேன். எழுத்துக்கள் எல்லாம் கருப்பு நிற எறும்பு கூட்டம் போல தெரிந்தன. ஐ திங்க் விங்ஸ் ஆர் பெட்டர் பிகாஸ். நான் நிறுத்தினேன். என் தொண்டைக்குள் ஒரு பெரிய பாறை அடைத்து கொண்டு போல இருந்தது. பூனேயின் விவாத மேடையில் அடக்கம் என்பது ஒரு பலவீனம், அமைதி என்பது தற்கொலை. இங்கே உங்களுக்கு கருத்து இருந்தால் மட்டும் போதாது, அதை உறக்க சொல்லும் குரலும் வேண்டும். அதை நிரூபிக்கும் மூர்க்கம் வேண்டும். கூட்டம் பொறுமை இழக்க தொடங்கியது. பின்வரிசையிலிருந்து சலசலப்பு அதிகமானது. நடுவர்கள் என்னை பரிதாபத்தோடு பார்த்தார்கள். அந்த பரிதாபம் என்னை காயப்படுத்தியது. என் கால்கள் நடுங்கின. நான் என் காகிதத்தை சுருட்டி பிடித்துக்கொண்டு பாதியிலேயே மேடையை விட்டு வேகமாக இறங்கி ஓடினேன். நேராக பள்ளியின் பின்புறம் இருந்த ஒரு பழைய புலி மரத்தடிக்கு சென்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதேன். அர்தாவத் சோடுன் ஆலிஸ், பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டியா?
ஒரு கம்பீரமான குரல் கேட்டு நான் நிமிர்ந்தேன். அங்கே திரு ஜோஷி நின்று கொண்டிருந்தார். அவர் பள்ளியின் மூத்த மராத்தி ஆசிரியர். ஆவாஸ் குதே துசி, உன் குரல் எங்கே என்று கேட்டார். உன் பிரச்சனை ஆங்கிலம் இல்லை ஹரிணி, உன் வார்த்தைகள் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை. இந்த ஊர் மண்ணுக்கு ஒரு குணம் இருக்கு. அமைதியா இருந்துட்டா உன்னை பரிதாபப்பட்டு விட்டுடுவாங்கன்னு நினைக்காத. இந்த விவாத மேடை ஒரு போர்க்களம். இங்கே நீ உன் கருத்துக்காக நீயே சண்டையிடலனா வேற யாரும் உனக்காக காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அடுத்த முறை நீ மேடையில் ஏறும்போதே உன் சிறகுகள் எவ்வளவு வலிமையானதுன்னு உன் குரல்ல தெரியணும் என்றார். அன்று மாலை நான் சோர்வாக வீடு திரும்பிய போது அப்பா ஷூக்களுக்கு பாலிஷ் போட்டு கொண்டிருந்தார். போட்டி எப்படி இருந்துச்சு ஹரிணி என்று கேட்டார். நான் அழுதபடியே தோத்துட்டேன்பா என்றேன். அப்பா என் அருகில் வந்து அமர்ந்தார். நீ தோத்ததா யார் சொன்னது? நீ மைக் முன்னாடி நின்னியா? 300 பேரை பாத்தியா? ஒரு மேடையில் ஏறி அந்த மைக் முன்னாடி நிற்கும் போது தொண்டையில வறட்சியா ஒன்று வரும் பாரு, அதை அனுபவிக்கிற துணிச்சல் அங்க உட்கார்ந்திருந்த 300 பேருக்கும் கிடையாது. தோல்வி உன்னை சின்னதாக்கல ஹரிணி, அது உன்னை அடுத்த முறைக்கு தயார்படுத்திருக்கு என்றார். நான் பால்கனிக்கு சென்றேன். டெக்கான் பீடபூமியின் வானத்தில் அடர்த்தியான கருமேகங்கள் சஹாத்ரி மலைகளுக்கு மேலே திரண்டு நின்றன. அந்த மேகங்கள் இன்னும் மழையாக பொழியவில்லை. ஆனால் அதனுள் ஒரு மாபெரும் புயலுக்கான அழுத்தம் இருந்தது. அந்த கனமான வானத்தை போல எனக்கான குரல் இன்னும் வெளியே வரவில்லை. ஆனால் அது எனக்குள் முழுமையாக திரண்டு கொண்டிருந்தது. இந்த விவாதிக்கும் வானம் தன் இடிமுழக்கத்தால் இந்த பூமியை ஒரு நாள் அதிர செய்யும் என்று எனக்குள் ஒரு புதிய உறுதி பிறந்தது. நான் அந்த இடிமுழக்க கருமையங்களை என் கண்களுக்குள் ஆழமாக சேமித்துக் கொண்டேன். அத்தியாயம் 11. நமது நிழலை கண்டு நாமே வெட்கப்படும் வயது ஒன்று உண்டு. அது 10 பருவத்தின் தொடக்கத்தில். நம்மை ஈன்றவர்களின் ஆழமான அன்பும் கூட மற்றவர்கள் முன்னே ஒரு சங்கடமான சுமையாகவே தோன்றும். 6 வயதில் என் அப்பா எனக்கு ஒரு சூப்பர் ஹீரோவாக தெரிந்தார். ஆனால் எனக்கு இப்போது 11 வயது முடிந்து 12 நெருங்கி கொண்டிருந்தது. பூனே நகரத்தில் அந்த பிரம்மாண்டமான உயர்தர பள்ளிக்கூடம் என் கண்களில் ஒரு புதிய ஆபத்தான லென்ஸை பொருத்தி இருந்தது. அந்த லென்ஸ் மனிதர்களை அவர்களின் அன்பை வைத்து அளக்கவில்லை. அவர்கள் அணியும் உடைகள், அவர்கள் பேசும் ஆங்கிலத்தின் உச்சரிப்பு, அவர்கள் ஓட்டி வரும் கார்களின் பிராண்ட் ஆகியவற்றை வைத்து அளந்தது. அது பூனேயின் கேம்ப் பகுதியில் அமைந்திருந்த ஒரு மேல்தட்டு மாணவர்கள் படிக்கும் பள்ளி. அங்கு வரும் அம்மாக்கள் விலையுயர்ந்த டிசைனர் உடைகளிலும் அப்பாக்கள் ஆடி அல்லது ஹோண்டா சிட்டி கார்களிலும் வந்து இறங்குவார்கள். இந்த ஆடம்பரமான கூட்டத்திற்கு நடுவே நான் ஒரு நடுத்தர வர்க்கத்து அரசு அதிகாரியின் மகளாக என்னை மிகவும் சுருக்கி கொண்டு வாழ்ந்து வந்தேன். ஒரு காலத்தில் எனக்கு பெருமையாக இருந்த என் குடும்பம் இந்த பள்ளியின் சூழலில் பார்க்கும்போது எனக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையை கொடுத்தது. அன்று பள்ளியில் மீண்டும் ஒரு மாபெரும் ஆங்கில விவாத போட்டி. கடந்த முறை பாதியிலேயே அழுது கொண்டு ஓடி வந்த அவமானத்தை துடைத்தெறிய இந்த முறை நான் மிகவும் தீவிரமாக தயாராகியிருந்தேன். தலைப்பு: மரபுகளை பின்பற்றுவது சிறந்ததா அல்லது மீறுவது சிறந்ததா? இந்த போட்டிக்கு என் வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்கள் பார்வையாளர்களாக வரவிருந்தார்கள். அப்பா, இன்னைக்கு டிபேட் காம்படிஷன், நீங்க வரீங்களா என்று நான் தயங்கி கேட்டேன். கண்டிப்பா வர ஹரிணி, என் பொண்ணு பேசும்போது நான் இல்லாம எப்படி என்று உற்சாகமாக சொன்னார். ஆனா அப்பா, நான் வார்த்தைகளை முழுங்கினேன். ப்ளீஸ், நீங்க வரும்போது கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட பேரண்ட்ஸும் ரொம்ப மாடர்னா வருவாங்க. நான் சொல்லி முடிப்பதற்கும் என் நாக்கு என்னை அறியாமலே குற்ற உணர்ச்சியால் சுருண்டது. பிற்பகல் 3 மணி. பள்ளியின் பிரம்மாண்டமான ஆடிட்டோரியம். நான் மேடைக்கு பின்னால் நின்று கொண்டு திரையை விலக்கி பார்வையாளர்கள் வரிசையை பார்த்தேன். என் கண்கள் அப்பாவை தேடின. திடீரென்று ஆடிட்டோரியத்தில் பின்பக்க கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அப்பா உள்ளே நுழைந்தார். அவரை பார்த்ததும் என் நெஞ்சில் யாரோ ஓங்கி அறைந்தது போல இருந்தது. என் முகம் விக்கத்தால் சிவந்து காதுகள் சூடாயின. அவர் எந்த கோட் சூட்டும் அணியவில்லை. அவர் தன் ரயில்வே அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வமான அரசு சீருடையில் வந்திருந்தார். வெளியே பழுப்பு நிற சட்டை, தோள்பட்டைகளில் அரசு அதிகாரிக்கான தடிமனான பேட்ச்கள், இடதுபுற மால்பில் இந்திய ரயில்வே என்ற இலச்சினை. அவர் கையில் ஒரு தடிமனான அலுவலக ஃபைல் மற்றும் ஒரு பெரிய வாக்கி டாக்கி இருந்தது. ஆடிட்டோரியத்திற்குள் கோட் சூட் அணிந்த கோடீஸ்வரர்களுக்கு மத்தியில் அவர் முற்றிலும் அந்நியமாக தெரிந்தார். சில பெற்றோர்கள் அவரை ஒரு விதமான கேலியுடன் பார்த்தார்கள். ஒரு மாணவனின் தந்தை தன் மனைவியின் காதில் ஏதோ குனிந்து சொல்லி சிரித்தார். அந்த சிரிப்பு என்னை ஈட்டியாக குத்தியது. ஏன் அப்பா இப்படி வந்தார்? தன் மகள் இவ்வளவு பேருக்கு மத்தியில் அவமானப்படுவார் என்று அவருக்கு தெரியாதா? என் 10 பருவ மூளை அவரை உலகில் மோசமான தந்தையாக எடை போட்டது. நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ஹரிணி வெங்கடேஷ். என் பெயர் அழைக்கப்பட்டது. எனக்கு இப்போது நடுக்கமில்லை, ஆனால் ஒரு பெரிய கோபம் இருந்தது. இந்த மேல்தட்டு பெற்றோர்கள் மீதும் அவர்கள் மத்தியில் என்னை அசிங்கப்படுத்திய என் அப்பா மீதும் ஒரு முட்டாள்தனமான கோபம். நான் மேடையின் நடுவே இருந்த மைக்கின் முன் சென்று நின்றேன். கடைசி வரிசையில் அந்த அரசு சீருடையில் என் அப்பா நின்று கொண்டிருந்தார். அவருக்கு உட்கார இடம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் முகத்தில் எந்த சோர்வும் இல்லை. தன் அரசு சீருடையை பார்த்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலை அவருக்கு இல்லை. அவர் கண்கள் என்னை மட்டுமே அத்தனை பெருமிதத்தோடு பார்த்து கொண்டிருந்தன. அவர் எனக்கு ஒரு தம்ஸ் அப் காட்டினார். என் கோபம் சட்டென்று ஒரு ஆற்றலாக மாறியது. குட் ஆஃப்டர்நூன் ரெஸ்பெக்டட் ஜட்ஜஸ் அண்ட் ஆடியன்ஸ் என்று என் குரல் மைக்கில் மிகவும் தெளிவாக ஒலித்தது. நான் பேசத் தொடங்கினேன். நான் முட்டி மோதி வார்த்தைகளை வீசினேன். லக்னோவில் காட்டிய அதே மூர்க்கம் இன்றைய ஆங்கில வார்த்தைகளில் வெளிப்பட்டது. என்னை ஏளனமாக பார்த்த அந்த பெற்றோர்களின் கண்களை நேரடியாக பார்த்து நான் என் வாதங்களை முன்வைத்தேன்.
நான் பேசி முடித்துவிட்டு தேங்க்யூ சொன்னபோது அரங்கத்தில் சில வினாடிகள் அமைதி நிலவியது. அதன் பின் அந்த அமைதியை கிழித்து கொண்டு கடைசி வரிசையிலிருந்து ஒரு கைத்தட்டல் சத்தம் இடி முழக்கம் போல எழுந்தது. அது ஒரு தந்தை தன் உள்ளங்கைகளை சிவக்க சிவக்க எழுப்பிய பேரொளி. சபாஷ், வாடாயம் பொண்ணு என்று அப்பாவின் அந்த ஆழமான குரல் ஒட்டுமொத்த ஆடிட்டோரியத்திலும் எதிரொலித்தது. அரங்கில் இருந்த அத்தனை மேல்தட்டு பெற்றோர்களும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். அப்பா அதை பற்றி துளியும் கவலைப்படவில்லை. அவர் தொடர்ந்து கைத்தட்டி கொண்டே இருந்தார். வெளியே வந்ததும் நான் அப்பாவை தவிர்த்துவிட்டு வேகமாக நடந்தேன். ஃபார்குசன் கல்லூரி சாலையின் இரைச்சலுக்குள் நான் வந்ததும் அப்பா என் அருகில் வந்து என் தோளை தொட்டார். நான் அவர் முகத்தை பார்த்தேன். அந்த சீருடையில் வழிந்த வியர்வையும் கையில் இருந்த அந்த பாரமான ஃபைலும் எனக்கு ஏதோ குற்ற உணர்ச்சியை தூண்டின. நான் அவரை பார்த்து வெட்கப்படுகிறேன் என்பதை அவர் அந்த ஒரு வினாடியில் புரிந்து கொண்டார். அவர் என்னிடம் எதுவும் பேசவில்லை. ஒரு வடாபாவ் கடைக்கு அழைத்து சென்றார். அவர் அந்த சாலையின் ஓரத்தில் தன் அரசு சீருடையோடு ஒரு கையில் வடாப்பாவும் மறு கையில் வாக்கி டாக்கியுமாக எந்த பந்தாவும் இன்றி நின்று கொண்டிருந்தார். நான் அந்த வடாப்பாவை கடித்தேன். ஒட்டுமொத்த அரங்கமும் என்னை பார்த்து முகம் சுளித்தாலும் நீ என் பொண்ணுடா என்று எனக்காக கைத்தட்டியது இந்த ஒரு மனிதன் தானே. நான் எதற்காக வெட்கப்படுகிறேன்? இவருடைய நேர்மைக்காகவா அல்லது இவருடைய கலப்படமில்லாத அன்புக்காகவா? அப்பா என் தோளின் மீது கை வைத்து மிகவும் இயல்பாக கேட்டார். அடுத்த முறை என்ன தலைப்பு பேச போற? அந்த ஒரே ஒரு வாக்கியம், அதில் அவர் எனக்கு கொடுத்த அங்கீகாரம் உலகத்தில் எந்த பாராட்டுக்கும் இணையானது அல்ல. நான் வென்றேனோ தோற்றோனோ என்பது அவருக்கு முக்கியமில்லை. நான் மீண்டும் மேடை ஏறுவேன் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. நான் அடுத்த முறை உங்களை பத்தி பேச போறேன்ப்பா என்று நான் சிரித்தேன். அன்று நான் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டேன். வாழ்நாளில் ஒருபோதும் என் அப்பாவை நினைத்தோ அவர் வாழும் இந்த நடுத்தர வர்க்க வாழ்க்கையை நினைத்தோ நான் வெட்கப்பட மாட்டேன். உலகமே அவர் மீது சிரித்தாலும் அவர் எனக்காக கைத்தட்டும் அந்த சத்தம்தான் என் உலகத்தின் சிறந்த இசையாக இருக்கும். வானத்தை பார்த்தேன். கருமேகங்களுக்கு நடுவே சூரியனின் ஒரு மெல்லிய தங்க நிற கதிர் கிழித்து கொண்டு வெளியே வந்திருந்தது. அந்த வானம் தனக்குள் இருக்கும் இருட்டை நினைத்து ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. என் அப்பாவை போல அரசு சீருடையில் இருக்கும் வானம் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். அத்தியாயம் 12. தைரியம் என்பது பயப்படாமல் இருப்பது அல்ல. பயம் இரு கால்களையும் நடுங்க செய்யும் போது கண்களை நேராக பார்த்து எந்த நடுக்கமும் இன்றி ஒரு தர்க்கத்தை முன்வைப்பதுதான். போபாலின் மாலை நேரங்கள் ஒரு மாபெரும் நீர்நிலையின் மௌனத்தால் ஆளப்படுபவை. ஆசியாவின் மிகப்பெரிய செயற்கை ஏரிகளில் ஒன்றான படா தலாப் நகரத்தின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான நீலநிலா கண்ணாடியைப் போல விரிந்து கிடந்தது. அந்த ஏரியின் கரையொட்டி அமைந்திருக்கும் VIP சாலையில் மாலை வெயில் ஒரு தங்க நிற போர்வையாக படர்ந்திருந்தது. காற்றில் ஒருவிதமான பழைய பாசியின் வாசனையும் சுத்தமான நன்னீரின் இதமான வாசனையும் கலந்திருந்தது. எனக்கு இப்போது 13 வயது. நான் குழந்தை பருவத்தின் எல்லைக்கோட்டை கடந்து பதின் பருவத்தின் அந்த பிடிவாதமான வாசலில் நின்று கொண்டிருந்தேன். பூனை எனக்கு ஒரு பெரிய பரிசை கொடுத்திருந்தது. என் சொந்த குரல். ஒரு விஷயத்தை எப்படி தர்க்க ரீதியாக விவாதிப்பது, எனக்கான உரிமையை எப்படி குரல் உயர்த்தி கேட்பது என்று நான் அங்குதான் பழகியிருந்தேன். அன்று மாலை நானும் அப்பாவும் அந்த படா தலாப் ஏரியின் படகுத்துறைக்கு வந்திருந்தோம். அப்பா, நான் தனியா அந்த பெடல் போட் ஓட்ட போறேன், நீங்க இங்கே இருங்க என்று நான் உரிமையோடு அடம் பிடித்தேன். அப்பா எனக்கான டிக்கெட்டை வாங்கி கொடுத்தார். நான் ஒரு மஞ்சள் நிற வாத்து வடிவ பெடல் படகில் ஏறி ஏரியின் மையத்தை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கினேன். ஏரியின் நடுவே சென்றதும் நகரத்தின் இரைச்சல் முற்றிலுமாக குறைந்துவிட்டது. நான் பெடல் செய்வதை நிறுத்திவிட்டு அந்த மாபெரும் ஏரியின் நிசப்தத்தை அனுபவிக்க தொடங்கினேன். ஆனால் அந்த நிசப்தம் அதிக நேரம் நீடிக்கவில்லை. எனக்கு பின்னால் இருந்த நீரை வேகமாக கிழித்து கொண்டு ஒரு சத்தம் கேட்டது. என்னை விட பெரிய சுமார் 15 வயது மதிக்கத்தக்க 3 பையன்கள் ஒரு படகில் என்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் படகு நேராக வந்து என் படகின் பக்கவாட்டில் டப் என்று பலமாக மோதி நின்றது. என் படகு பயங்கரமாக குலுங்கியது. கீழே பல 100 அடி ஆழம் கொண்ட இருண்ட ஏரி நீர். என் இதயம் தொண்டைக்கு வந்துவிட்டது. ஏய் லட்கி, சலோ போட் சே உத்தரோ, யோ போட் ஹேமேன் சாயியே. ஏய் பொண்ணே, படகை விட்டு இறங்கு, இந்த படகு எங்களுக்கு வேணும் என்றான் ஒருவன் திமிரான குரலில். நான் திகைத்து போனேன். நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன், இன்னும் எனக்கு டைம் இருக்கு என்று உடைந்த குரலில் சொன்னேன். அரேமியான் சுனம் தும்னே இதற்கான அகிலகி ஹே. டே கேட்டிங்களா, இவன் எங்க ஊர்க்காரி மாதிரி தெரியல என்று இன்னொருவன் சொல்லிவிட்டு சிரித்தான். அவன் தன் காலை நீட்டி என் படகின் விளிம்பில் பலமாக அழுத்தினான். என் படகு ஒரு புறமாக சாய்ந்தது. ஒரு வினாடி என் கண் இருட்டியது. நான் அப்பா என்று அலற நினைத்தேன். ஆனால் என் மனதின் குரல் திரு ஜோஷியின் குரல் ஒலித்தது. உன் குரல் எங்கே? அமைதியா இருந்தா உன்னை பரிதாபப்பட்டு விட்டுடுவாங்கன்னு நினைக்காத. உன் தர்க்கத்தை உறக்க சொல்லு. என் நடுக்கம் சட்டென்று நின்றது. நான் படகின் இருக்கையில் நிமிர்ந்து உட்கார்ந்தேன். என் கண்களில் இருந்த பயத்தை துடைத்தெறிந்து விட்டு மிகவும் கூர்மையான பார்வையால் அந்த 3 பேரையும் ஏறிட்டேன். படகை நகர்த்து என்று நான் மிகவும் அமைதியான ஆனால் அழுத்தமான குரலில் இந்தியிலும் ஆங்கிலத்தும் கலந்து சொன்னேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன் என்று ஒருவன் கிண்டலாக கேட்டான். நான் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு ஒரு விவாதமேடு பேசுவதைப் போல பேசத் தொடங்கினேன். 1, நான் இந்த படகுக்கான டிக்கெட்டை வாங்கியிருக்கிறேன். என் நேரம் முடிய இன்னும் 28 நிமிடங்கள் இருக்கின்றன. 2, நீங்கள் இப்போது செய்வது சட்டப்படி அத்துமீறல். 3, அங்கே கரையில் பாருங்கள். நான் கரையை நோக்கி என் ஆள்காட்டி விரலை நீட்டினேன். என் அப்பா அங்கேதான் நிற்கிறார். நான் இங்கிருந்து கரையை அசைத்தால் அடுத்த 2 நிமிடங்களில் போலீஸ் மோட்டார் படகு இங்கே வரும். உங்களை அரசு செய்வார்கள்.
ஒரு 13 வயது பெண்ணை படகில் மிரட்டியதற்காக உங்கள் குடும்ப மானம் VIP ரோட்டில் அனைவர் முன்னிலையிலும் போகும். வெறும் அரை மணி நேர படகு சவாரி தராத ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக இவ்வளவு பெரிய விலையை கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா? கணக்கு போட்டு பாருங்கள். நான் எந்த சத்தமும் போடவில்லை. ஒரு தேர்ந்த வழக்கறிஞரைப் போல உணர்ச்சிகளற்ற ஒரு தர்க்கத்தை அவர்களின் முகத்தில் வீசினேன். ஆவேசமாக சண்டையிட்டால் அவர்கள் பதிலுக்கு சண்டையிட்டிருப்பார்கள். ஆனால் இப்படி ஒரு குளிர்ச்சியான தர்க்கத்தை அவர்கள் சந்தித்ததே இல்லை. ஒரு போலீஸ் கேஸை மாட்டிக்கொள்வோம் என்ற பயம் அவர்களின் கண்களில் தெரிந்தது. அரே மியான் சோதே பஹால் லட்கி ஹே, விடுடா பைத்தியக்காரி போல என்று ஒருவன் முணுமுணுத்தான். அவர்கள் என் படகை விட்டு விலகி வேகமாக சென்றார்கள். நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். என் உடம்பு சிலிர்த்தது. நான் அழுது தப்பிக்கவில்லை, கத்தி தப்பிக்கவில்லை. என் அறிவாளின் குரலின் ஆழத்தால் நான் இந்த சவாலை எதிர்கொண்டிருந்தேன். படகுத்துறையில் நான் இறங்கிய போது அப்பா எனக்காக காத்து நின்று கொண்டிருந்தார். நான் பார்த்தேன் ஹரிணி என்று அப்பா அமைதியாக சொன்னார். நீ உட்கார்ந்திருந்த விதமும் நீ நிமிர்ந்து அவங்களை பார்த்த பார்வையும் என்னை தடுத்து நிறுத்திடுச்சு. எனக்கு தெரியும், என் பொண்ணு இனிமே தப்பிக்க தெரியாது சிறுமி கிடையாது. நீ பூனேல கத்துக்கிட்டதை இங்க பிராக்டிக்கல் பண்ண போறேன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ அவங்கள சமாளிச்ச அந்த விதம் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நாங்கள் இருவரும் அந்த VIP சாலையின் கல்படிக்கட்டிகளில் அமர்ந்தோம். நான் தலையை சற்றே உயர்த்தி மேலே வானத்தை பார்த்தேன். போபாலின் மாலை நேர வானம் ஒரு பிரம்மாண்டமான பரப்பை கொண்டிருந்தது. கீழே படாதலாப் ஏரியின் அசைவற்ற நீரில் மேலே இருந்த வானம் அப்படியே துல்லியமாக பிரதிபலித்து கொண்டிருந்தது. எந்த சுருக்கமும் இன்றி 2 வானங்கள் அங்கு தெரிந்தன. என் மனமும் இப்போது அந்த ஏரியைப் போலதான் இருந்தது. நான் என் நிதானத்தை இழந்து என் மனதை கலக்கிக் கொள்ளவில்லை. அமைதியாக சிந்தித்ததால் எனக்குள் இருந்த அந்த தைரியம் எந்த சிதைவும் இன்றி முழுமையாக பிரதிபலித்தது. அந்த 2 வானங்களும் எனக்கு சொல்வது போல இருந்தது. நீ உனக்குள் இருக்கும் நிசப்தத்தை காப்பாற்றிக் கொள்ளும் வரை இந்த உலகத்தின் அத்தனை அழகும் அத்தனை தைரியமும் உனக்குள் அச்சு அசலாக பிரதிபலிக்கும். எத்தனை வார்த்தம் பார்த்தேன். நான் போபாலில் அந்த 2வது வானத்தை ஏரிக்குள் ஒளிந்திருந்த அந்த அமைதியான வானத்தை ஆழமாக சுவாசித்து என் நெஞ்சுக்குள் பத்திரப்படுத்தி கொண்டேன். கோபம் என்பது ஒரு காட்டு தீ அல்ல. அதை கைகளில் ஏந்த கற்றுக்கொண்டால் அது இருளை விளக்கும் மாபெரும் அகல் விளக்கு. போபாலில் இருந்து அடுத்து நாங்கள் வந்த ஊர் ஜெய்ப்பூர். ராஜஸ்தானின் அந்த வறண்ட நிலப்பரப்பின் காலடி எடுத்து வைத்த போது காற்று ஒரு தணல் அடுப்பிலிருந்து வீசுவது போல என் முகத்தில் அரைந்தது. எனக்கு இப்போது 15 வயது. என் உடலிலும் மனதிலும் 10 பருவத்தின் முரட்டுத்தனமும் குழப்பமும் ஒரு எரிமலையைப் போல குமரிக் கொண்டிருந்தன. ஜெய்ப்பூர் நகரம் என்னை ஒரு பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருந்தது. புதிய பள்ளியில் சேர்ந்த போது அங்கிருந்த மாணவிகளில் பெரும்பாலானவர்கள் ராஜ்புத் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்களின் பேச்சிலும் நடையிலும் ஒருவிதமான அரச கம்பீரம் இருக்கும். அன்று மதிய உணவு இடைவெளியில் நான் தனியாக அமர்ந்திருந்த போது ஒரு மாணவி என்னை பார்த்து மிகவும் நக்கலாக சிரித்தபடி கேட்டாள், உனக்குன்னு ஒரு சொந்த ஊரே கிடையாதா ஹரிணி? இப்படி ஊர் ஊரா மூட்டை முடிச்சுகளை தூக்கிட்டு போறீங்களே, நீங்க என்ன பஞ்சாரனா, நாடோடி குடும்பமா? பஞ்சாரன், அந்த ஒற்றை வார்த்தை என்னை சவுக்கால் அடித்தது. எனக்கு சொந்தமாக ஒரு வீடோ ஒரு நிலையான நண்பனோ இல்லை என்பது அப்போது எனக்கு ஒரு மாபெரும் குறையாக தெரிந்தது. அன்று மாலை நான் வீட்டின் கதவை ஓங்கி சாத்திவிட்டு அழுதேன். அப்பாவிடம் என் அத்தனை ஆத்திரத்தையும் கொட்டினேன். நீங்க என் குழந்தை பருவத்தை திருட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்க ஆபீஸ், உங்க டிரான்ஸ்ஃபர், இந்த நோட் புக், இது மட்டும்தான் முக்கியம். ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் நான் கஷ்டப்பட்டு உருவாக்குறேன் உலகத்தை நீங்களே அழிச்சிடுறீங்க. நான் என்ன ஒரு உயிரில்லாத பொம்மையா என்று நான் கத்திய போது அப்பாவின் முகம் வெளிரி போனது. அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மெதுவாக என் அறையை விட்டு வெளியேறினார். அந்த மன அழுத்தத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க 1 வாரம் கழித்து அப்பா என்னை லோகராங் கலை விழாவிற்கு அழைத்து சென்றார். ஜவஹர் கலா கேந்திராவின் அந்த திறந்தவெளி அரங்கில் ராஜஸ்தானின் பல்வேறு கிராமிய கலைகள் அரங்கேறி கொண்டிருந்தன. திடீரென்று மிக துரிதமான இசை மேடையை ஆக்கிரமித்தது. கல்பேலியா நடன கலைஞர்கள் மேடையில் தோன்றினார்கள். அவர்கள் ராஜஸ்தானின் பாரம்பரியமான பாம்பாட்டி சமூகத்தை சேர்ந்த நாடோடி பெண்கள். அவர்கள் அணிந்திருந்த கருப்பு நிற பாவடை முழுவதும் சிறிய கண்ணாடிகளால் நுணுக்கமாக வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. முன்னணியில் ஆடிய குலாபோ என்ற பெண்ணின் கண்களில் நான் பார்த்தது நடனத்தின் மகிழ்ச்சி அல்ல, அது ஒரு மாபெரும் ஆக்ரோஷம். அவள் ஒரு கருப்பு நிற புயலை போல மேடையில் சுழன்றாள். ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்து சீறுவதைப் போல அவளின் உடல் வளைந்தது. அவள் மேடையோடு சண்டையிட்டு கொண்டிருந்தாள். அவள் தன் உடலை ஒரு ஆயுதமாக மாற்றி இந்த உலகத்தின் முகத்தில் ஓங்கி அலைந்து கொண்டிருந்தாள். மேடைக்கு பின்னால் நான் அவளை சந்தித்து பேசினேன். அவளின் கருப்பு நிற உடை வியர்வையில் நனைந்திருந்தது. நீங்க ஆடும்போது உங்க கண்ணில் அவ்வளோ கோபம் இருந்துச்சு, ஏன் என்று கேட்டேன். அவள் தன் தேநீர் குவளையை கீழே வைத்து விட்டு சொன்னாள், நாங்க நாடோடிகள் ஹரிணி, இந்த உலகம் எங்களை ஒரு தூசியை போலத்தான் பார்க்கும். அந்த அவமானம் என் நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பா எரியுது. ஆனா நான் அவங்களை திருப்பி திட்டினா என் பாக்கெட் தான் எரியும். அதனால நான் என் கோபத்தை என் கால்களுக்கும் என் சலங்கைகளுக்கும் மாத்திட்டேன். நான் சுழலும் போது நான் ஆடுறதுல என் எதிரிகளை மிதிச்சு துவைக்கிறேன். நெருப்பை அணைக்கணும்னு அவசியம் இல்லை பாய்சா, அதை டிசைட் பண்ண கத்துக்கோ. அதுதான் எனக்கான விடை. நான் யாரிடமும் சண்டையிடவில்லை. பள்ளியில் நடந்த மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் நான் பங்கெடுத்தேன். நாடோடிகளின் கிரீடம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினேன். கோட்டைகளுக்குள் வாழ்பவர்கள்
தங்கள் சுவர்களின் நீளத்தை மட்டுமே அறிவார்கள். ஆனால் ஊராக சுற்றும் நாடோடிகள் இந்த ஒட்டுமொத்த பூமியின் வரைபடத்தையே தங்கள் உள்ளங்கால்களில் சுமக்கிறார்கள். அவர்களுக்கு சொந்தமாக ஒரு ஹவேலி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தின் அத்தனை வானங்களும் அவர்களுக்கு சொந்தமானவை என்று நான் எழுதிய வார்த்தைகள் அந்த பள்ளியையே அதிர செய்தன. எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. என்னை பஞ்சாரன் என்று கேலி செய்தவர்கள் வாயெடுத்து போனார்கள். என் கோபம் இப்போது ஒரு மாபெரும் கலையாக மாறியிருந்தது. அன்றிரவு நான் அப்பாவோடு மாடியில் அமர்ந்திருந்தேன். ஜெய்ப்பூரின் இரவு வானம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை ஒரு வைர கம்பளத்தை போல விரித்திருந்தது. அப்பா என் தோலை அணைத்தபடி மிகவும் மெதுவாக சொன்னார், எத்தனை வானம் பார்த்தோம் நாம். இந்த நட்சத்திரங்களை பாரு, அது எவ்வளவு உக்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இங்கிருந்து பார்க்கும்போது அது எவ்வளவு அமைதியா, எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம கோபமும் அப்படிதான். ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அது சுடும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தூரமா நின்று பார்த்தா அதுவும் ஒரு அழகான அனுபவமா மாறிடும். அப்பாவின் அந்த தத்துவம் என் பருவத்தின் அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வாக அமைந்தது. அந்த நட்சத்திர வானத்தை நான் என் கண்களுக்குள் ஆழமாக சேமித்துக் கொண்டேன். எரிந்து ஆரிய தணலில் இருந்து எனக்கான புதிய வலிமையை நான் ஜெய்ப்பூரில் கண்டெடுத்தேன். வீட்டை சுமக்கும் வேர்கள் ஒருபோதும் சாய்வதில்லை என்ற குருட்டு நம்பிக்கையில் நாம் வாழ்கிறோம். ஆனால் அந்த வேர்கள் லேசாக தள்ளாடும் போதுதான் நாமே ஒரு மரமாகி அவற்றை தாங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை உணர்கிறோம். ஜெய்ப்பூரின் அனல் காற்றிலிருந்து விடை பெற்று நாங்கள் வந்து சேர்ந்த ஊர் கொல்கத்தா. ஹவுரா ரயில் நிலையத்தில் இறங்கிய போது வானம் ஓட்டையாகிவிட்டது போல ஒரு மாபெரும் அடைமலை எங்களை வரவேற்றது. ஜெய்ப்பூரில் காய்ந்து போயிருந்த என் உடலின் மீது கொல்கத்தாவின் மலைத்துளிகள் ஒரு விசித்திரமான இதத்தை தந்தன. எனக்கு இப்போது 16 வயது. என் உயரம் கூடியிருந்தது. பார்வையில் ஒரு முதிர்ச்சி குடியேறி இருந்தது. கொல்கத்தா என்பது உணர்ச்சிகளின் நகரம். இங்கு மனிதர்கள் ரகசியமாக அழுவதில்லை, ரகசியமாக சிரிப்பதில்லை. ஒருவருக்கு கோபம் வந்தால் வீதியிலே கத்துகிறார்கள். அன்பு வந்தால் வழியில் போகும் அந்நியருக்கு கூட சிரித்துக் கொண்டே உதவி செய்கிறார்கள். பாடிக்கஞ்ச் பகுதியில் இருந்த பழைய அரசு குடியிருப்பில் எங்கள் வாழ்க்கை தொடங்கியது. ஒரு நாள் காலை வழக்கம் போல ஒலிக்க வேண்டிய MS சுப்புலட்சியின் சுப்பிரபாதம் ஒலிக்கவில்லை. சமையலறையிலிருந்து காஃபி வாசனையும் வரவில்லை. படுக்கையறைக்கு ஓடி பார்த்தபோது அம்மா தடிமனான போர்வையை போர்த்தி கொண்டு நடுங்கி கொண்டிருந்தாள். அவளுக்கு தீவிரமான காய்ச்சல். அப்பா ரயில்வே அலுவலகத்தின் அவசர வேலையாக ஹவுரா ஸ்டேஷனுக்கு செல்ல வேண்டி இருந்தது. அம்மாவை தனியா விட்டுவிட்டு எப்படி போறதுன்னு தெரியல ஹரிணி என்று அப்பா தவித்தார். கடந்த 10 வருடங்களாக எனக்கு எல்லாமே செய்து கொடுக்கப்பட்டது. நான் ஒரு நாடோடி பறவைதான். ஆனால் என் கூட்டையும் இறையையும் என் பெற்றோர்களே பார்த்து கொண்டார்கள். இன்று என் கூட்டை தாங்கும் கிளை முறிந்திருக்கிறது. ஜெய்ப்பூரில் நான் என் கோபத்தை வடிவமைக்க கற்றிருந்தேன். அந்த முதிர்ச்சி இப்போது என்னை வழிநடத்தியது. நீங்க கவலைப்படாம ஆபீஸ் கிளம்புங்கப்பா, நான் அம்மாவை பார்த்துக்கிறேன் என்றேன். என் குரலில் இருந்த உறுதி அப்பாவையே திகைக்க வைத்தது. நான் முதன்முறையாக சமையலறைக்குள் ஒரு நிர்வாகியாக நுழைந்தேன். அம்மா 10 ஆண்டுகளாக செய்த அந்த மாயாஜாலத்தை இன்று நான் செய்ய வேண்டும். காஃபி ஃபில்டரை எடுக்க தெரியாமல் இஞ்சி தேநீர் வைத்தேன். வெங்காயம் நறுக்கும் போது கண்கள் எரிந்து கண்ணீர் கொட்டியது. கைகளில் சூடுபட்டது. ஆனாலும் நான் நிறுத்தவில்லை. அம்மாவிற்கு சுட சுட சீரகம் சேர்த்த கஞ்சி காய்ச்சி கொடுத்தேன். ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த நீரை எடுத்து வந்து ஒரு துணியை நினைத்து அவளின் நெற்றியில் வைத்தேன். ஷில்லாங்கில் என் முகத்தில் பனி படிந்த போது அவள் எப்படி துடைத்து விட்டாளோ அதையே என்று நான் அவளுக்கு செய்தேன். அடுத்த 1 வாரம் நான் அந்த வீட்டின் முழுமையான தலைவியானேன். பாடம் படிக்கவில்லை, தோழிகளுடன் பேசவில்லை. அம்மாவிற்கு மருந்து கொடுப்பது, அப்பாவிற்கு டிஃபன் பேக் செய்வது, வீட்டை சுத்தப்படுத்துவது என சுழன்றேன். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு செயல் என்பதை நான் அந்த 1 வாரத்தில் கற்றுக்கொண்டேன். ஒருவருக்கு கஞ்சியை ஆற்று ஊட்டுவதில் இருக்கும் அந்த பொறுப்பு தான் உண்மையான காதல். 8ஆம் நாள் காலை அம்மா மெல்ல எழுந்து சமையலறை வாசலில் வந்து நின்றாள். அவள் உடல் மெலிந்திருந்தது, முகம் வெளிரி இருந்தது. நான் பாத்திரங்களை கழுவி கொண்டிருப்பதை பார்த்தவள் மெதுவாக என் அருகில் வந்தாள். தன் மெலிந்த கைகளால் தன் முகத்தை ஏந்தி கொண்டாள். அவள் தேங்க்யூ என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த மௌனம் என் வாழ்நாளை நான் கேட்டதிலே மிக உரத்த சத்தமாக என் காதுகளில் ஒலித்தது. அந்த பார்வையில் நீ என் சின்ன பொண்ணு இல்ல ஹரிணி, நீ எனக்கு சமமானவள் என்ற அங்கீகாரம் இருந்தது. அன்று நான் சென்னை சாம்பார் வைத்தேன். அந்த வாசனை கொல்கத்தாவின் கடுகெண்ணெய் வாசனையை கிழித்து கொண்டு மேலே எழும்பியது. அன்று என் அம்மாவை பார்க்க வந்த சில பெங்காலி பெண்கள் என் சாம்பாரை சாதத்தில் பிசைந்து உண்டுவிட்டு ஆமார் சோனார்மே என் தங்க பொண்ணு என்று என்னை கட்டி அணைத்துக் கொண்டார்கள். மொழி தெரியாத ஒரு ஊரில் என் அம்மாவின் கலை என்னை காப்பாற்றியது. பான்கையில் நின்று வானத்தை பார்த்தேன். கொல்கத்தாவின் வானம் ஒரு கலைஞன் வரைந்த ஓவியத்தை போல இருந்தது. கருமேகங்களை கிழித்து கொண்டு ஒரு தங்க நிற கதிர் பூமிக்கு முத்தமிட்டது. இந்த வானம் எதையும் மூடி மறைக்கவில்லை. தன் சோகத்தையும் நேசத்தையும் அப்பட்டமாக திறந்து காட்டியது. கவனித்துக் கொள்ளும் வானம் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டு ஒரு நாடோடி பெண்ணுக்கு உலகமே வீடு. அந்த வீட்டு மனிதர்களை காக்கும் பொறுப்பு இப்போது என் கைகளில் இருந்தது. அத்தியாயம் 14. இறுதி அத்தியாயம். பயணங்கள் ஒருபோதும் முடிவடைவதில்லை. அவை நம் பாதங்களில் இருந்து நழுவி நம் நினைவுகளின் பக்கங்களில் நிரந்தரமாக குடியேறி விடுகின்றன.
நான் என் அறையின் ஜன்னலோரத்தில் அமர்ந்திருந்தேன். வெளியே சென்னையின் மதிய வெயில் பெசன் நகரின் அடர்ந்த மரக்கிளைகளின் ஊடே கசிந்து என் மேஜையின் மீது ஒரு விசித்திரமான ஒளிநிழல் கோலத்தை வரைந்து கொண்டு இருந்தது. எனக்கு இப்போது 18 வயது. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியின் வாசலில் காலடி எடுத்து வைக்கும் ஒரு புதிய சுதந்திர காற்று என் நெஞ்சை தழுவி கொண்டிருந்தது. ஆனால் என் கவனம் முழுவதும் என் மேஜையின் மீது இருந்த அந்த பழமையான பொருளின் மீதுதான் இருந்தது. அது ஒரு கருப்பு நிற லெதர் அட்டை போட்ட விளிம்புகள் தேய்ந்த ஒரு பழைய நோட்புக். கடந்த 12 வருடங்களாக நான் சென்ற ஒவ்வொரு நகரத்திலும் என் அப்பாவின் சட்டை பையிலேயே உறங்கி என் வாழ்க்கையின் அத்தனை ரகசியங்களையும் மாற்றங்களையும் தன்னுள் மௌனமாக வாசித்து சேமித்து வைத்திருந்த அதே நோட்புக். நேற்றிரவு என் 18வது பிறந்த நாளின் போது அப்பா அதை ஒரு பொக்கிஷத்தை போல என் கைகளில் ஒப்படைத்தார். நான் உனக்கு சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல ஹரிணி. ஆனால் நீ யார், நீ எப்படி இவ்வளவு வலிமையான பொண்ணா மாறினங்கிற உன் வாழ்க்கையோட உண்மையான வரைபடத்தை நான் இதுல பத்திரமா வச்சிருக்கேன். இனிமேல் உனக்கான வானத்தை நீயே எழுதிக்கோ என்று அவர் சொன்னபோது அவரது கண்கள் ஈரமாக இருந்தன. நான் மெதுவாக அந்த நோட்புக்கை திறந்தேன். அதன் பக்கங்களில் படிந்திருந்த அந்த பழைய காகித வாசனையும் ஒவ்வொரு ஊரின் தூசியும் என் நினைவுகளை பின்னோக்கி இழுத்துச் சென்றன. முதல் பக்கத்தில் லக்னோவின் உரைப்பணியும் அந்த சாய்ஸ்வாலாவின் கனிவும் இருந்தன. அடுத்த பக்கத்தில் ஷில்லாங்கின் மேகங்களும் ஹிஃபா கற்று கொடுத்த அந்த நிதானமும் சித்திரங்களாக விரிந்தன. பூனேயின் இடிமுழக்க வானம் எனக்கு ஒரு குரலை தந்திருந்தது. போபாலின் அசைவற்ற ஏரி எனக்கு மௌனத்தின் அழகை காட்டியிருந்தது. ஜெய்ப்பூரின் அக்னி வானம் என் கோபத்தை செதுக்கி ஒரு கலையாக்கி இருந்தது. இறுதியாக கொல்கத்தாவின் ஈரமான வானம் என்னை ஒரு தாயாக பிறரை கவனித்துக் கொள்ளும் ஆளுமையாக மாற்றியிருந்தது. நான் அந்த நோட்புக்கின் காலியாக இருந்த பக்கங்களை பார்த்தேன். அந்த வெண்மை என்னை பார்த்து ஏதோ கேட்டது. திடீரென்று எனக்குள் ஒரு மாபெரும் மின்னல் வெட்டியது. இத்தனை வருடங்களாக அப்பா எனக்கு வானங்களை காட்டினார். ஆனால் அந்த வானங்களை பற்றி உலகம் அறிய வேண்டாமா? லக்னோவின் அந்த ரோஜா நிற வானத்தையும் ஜெய்ப்பூரின் அந்த நட்சத்திர கம்பளத்தையும் என்னை போலவே தவித்துக் கொண்டிருக்கும் மற்ற நாடோடி பிள்ளைகளுக்கு நான் ஏன் சொல்லக்கூடாது? நான் என் மேஜையில் இருந்து ஒரு புதிய பேனாவை எடுத்தேன். என் விரல்கள் லேசாக நடுங்கின. இது ஒரு புதிய போர்க்களம். ஆனால் என்னிடம் இப்போது எல்லா நகரங்களும் கொடுத்த ஆயுதங்கள் இருந்தன. நான் எழுத தொடங்கினேன். நான் முதலில் எழுதிய வரி, சில நகரங்கள் நம்மை வாசலிலேயே தடுத்து நிறுத்தி நீ யார் என்று கேள்விகள் கேட்கும். மணி நேரங்கள் கடந்தன. சென்னையின் மாலை வெயில் மறைந்து கடல் காற்று ஜன்னல் வழியே உள்ளே வந்தது. ஆனால் நான் நிறுத்தவில்லை. என் நினைவுகள் வார்த்தைகளாக அருவி என கொட்டின. நான் பார்த்த அத்தனை வானங்களையும் நான் சந்தித்த அத்தனை மனிதர்களும் அந்த நோட்புக்கின் வெற்று பக்கங்களில் உயிர்ப்பித்தேன். அப்பா எழுதிய அந்த ரகசிய பெயர்கள் இப்போது ஒரு மாபெரும் நாவலின் அத்தியாயங்களாக மாறின. சில மாதங்களுக்கு பிறகு சென்னையின் ஒரு புகழ்பெற்ற புத்தக வெளியீட்டு அரங்கில் நான் நின்று கொண்டிருந்தேன். என் கையில் ஒரு புத்தகம் இருந்தது. அதன் அட்டையில் ஒரு பெண் பல வண்ண மேகங்களுக்கு நடுவே சிறகுகளை விரித்து பறப்பது போல ஒரு ஓவியம் இருந்தது. புத்தகத்தின் தலைப்பு எத்தனை வானம் பார்த்தேன். அரங்கம் முழுவதும் மக்கள் நிறைந்திருந்தார்கள். மேடையில் என் பெயர் அறிவிக்கப்பட்ட போது நான் மைக்கின் முன்னால் நின்றேன். பூனேயின் விவாத மேடையில் நடுங்கிய அதே ஹரிணி அல்ல நான். இன்று என் குரலில் ஜெய்ப்பூரின் உறுதியும் கொல்கத்தாவின் கனிவும் இருந்தன. நான் என் உரையை தொடங்கினேன். நான் ஒரு நாடோடியாக பயணத்தை தொடங்கினேன். என் வேர்கள் பிடுங்கப்படும் போதெல்லாம் நான் அழுதிருக்கிறேன். ஆனால் இன்று எனக்கு புரிகிறது, என் வேர்கள் எந்த ஒரு மண்ணிலும் இல்லை. அவை என் நினைவுகளில் இருக்கின்றன. ஒவ்வொரு ஊரும் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தது. அந்த பாடங்களைத்தான் நான் இந்த நாவலில் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் என் அப்பாவின் அந்த சிறிய கருப்பு நோட்புக்கிற்கு நான் செய்யும் சமர்ப்பணம். நான் பேசி முடித்த போது அரங்கம் ஒரு மாபெரும் கைத்தட்டலால் அதிர்ந்தது. நான் முதல் வரிசையை பார்த்தேன். அங்கே அப்பா அமர்ந்திருந்தார். அவர் தன் உள்ளங்கைகள் சிவக்க சிவக்க கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனைய எனக்காக கைத்தட்டி கொண்டிருந்தார். அவரது முகத்தில் இருந்த அந்த பெருமிதம் நான் பார்த்த அத்தனை வானங்களை விடவும் பிரகாசமாக இருந்தது. அவருக்கு பக்கத்தில் அம்மா தன் முகத்தை முந்தானையால் துடைத்தபடி சிரித்து கொண்டிருந்தார். சிரிப்பில் கொல்கத்தாவில் நான் பார்த்த அத்தனை பெண்களின் அன்பும் அடங்கியிருந்தது. விழா முடிந்து வெளியே வந்தபோது சென்னையின் இரவு வானம் எல்லையற்ற நீளமும் கருப்பும் கலந்து விரிந்திருந்தது. கடல் அலையின் சத்தம் பின்னணியில் கேட்டுக்கொண்டிருந்தது. நான் அந்த வானத்தை பார்த்தேன். இது ஜெய்ப்பூர் வானத்தை போல நட்சத்திரங்களால் மின்னியது. கொல்கத்தா வானத்தை போல உணர்ச்சிகரமாக இருந்தது. லக்னோ வானத்தை போல கனிவாக இருந்தது. எத்தனை வானம் பார்த்தேன் என்று நான் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் சொல்லிக்கொண்டேன். இனி நான் எங்கு சென்றாலும் எந்த வானத்தின் கீழே இருந்தாலும் நான் தனியாக இருக்க போவதில்லை. எனக்குள் ஒரு மாபெரும் பிரபஞ்சமும் என் கையில் ஒரு வலிமையான பேனாவும் இருக்கின்றன. ஒரு நாடோடி பெண்ணாக புறப்பட்டவள் இன்று உலகத்தின் அத்தனை வானங்களையும் தன் எழுத்துக்குள் அடக்கிய ஒரு எழுத்தாளராக நிலை பெற்றேன். நான் ஒரு பறவை. என் சிறகுகள் முழுமையாக விரிந்துவிட்டன. என் சொந்த வானம் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தது. அந்த வானத்தில் நான் இனி என் கதைகளை தொடர்ந்து எழுதி கொண்டே இருப்பேன். முற்றும்.
இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பொண்ணு ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது நிறைய பாடங்களை கத்துக்கிறா. அவ கூட சேர்ந்து நாமளும் அந்த பாடங்களை கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. ஹரிணி ஒவ்வொரு ஊர்லயும் போய் அவ ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கும் போது எனக்குமே ஒரு புது விஷயம் கத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. ஸோ கதையை படிக்கிற உங்களுக்குமே அதே ஃபீலிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கதை கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.